சொல்லுங்க பிரதர். ஆரம்பிச்சிடலாமா? இந்தியன் 3 எப்போ ப்ரோ வருது ஓடிடி? இது இந்தியன் 3 ஓடிடி எப்போ? திடீர்னு சாக்கு கொடுக்குறீங்க. எல்லாம் இந்தியன் எதிர்பார்க்குறீங்க. 3 ஓடிடி, ஷேர் ஓடிடி எல்லாமே வேணுமே. இந்தியன் 3 30 உங்க நாள் பேரை ஷூட்டிங் திருப்பி போட்டுருங்க, பண்றாங்க. சார் ஓட்டிட்டு வந்துடும். இந்தியன் 3க்கா அதெல்லாம் ஷூட்டிங் போவாங்க நம்பிக்கை இல்லை. ஓடிடியில் தள்ளி விட்டுருவாங்க. ஓடிடி வந்து பொங்கல் சமயத்தில் வரும்னு முன்னாடி ஒரு தகவல். பட் என்னன்னா இப்போ இருக்க லைக்காக்கு நிலைமைக்கு அவங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு தான் அதை பண்ண முடியும். அதாவது விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணிட்டு தான் அவங்க வந்து இந்தியன் 3 தள்ளி விட முடியும். அதெல்லாம் பார்ப்போம். லைக்கான்னு சொன்னீங்கன்னா ஞாபகம் வருது. நேத்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, அதான் நேத்து என்ன பேசுனீங்கன்னு கேட்டு இருந்தேன். ஃபுல்லா லைக்கா பரிதாபங்களா போகுது லிஸ்ட். எவ்வளவு பெரிய லிஸ்ட். விஜய் பையன் டைரக்ட் பண்ற படத்தை விட்டீங்க ப்ரோ. சொன்னதுக்கு தெரியுது லைக்காவை சம்பவம் பண்ணிருக்காங்கன்னு. பாவம் அவங்க. ப்ரோ நிறங்கள் மூடி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, உண்மையா ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ இல்லை என்ன நம்ம பார்க்கல. செலிபிரிட்டி ப்ரீமியர் போட்டிருக்கிறாங்க. நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. ப்ரெஸ் ரிப்போர்ட் இருக்கு. ஓரளவுக்கு நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. நம்ம பார்க்கல, நம்ம நண்பர்களும் பார்க்கல. சுகுமார் ப்ரோ வந்தார விட கேட்டு பார்ப்போம். அவரோட நண்பர்கள் யாரும் பார்த்துருக்காங்களான்னு கேட்டு பார்ப்போம். அவர் போலியா ப்ரோ? இல்லை, அவர் போன மாதிரி தெரியல. அவர் கிட்ட சொல்லலை, போனேன்னு சொல்லலை. ஃபோன் பேசும்போது கூட சொல்லலை. அவரோட நண்பர்கள் யாராவது போயிருப்பாங்க, போயிட்டு வந்து சொல்லுவாங்க. பிரகாஷ் ஒரு மாவீரன் கேட்கற மாதிரி நானே கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப அந்த ஜேசன் சஞ்சய் படம் வேற எங்கேயாவது அதை அவங்க மாத்தி ஸ்டார்ட் பண்ணலாம்ல, அவங்களுக்கு ப்ரொடியூஸ். இல்ல அது என்னன்னா, ஆமா சொன்னப்ப விஜய் பையன் அதை மறந்துட்டோம். நம்ம அந்த படம் லைக்கால அந்த படமும் இருக்குதான். பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். அதாவது லைக்காக்கு இருக்க ஃபினான்சியல் இஷ்யூ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அடுத்து வந்து இது மாதிரி ஒரு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண படத்தை மட்டும் ஆரம்பிச்சிடலாங்கிற ஒரு ஐடியா. அது போக வந்து இந்த 2018 டேரக்டர் இருக்காருல்ல, அவர் கூட ஒரு படம் வந்து அவங்க கமிட் பண்ணியிருந்தாங்க. டாடா டேரக்டர் கூட ஒரு படம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த படங்களுக்கெல்லாம் படம் பண்ணுறதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா. ஆனால் என்னன்னா, இந்த விடாமுயற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபினான்சியல் இஷ்யூ கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் அந்த படங்கள்லாம் அவங்க ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு அவங்க முடிவே பண்ணணும். பிரகாஷ் பிரதர் ஹாய். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க லைக்கா பாவம். லைக்காலாம் பாவம் கிடையாதுங்க. ஒரு படத்துக்கும் இப்படியே பண்ணா எப்படிங்க? நீங்க தான் இது பண்ணணும். லைக்காலாம் பாவம் கிடையாது. அவங்க வந்து ஒஸ்ட். ஒரு பப்ளிசிட்டி கரெக்டா பண்றது இல்ல, ஒரு ரிலீஸ் டேட் கரெக்டா பண்றது இல்ல, ஒரு ஒரு ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் இல்ல. எப்படிங்க இதை வச்சுட்டு நீங்க பாவம் எல்லாம் சொல்றீங்க? ப்ரோ அது விடா மியூசிக் மட்டும் தான் நடந்துச்சு. மதன் ப்ரோ சொல்றாரு நாங்க தான் பாவம்ன்றாரு மதன் ப்ரோ. இல்லங்க அதெல்லாம் ஒஸ்ட்டுங்க. அந்த ப்ரொடியூசர் நாங்களும் இல்ல ப்ரோ, விடாமுயற்சியே தப்பே சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த விக்னேஷ் சிவன் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு அது எங்கெங்கயோ போனதுல அவங்களுக்கே வந்து தெளிவா இல்ல ப்ரோ. அதுதான் பிரச்சனை. இப்ப கூட பாருங்க, அவங்க ரிலீஸ் டேட்ல வந்து குட் பேட் ஆக்லி வந்து நிக்குது இல்ல. இப்ப குட் பேட் ஆக்லி இல்லைன்னா அவங்க பொங்கலுக்கு கான்ஃபிடென்ட் ரிலீஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம். இவங்க ரெண்டு பக்கமுமே என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ பக்காவா பண்ணி கடைசியா வந்த அஜித் பிலிம்ஸ்ல பக்காவா பிளான் பண்ணி தெளிவா வந்த ஒரே ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு துணிவு மட்டும்தான். வேற எதுவுமே வந்து இது இல்ல. மத்த எல்லாமே கொஞ்சம் இழுத்தடிச்ச மாதிரிதான் இருக்கு. பிரதர் நீங்க சொன்ன படிக்க வர துணிவும் என்னன்னா பிளான் கிளைமேக்ஸ் தான் வேறங்க. ஹெலிகாப்டர்ல தப்பிச்சு வரணும் பிளானு. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் போட்டாங்க. அதனாலதான் வேற வழி இல்லாம அந்த இதெல்லாம் போய் கப்பல் அந்த இதெல்லாம் அது நிறைய ட்ரோல் ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் பிளானு, வேற எதுவும் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக் லைக்காம நிறைய இருக்கு. இல்லாம இல்ல, இடையில ஃபண்ட் இஷ்யூ நிறைய நடந்திருக்கு. அந்த ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. குட் பை டேக்லாம் பிளான் கரெக்டா போயிட்டு இருக்கு பாருங்க. இதுவரையும் அபிஷியல் சொல்றாங்க, இது என்னன்னு தெரியல. வந்து பொங்கல் வந்தா நாங்க டபுள் கேப்பீங்க குட் பை டேக்லி. அதுல விடாமுயற்சி வந்து நீங்க சொல்றது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மகிழ் வந்து ஒன் டே கதைன்னு இப்ப ரீசெண்டா பிரகாஷ் ப்ரோ கூட போட்டிருப்பாரு, அவர் ட்விட்டர்ல பாருங்க. இல்ல ஒன் டே கதைன்னா கண்டிப்பா போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் கண்டிப்பா இருக்குன்னா ஒரு சிங்கிள் மிஸ் ஆனா கூட செஞ்சு விட்டுருவாங்க வச்சு. ஒரு சிங்கிள் சீன் ஏதோ ஒரு மிஸ் ஆனா கூட. அதனால அவர் கரெக்டா டைம் எடுத்து பண்றது மேல பண்றா கூட நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். குட் பை டேக்லி வந்து எங்களுக்கு டபுள் காப்பி ப்ரோ. ஆனா நேத்து பிரகாஷ் ப்ரோ ஸ்பேஸ் கேட்டேன். அதுல ஏப்ரல் 14th அந்த தைத்து அது என்னது சித்திரை திருநாளுக்கு வந்து விடாமுயற்சியோட இது என்னன்னா அப்படி இல்லைன்னா அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிரும். அதுக்கேற்ற மாதிரி படம் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னோன்னு கார்த்தி சொன்னாரு. எனக்கு அதுதான் புரியல. இப்ப எப்படி பிளான் பண்ணுவாங்க? அவுட்டுங்க. இந்த படத்தை அடுத்த அமேசான் பிரைம் ஹாட்ஸ்டார் வாங்கிட்டு போறாங்க. நீங்க சொல்லிட்டீங்க, அங்க லைக்கா சொல்லணும்ல. லைக்கா விடுங்க. சரி லைக்கா விடுங்க, நெட்ஃபிளிக்ஸ் விடுங்க. அந்த அவர் படத்தை பாக்குறதுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க ஓடிடிலன்றப்ப நாங்க என்ன நான் நெட்ஃபிளிக்ஸ் வச்சிருக்கேன். வாங்கினது துணிவுக்கு அப்புறம் தாங்க வாங்கினேன் நெட்ஃபிளிக்ஸ். அப்படின்னா பாத்துக்கோங்க. கேன்சல் ஆனா அந்த அட்வான்ஸ் பணம் அப்படியே போயிருமா ப்ரோ?
அது தெரியல. பிரகாஷ் போறான்னு சொன்னா அது வட்டி இன்ட்ரெஸ்ட் ஏதாவது பார்த்து இல்ல சொல்லுவாங்களான்னு கேன்சல் பண்றத விட நேற்று நம்ம சொன்னோம்ல பணம் குறைப்பாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஒருவேளை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவங்க போட்டிருக்க அக்ரிமெண்ட் பிரகாரம் ஒன்று அவங்க தீபாவளி தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து இழுத்து பொங்கல் வரைக்கும் கொண்டு போனாங்க. இப்போ பொங்கலுக்கு அப்புறம் போனாங்கன்னா திரும்ப வந்து அந்த அமௌண்ட்டை தான் இது வரைக்கும் அமௌண்ட் மேலே கை வைக்கல. அமௌண்ட்டை குறைப்பாங்க. அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ண மாட்டாங்க. அமௌண்ட் குறைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. லைக்காக்கு ஏற்கனவே இருக்கிற அடியில் அந்த அடி எக்ஸ்ட்ரா அடியா விழுமே தவிர பரவாயில்ல, வேற வழி இல்லை உங்களுக்கு. ஒன்றும் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணுங்கிறப்ப இல்லை அடுத்த ஓட்டில அவங்க பேசணும். பட் ஆனா எனக்கு அடுத்த தெரிஞ்சு ஓட்டில பேச மாட்டாங்க. அதே குட் இதில் பேட் வந்து அக்லிக்கு அப்புறம் வர்றது கொஞ்சம் நல்லதுதான். ஏன்னா குட் பிரகாஷ் பேட் ப்ரோ அக்லி கொஞ்சம் என்னோட வைடா ரீச் ஆச்சுன்னா அது கொஞ்சம் கலெக்ஷன் அதிகமாகும். பிரகாஷ் ப்ரோ என்னோட கெஸ் விடாமுயற்சிக்கு எப்படின்னா அப்புறம் குட் பேட் அக்லி வர்றது கொஞ்சம் இதுதான். இல்ல என்னோட கெஸ் எப்படின்னா ஒவ்வொருத்தரா பேசுவோம். 2 படமும் ஏகே படம்ன்றப்ப உங்களுக்கு வந்து நெட்ஃபிளிக்ஸ் டைம் கொடுப்பானுங்களே. ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்லை டைம் கொடுப்பாங்க. இல்லை இல்லை அது அவங்களுக்கு தெரியும். பட் என்னன்னா வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு படம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து இத்தனை பீரியடுக்குள்ள இப்போ நம்மளே ஒருத்தருக்கு 100 ரூபா கடன் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாசம்குள்ள கொடுக்குறாதான் அது காசு. அவரு இன்னொரு 100 ரூபா நமக்கு தரணுங்கிறதுக்காக நம்ம அதுக்கு தள்ளி விட்டுற மாட்டோம்ல. இந்த 100 ரூபாய் நமக்கு வேணும்னு கேட்போம்ல. அது மாதிரி தான் அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அந்த அமௌண்ட் அவங்க படம் ரிலீஸ் பண்ணி ஆகணும் அந்த படத்தை. இல்லைன்னா அவங்களுக்கு வட்டி எகிரும்ல. ஒரு காசு அவங்க சும்மா ஒரு 2.5 வருஷமா ஒரு 1.5 வருஷமா போட்டது காசை போட்டு சும்மா வச்சுக்க முடியாதுல்ல. அதுக்கே கேட்பாங்க. இல்லைன்னா வம்படியா குறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. எப்படி ஒரு 10 கோடியோ 5 கோடி குறைச்சா அவங்க லாபம் தானே. ஒரு கம்பெனிக்கு லாபம் தானே. அந்த மீடியேட்டரா இருக்கவருக்கு அதான வேலை. ஒரு படத்தை வாங்கி கொடுக்குறோம். படத்தை வாங்கி கொடுத்து படம் ரிலீஸ் ஆகல அந்த டைமுக்கு ஸ்ட்ரீம் பண்ண முடியல அப்படின்னா முடிஞ்ச அளவு காசை குறைச்சு கொடுத்து அவங்க ஓனர்ட்ட நல்ல பேர் வாங்கலாம்னு சொல்லி பேரம் பேசுவாங்க. அது நடக்கிறதா. பட் இதே வந்து ஒரு ட்ரைலரோ டீசரோ வந்து விடாமட்டு ஒரு அதிரி புதிரியா ஒரு ஃபுல் பாசிட்டிவ் ஹைப் வந்துருச்சுன்னா அவங்க அதை விட்டுருவாங்க. அப்படியே அந்த டாக் அப்படியே விட்டுருவாங்க. படம் ரிலீஸ் ஆனால் நமக்கு வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல நமக்கு ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க விட்டுருவாங்க. ஏன்னா துணிவு அவங்க நெட்ஃபிளிக்ஸ்லேயே அதிகம் ஸ்ட்ரீம் ஆன படம் வந்து அந்த துணிவு ரிலீஸ் ஆகிற டைம்ல துணிவாக தான் மாறுச்சு அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் பார்ப்பாங்க. இது மாதிரி ரைட்டு ஒரு இது ஒரு கிளாஸ் படம் இது மாதிரி வந்து ஒரு ரீச் இருக்கும் அப்படின்னு அவங்க எய்ம் பண்ணுவாங்க. அப்போ ஒருவேளை நல்ல இதெல்லாம் என்னன்னா நல்ல அவுட்புட் வர்றதாவது டீசரோ கிளிம்ஸோ அதான் தெரியும். அவங்க தான் ஒண்ணுமே விட மாட்டாங்களே. விடாம எடுத்துட்டீங்களா விட்டுருவோமா நாங்க அப்படின்னு இருக்காங்க. ஆனா இப்பதான் வந்து இந்த அனிருத் இந்த பிஜிஎம் போடுறாருன்னு சொல்லி இந்த ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஒன்று பார்த்துருந்தேன். பரணி கூட அதை கடைசி ஷேர் பண்ணியிருப்பாரு. பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா இருந்துச்சு. ஒரு குவாலிட்டியா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாப் மாதிரி இருந்துச்சு. அபிஷியலா அது ஃபுல் வெர்ஷன் வந்தா சூப்பரா இருக்கும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு போல இருக்கு. பிஜிஎம் ஒர்க்க விடாமுயற்சிக்கு ஆரம்பிச்சிருக்காரு போல இருக்கு. பிரதர் என்னோட அப்போ ஒரு வேற ரிலீஸுக்கு அதுதான் பிளான் பண்றாங்களோ. இல்ல அது தெரியல. அது வந்து இந்த அனிருத் டீம்ல இருப்பாங்களா அந்த அவங்க அனிருத் ஒர்க் பண்ணல. அனிருத் டீம்ல இருக்கவங்க அதை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அனிருத் நோட் கொடுத்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. பட் என்னன்னா இது வந்து நான் சொன்னேன் அது தனியா போயிட்டு இருக்கு. இது தனியா ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு நமக்கு வந்து தகவல் வந்து குட் பை டக்லி தான் பொங்கல் ரிலீஸ். விடாமுயற்சி 0.1% தான் வாய்ப்பு. ரெட் ஜெயிண்ட் எந்த படம் நம்ம ப்ரோ குட் பை எடுப்பாங்க? டக்லியே ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ரெட் ஜெயிண்ட் எந்த படம் எடுப்பாங்க? ரெட் ஜெயிண்ட் விடாமுயற்சி ரிலீஸுங்க. ரோமியோ பிக்சர்ஸ் ரெட் ஜெயிண்ட் இல்ல மாதிரியே ரெட் ஜெயிண்ட் ரோமியோ பொங்கலுக்கு என்ன பிக்சர்ஸ் எடுப்பாங்க? பொங்கல்லாம் படம் எடுக்க மாட்டாங்க. அஜித் படத்துக்கு பொங்கலுக்கா? அதான் இல்லைங்க. அதாவது ஒண்ணு ரோமியோ பிக்சர்ஸ் படம் ரிலீஸ் பண்ணா ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் மாதிரி தான். அவங்க படம் எடுக்க மாட்டாங்க. ரோமியோ பிக்சர்ஸ் ஒருவேளை குட் பை டக்லி கன்ஃபார்ம்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெட் ஜெயிண்ட் மியூசிக் படம் வராது. ரோமியோ பிக்சர்ஸ் ரெட் ஒன்று தான். ரெட் ஜெயின் மியூசிக் மேல தேட்டர் புக் பண்றது ரோமியோ பிக்சர்ஸ் தான். ரோமியோ பிக்சர்ஸ்க்கு ரெகுலர் தேட்டர் சாட்டிங் பண்றவங்க ரெட் ஜெயின் மியூசிக் ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க தான். ஒரே செட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இவங்க. அப்படின்னா பிரசாந்த் படத்துல வர ட்வின்ஸ் மாதிரி தான். அதுதான் சொல்லிக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா நீங்க சொல்றீங்க பொறுத்த ஏதோ ஒரு இதுல வந்து நெட்ஃபிளிக்ஸ் கேன்சல் பண்ணானா ஒரு விடாமுயற்சி விடுங்க. விக்னேஸ்வரன் படத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண படம் ஒரு 80 கோடி ரூபாய்க்கு நினைக்கிறேன். ஏதோ ஆல்மோஸ்ட் டிவி நினைக்கிறேன். அந்த படத்துக்கு வந்து க்ளோஸ் ஆனது நெட்ஃபிளிக்ஸ். இப்ப அந்த அவங்க வேணாம்னு சொன்னா கூட அமேசான் பிரைம் வேற எதுக்கும் வந்து அவங்க 100+ கூட தள்ளி விடலாம்ல படத்தை. அப்படி பண்ண முடியாது ப்ரோ. அப்ப இருந்த ஓடிடி பிரைஸ் வேற, இப்ப இருந்த ஓடிடி பிரைஸ் வேற. அப்ப ஹைக்ல இருந்துச்சு. இப்ப டவுன்ல நீங்க போயிட்டு சொல்றது இருக்கு. இது ஓடிடி பிரைஸ் வேற ஸ்டார் வேல்யூ இருக்குல்ல ப்ரோ. இதுவுமே துணிவுக்கு அப்புறம் எதுவுமே வரல ப்ரோ. 2 நான் தெளிவா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஸ்டார் வேல்யூ எனக்கு தெரிஞ்சு நடுவுல ஒரு படம் வந்து நமக்கு பிசினஸ் இருக்குன்னு கேட்கறேன். நானே கேட்கறேன். நமக்கு அவங்க பாசிபிலிட்டி நமக்கு எதுன்னு கேட்கறேன். ஏன்னா அவங்களாச்சு லைக்காவே ஏற்கனவே பினான்சியல் இஷ்யூல இருக்காங்க. அவங்களுக்கு மேற்கொண்டு இதெல்லாம் வர்றது நமக்கு தேவையும் இல்லை. ரெண்டாவது வந்து அஜித் கடைசியா வந்த படம் துணிவு தான். துணிவுக்கு அப்புறம் அவங்க படமும் வரல. அதுக்கு முன்னாடி ரெகுலர் கேப்ல படம் வரல. அப்படி கடைசியா வந்த துணிவு வச்சுதான் அவங்க பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டார் வேல்யூ ஏறுதாங்கிறதுலாம் கிடையாது. என்னன்னா அதுக்கப்புறம் டோட்டலாவே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டுங்கிறது டோட்டலா பிளாட் ஆயிடுச்சு. டவுன் ஆயிடுச்சு. அப்ப இனிமேல் எல்லா படத்தையும் குறைக்க தான் பார்ப்பாங்க. அதனால வந்து அவங்க ஏதாவது ஒரு பாசிபிலிட்டியா தான் முயற்சி பண்ணுவாங்க. நடக்கட்டும். அது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி எப்போ அனௌன்ஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். அது அவங்க பிரச்சனை. நெட்ஃபிளிக்ஸ் வாங்குறாங்க வாங்கல ரிலீஸ் ஆகல அவங்க பிரச்சனை. நமக்கு தேவை விடாமுயற்சியை விட்டுருங்க. நம்ம அதை நோக்கி குட் பை டக்லிக்கு என்னால ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்ப டீசர் எப்ப அத பத்தி அப்டேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு எல்லாம் பொங்கலுக்கு அப்புறம் தான். இல்ல பொங்கலுக்கு போறீங்க.
இந்த வருஷங்க குட் பை டக்லி பொங்கலுக்கு வந்து இந்த மந்த் எண்டில் குட் பை டக்லி டீசர் வந்து அதான் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா ஷூட்டிங் ஸ்கூல் அந்த ஃபாரின் ஷெட்யூல் முடிஞ்சு வந்து அதுக்கான அப்டேட் ஃபர்ஸ்ட் வரும். அது முடிஞ்சதுக்கப்புறம் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். டீசர் இல்லை கிளிம்ஸோ போட்டு புஷ்பா 2 அட்டாக் பண்ணுவாங்க. டிசம்பர் 5 வரும் என்னோட புஷ்பா 2 டீசர். அதுக்கு முன்னாடியே டீசர் அதான் ரிலீஸ் brother, ஆயிரும். என்னோட கெஸ்ஸும் அதான் இருக்கு. ஏன்னா புஷ்பா வந்து பேன் இண்டியா ரிலீஸ், அதுக்கப்புறம் பெரிய ரிலீஸ்னா மைத்திரிக்கு பட்ஜெட் ஹெவி பட்ஜெட் போட்டுருக்காங்க. இந்த படத்துல அஜித் சாருக்கும் பெரிய சம்பளம் கொடுக்குறாங்கன்றப்ப எப்படி ப்ரொமோஷன் பண்றது ஸ்ட்ரிப்பே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்படின்றப்ப பொங்கல்ன்றப்ப நீங்க புஷ்பா 2 ஆட் பண்ணுவாங்க என்னோட கெஸ்ட் தோணுது. கிளிப்ஸாவது ஆட் பண்ணாங்க, டீசர்லாம் கிளிப்ஸாவது ஆட் பண்ணாங்கன்னு தோணுது. கரெக்டா ப்ரோ? எதிர்பார்க்கலாம். இல்ல அததாங்க சொன்னேன், கிளிம்ஸ் சார் இதுன்னு சொன்னேன். சரி முதல்ல பாருங்க அப்டேட் முதல்ல சொல்லிடுறேன் bro, டேட்டா அதுக்குள்ள போறேன். சொல்லட்டும் ப்ரோ. அவங்க ப்ரோ நீக் அபிஷியலா எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகுது? நீக் இன்னும் முடிவு பண்ணல ப்ரோ. சரி நான் இன்னைக்கான அப்டேட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக பேசலாம், இல்லைன்னா டைம் ஆயிரும். சரியா? ஓகே. ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அந்த படம் ஆல்ரெடி அனிமேஷனில் வந்துருந்துச்சு. இப்போ அதை லைவ் ஆக்ஷனில் பண்ணுறாங்க. அதோட ஃபஸ்ட்டு டீசர் ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மைண்ட் கிராஃப்ட் ஒரு வீடியோ கேமு, அதோட அடாப்டேஷனோட ஒரு மூவி பண்ணியிருந்தாங்க. அதோட ட்ரெய்லருமே இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து ப்ரொடியூசர் அசோசியேஷன் அதிலேருந்து தேட்டர் ஓனர்ஸ்க்குலாம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்த இந்தியன் 2, வேட்டையன், கங்குவா அதிலெல்லாம் அந்த பப்ளிக் ஆடியன்ஸ் ரிவ்யூஸ்னால வந்து ஃபிலிம் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனால தேட்டர் வளாகத்தில் பக்கத்தில் கூட நீங்கள் வந்து யூடியூபர்ஸ் யாரையும் விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க தேட்டர் ஓனர்ஸுக்கு. அது செயல்பாடில் நடக்காத ஒரு விஷயம். அது மட்டும்தான் அதான் உண்மை. அதே மாதிரி எஸ்கேஆர்எம் ப்ராஜெக்ட் அதோட கிளிம்ஸ் வந்து சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. அதுவும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து 2K லவ் ஸ்டோரி படத்துலேருந்து ஹவ் இஸ் இட் பாசிபிள் ப்ரோ அந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. டி இமான் அவரோட மியூசிக் லேபிளில் தான் வந்து படம் இது பாட்டு வந்து இந்த படத்தோட பாட்டெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. அறிவு, டி இமான் அவங்க 2 பேரும் தான் பாடியிருக்காங்க அந்த பாட்டு. அதே மாதிரி சொர்க்கவாசல் ஆர்ஜே பாலாஜி படம், அந்த படம் வந்து வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்ண போகிறது. ட்ரீம் வாரியர் பிக்சர் படம் நவம்பர் 29 ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி சமுத்திரக்கனியோட திருமாணிக்கம் அந்த படத்துல வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் பொம்மக்கா அது வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களால் நாளை காலை 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ட்விட்டரில். சூதுகவும் 2 வந்து டிசம்பர் 13 அந்த ரிலீஸ் டேட் லாக் பண்ணியிருக்காங்க. ஒரு சேஃப் சைடான ரிலீஸ் டேட்டு, பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி. அதேமாதிரி நிறங்கள் 3 படம் இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அதோட நியூ ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ப்ரெஸ் ஷோ வச்சுருந்தாங்க படத்துக்கு. ப்ரெஸ் ஷோ பார்த்துட்டு நல்ல ரிப்போர்ட்ஸ் வருது. ஸோ படமும் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். கொட்டுக்காளி அந்த படம் ஆல்டர்னேட்டிவா ஃபிலிம் அவார்ட்ஸ் அப்படின்ற இந்தோனேஷியாவில் செலக்ட் ஆகிருக்கு படம். அவார்டு வின் பண்ணிச்சுன்னா சந்தோஷம். அதே மாதிரி கன்னட ஃபிலிம் பகீரா அந்த படம் வந்து இன்னைக்கு நைட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. கன்னட படம், ஆனால் தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளு இந்த 4 லாங்குவேஜ்லையுமே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. எஸ்கேயோட ரீசெண்ட் இன்டர்வியூ வந்து இன்னைக்கு ஆர்கேஎஃப்ஐ யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக பார்த்துட்டேன், அதோட டிப்ஸ்ன்னு சொல்கிறேன். அதே மாதிரி புஷ்பா 2 அந்த படம் கேரளாவில் ஃபஸ்ட்டு ஷோ 4 மணிக்கு, பட் யூஏஇயில் 12 மணிக்குன்னு கேள்விப்பட்டேன். பார்க்கலாம். அதே மாதிரி விக்கட் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் படம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. அதுக்கு வந்து ராட்டன் டொமேட்டோஸில் 91% கொடுத்துருந்தாங்க. செம பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுக்குமே வந்து வெயிட்டிங். பட் ஆனால் வந்து யூனிவர்சல் பிக்சர்ஸ்ன்றதுனால டிஜிட்டல் ரிலீஸ் சீக்கிரமாக வருமோ என்னன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதனால் நான் டிஜிட்டல்லே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். அதே மாதிரி எஸ்கே இன்டர்வியூவில் வந்து ஏஆர் முருகதாஸ் ப்ராஜெக்டை பற்றி சொல்லியிருந்தாரு. அது ஒரு கேரக்டர் பேஸ்ட் ஃபிலிமு, அது இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக அதிகமாக இருக்கும், அதுவுமே வந்து ஒரு பெரிய ஸ்கேல் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி துப்பாக்கி அந்த சீன் எப்படி நடந்துச்சு, என்னெல்லாம் இதாச்சு அப்படின்ற மாதிரி அந்த பிஹைண்ட் த சீன்ஸில் என்னெல்லாம் சம்பவங்கள் நடந்துச்சுன்ற மாதிரி இன்டர்வியூவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அந்த துப்பாக்கி எப்படிங்க சிவான்றது விஜயே சொன்னதாகவும் மற்ற விஷயங்கள் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அஜித்குமார் அவர்களை பற்றியும் பேசியிருந்தார். அவர் சொல்லியிருந்தாரு நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் இருக்குது, நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு.
அது ஆல்ரெடி ஆடியோ லான்ச்சில் சொன்ன விஷயமும் இதில் ஷேர் பண்ணியிருந்தாரு. வெல்கம் டு பிக் லீக் அப்படின்னு சொல்லி சொன்னதாக அந்த விஷயம் இருக்குல்ல, அதுவுமே இதில் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அதுலேருந்து செகண்ட் சிங்கிள் காதல் ஃபெயில், ஒரு ஜென்சி சூப் சாங். அந்த பாடல் வந்து நவம்பர் 25 ரிலீஸ் ஆகுது ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில். அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின மாதிரி விடாமுயற்சியோட ஆர்கெஸ்ட்ரல் செஷன் அதுலேருந்து ஒரு ஷார்ட் கிளிப் வந்து அந்த ப்ரோக்ராமர் அனிருத் டீமில் இருக்கிற அந்த ஆர்கெஸ்ட்ரல் ப்ரோக்ராமர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை வச்சு தான் நானும் ஷேர் பண்ணேன். அது ஒரு நல்ல சோர்ஸுன்றதுனால, நம்பகத்தன்மையான சோர்ஸுன்றதுனால ஷேர் பண்ணேன். அவ்வளோதான். இன்னைக்கான அப்டேட்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ப்ரோ லைன் கிங் தமிழ் டப்பிங் யார் பண்ணிருக்காங்க தெரியுமா? அர்ஜுன் தாஸ், அசோக் செல்வன், ரோபோ சங்கர், சிங்கம்புலி, நாசரு, அப்புறம் இன்னும் ஒருத்தர் யாரு? சித்தார்த் இல்லையாண்ணா? இன்னும் ஒருத்தர் சித்தார்த் இல்ல இந்த வாட்டி. அரவிந்த் இல்லையா? அசோக் அரவிந்த் சாமி இல்ல. இன்னும் post- அதுக்கு பதிலாக அர்ஜுன் தாஸும் அசோக் செல்வனும் பண்றாங்க. சிங்கம்புலி, ரோபோ சங்கர் எப்பவும் போல பண்றாங்க. நாசரு, அப்புறம் இன்னும் ஒருத்தர் யாரோ இல்ல இல்ல மறந்துட்டேன். நான் போஸ்டர் பார்த்தேன் ஆக்சுவலா, பட் எனக்கு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. நான் போஸ்டர் நீ பார்த்தேன் யார் யார். அரவிந்த் சாமி வாய்ஸ் தான் VTV அந்த படத்துல கெத்தா விடிவி இருந்துச்சு. கணேஷ், விடிவி கணேஷ்ண்ணா. ஆமாங்க, ஆமா VTV ஆமா அவர் தான் நாசரு, விடி கணேசன். போன வாட்டி நான் தியேட்டர்ல பாக்குறப்ப எனக்கு வந்து செம்மையா இருந்தது. யார் யார் வாய்ஸ்னா ரோபோ சங்கர், சிங்கம்புலி, அரவிந்த் சாமி, இந்த 3 வாய்ஸும் பக்காவான வாய்ஸ். அதுவும் அரவிந்த் சாமி வாய்ஸ்ல வந்து சூப்பரா இருக்கும். அதுலயும் முக்கியம் எனக்கு வந்து அந்த படத்தையே வந்து எனக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரா இருந்தது ரோபோ சங்கர் வாய்ஸும் சிங்கம்புலி வாய்ஸ் தான். தமிழ் டப்பிங் பூந்து விளையாடி இருந்தாங்க. இப்பயும் அந்த ட்ரைலர் பாக்குறப்ப நல்லா இருக்கு. முஃபாசாக்கு எனக்கு என்னன்னா வில்லனுக்கு போனப்ப தானே பேசியிருந்தேன். ஆமா ப்ரோ. காருங்கிற வில்லன் கேரக்டருக்கு தானே பேசியிருந்தேன். இவரு அந்த செல்லா வேட்டைக்காரன்ல ஒரு வரல, அவரு தான் முஃபாசாக்கு பேசியிருந்தேன். அவர் வாய்ஸ் பயங்கரமா இருக்கு. அவர்தான் இவரு பேர் என்ன, ரவிக்குமார். அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் நல்லா தான் ப்ரோ இருக்கு. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நார்மலா தமிழ் டப் பார்க்க மாட்டேன், பட் பார்ப்போம் டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம். நான் அது அரவிந்த் சாமி வாய்ஸ் தான் நினைச்சேன். அப்புறம் போஸ்டர் பார்த்தா தான் தெரியுது அர்ஜுன் தாஸ். சரி, வழக்கம் போல கீழ இருந்து ஒருத்தர் கை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சும்மா ப்ரோ வந்துட்டாரா? சிவகுமார் ப்ரோ வந்துட்டாரா? வரணும், நீங்க தான் okay, பார்க்கணும். முஃபாசா தானே? ஆமா ஆமா முஃபாஸ், முஃபாசா. லைன் கிங் த முஃபாசா. முஃபாசா, ஓகே ஓகே. அந்த ஒயிட் லைன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதுல நல்லா இருக்கும்னு தோணுது. நல்லா இருக்கு அந்த ஒயிட் கலர்ல பார்க்கும்போது. எப்ப ரிலீஸ்? எனக்கு என்னன்னா மேக்கிங் சூப்பரா இருக்கும், விஷுவல் பயங்கரமா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா என்னன்னா எனக்கு வந்து இந்த படம் கதையை மட்டும் நம்ம ஏற்கனவே பார்த்து பழகின கதை மாதிரியே இருக்கும். போன வாட்டி பார்த்தா பாகுபலியோட எஃபெக்ட் அப்படியே இருக்கு அந்த படத்துல. இல்ல இல்ல நீங்க எல்லாமே அந்த பாகுபலி அரியணைக்கான ரெகுலர் கதை. முன்னாடியே வந்துருச்சுண்ணா இந்த ப்ரோ கதை. இந்த எஃபெக்ட் இல்ல, தான் இல்ல. பாகுபலி யூஸ் அது நான் பண்ணிருக்காங்க. ஏங்க, நீங்க லேட்டா பார்த்துட்டு படத்தை யார் மேல பழி போடுறீங்க? இருங்க சொல்ல வரேன். அதுதாங்க சொல்ல வரேன். காலகாலமா நமக்கு இருக்க அரியணை கதை, காலகாலமா கேட்கிற அதே அரியணை கதை தான் பாகுபலியில இருந்தது. அதே அரியணை கதை தான் இதுலயும் இருந்துச்சு. எது போன வாட்டி பார்த்த லைன் கிங்ல. இப்ப இதுல என்ன கொண்டு வர போறாங்கன்னு முகம், தெரியல. அபூர்வ சகோதரர்கள் எல்லாமே இதுதான் ப்ரோ. ஆனா இப்ப அதான். வரப்போறது ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரி தான், அப்பாவோட கதை. அது தெரியும், அதை பார்க்க தான் ஆர்வமா இருக்கு. இப்ப வரது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு ட்ரைலரு. இது என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்க தான் ஆர்வமா இருக்கு. எப்ப ரிலீஸ்? எப்பங்க? அதுவும் வந்தேரி இந்தேரி சொல்லி வச்சிருந்தாங்க. டிசம்பர் 20. ஓகே ஓகே. டிசம்பர் 20 விடுதலை 2. அது ஏகப்பட்ட படம் இறங்குது நீங்க தான் பயங்கரமா. போன வருஷம் டிசம்பர். இது வந்து லைவ் ஆக்ஷன் தானே? இது லைவ் ஆக்ஷன் இல்லையே. இருந்தாலும் லைவ் ஆக்ஷன் இல்லையே தானே. இது லைவ் ஆக்ஷன், இது அனிமேஷன். அதாவது அனிமேஷன் பர்னி, How to Dragon வந்திருக்குல. இல்ல பர்னி, நான் படம் பார்ப்பேன், ஃபுல்லாவே விரும்பி பாக்குறது இல்ல. மத்த படங்கள்லாம் இப்ப இது மாதிரி படங்கள்லாம் பாத்துருவேன் எப்படியும். போன வாட்டி தியேட்டர்ல பார்த்தேன், 3D எஃபெக்ட்காகவே பார்த்தேன். எனக்கு 3D ரொம்ப நல்லா இருந்துச்சு போன வாட்டி. ஓகே ஓகே, சும்மா புல் பண்ண அவ்வளவுதான். சுகுமார் ப்ரோ சொல்லுவாரு, வந்துட்டாரு. அவர் என்னமோ சொல்லணுங்கிறாரு. அவர்கிட்ட நம்ம ஒண்ணு சொல்லணும். சுகுமார் ப்ரோ இது பாத்துட்டீங்களா? அது பேர் என்ன ப்ரோ 3 இருங்க, கலர் ஒரு படம் நிமிஷம் எப்படி ப்ரோ? சுமார் ப்ரோ இல்ல இல்ல அவர் எந்த படமும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இருங்க, அவர்கிட்ட கேக்குறேன். நிறங்கள் 3 எப்படி இருக்குன்னு கேட்க தான் வந்தேன், மறந்துட்டேன். நிறங்கள் 3 எப்படி படம் இருக்கு? போட்டாங்க, 2 படமும் பார்க்கல, போகல. வேற வேலை இருந்தது. தகவல் வந்திருக்குமே, தகவல் தகவல் படி வந்து நிறங்கள் 3 வந்து ஓகே. நான் சிம்பிளா முடிச்சிட்டீங்க. அதுதான் தகவல். நான் வந்து நான் பார்த்தாதான் என்னால கிளியரா சொல்ல முடியும்ல. நான் பார்க்கல. எனக்கு வந்த தகவல் ஒரு 3 பேர் நல்லா இருக்குன்னா 2 பேர் வந்து ஓகேவா இருக்குன்னாங்க. அவ்வளவுதான். அது அவங்களோட இது பொறுத்து. பட் ஆனா வந்து யாருமே மோசம் அப்படின்ற மாதிரி எல்லாம் யாரும் சொல்லல. ஓகே ஓகே. அப்ப அந்த கம்பேக் அது அவ்வளவுதான். கம்பேக் தான் ப்ரோ. இப்பெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது, இப்போ பனி எடுத்துக்கங்க. பரணிக்கு பிடிக்கலன்னு சொன்னான் நேத்து. வந்து அவனுக்கு வந்து செட் ஆகலன்னா
ஆனா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொன்னா. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தவங்க முக்காவாசி பேர் சூப்பரா பயங்கரமா இருக்குன்னாங்க. அது பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு நீ மிஸ் பண்ணிட்ட, வராம போயிட்ட, நீ வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. தெலுங்கு கன்னடத்திலேயே சாரி மலையாளம் கேரளாலேயே அது பண்ணி மிக்சடா தான் ஆமா ப்ரோ, வந்துச்சு இங்க செம்ம மலையாளத்திலேயே. ரெஸ்பான்ஸ். எனக்கு ஐயப்பன் கால் பண்ணான், மதியமே வேணா வரீங்களா அப்படின்னா. வரேன்டான்னா அதுக்கப்புறம் நான் போக முடியல. அப்புறம் என்ன போனா மிஸ் பண்ணிட்டேன், செம்ம படம் அப்படின்னா. என்னடா சொல்ற, வெறுப்பேத்தாதடா அப்படின்னு. உண்மையாவே செம்ம படம் அப்படின்னா. சரி இன்னைக்குதான் போக முடியல, நாளைக்கு இந்த ஜீப்ரான்னு ஒரு படம் போடுறாங்க, அது எப்படி இருக்கும்னு தெரியல. இங்க இருக்கிறவங்கள கேட்டுக்கின்னு போலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிட்டு இல்ல அப்புறம் எனக்கு புரியல. ஜீப்ரான்னு ஒரு படம் வருதுன்னு நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. ஏங்க அது தனஞ்சய ஜெப்ரா இருக்கார்ல தானே? அது ஜெப்ரா அதுதான் வந்து கன்னட ஆக்டர் ப்ரோ இருப்பார்ல, இப்போ அவர் தான் ஷோ டைம் தனஞ்சயாலாம் போட்டு நடிச்சிருப்பாரு. ஜெப்ரான் போடுறாங்க நிறைய பேர். அது அது எப்படி இருக்கும்ன்றது யாருக்குன்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா பிரகாஷ் ப்ரோ? மாவீரன் தான் சொல்லணும். இல்ல அது தனஞ்சயெல்லாம் நடிச்சிருந்தாரு அவரு. அவர் படம் தான் அது. அவரு இன்னொருத்தர், அவர் வந்து இன்னொரு மெயின் ஹீரோ ஒருத்தர் பேர் ஞாபகம் வரல. இப்ப பெய்டு பார்த்த வரைக்கும் ஓகே. இன்னைக்கோ நாளைக்குன்னு நினைக்கிறேன். ஓ என்னது? பெய்டு பிரீமியர் ஷோ இருக்கு போல நாளைக்கு. இன்னைக்கு ப்ரோ இன்னைக்கா? ஆ ஓகே, இன்னைக்கா நாளைக்கான்னு கன்ஃபியூஷன். அவரு இந்த விஜய் ஆண்டனி படத்துல வில்லன் நடிச்சிருப்பார்ல, டாலி தனஞ்சயாவா பேரு? என்ன விஜய் ஆண்டனி படமே மறந்து போச்சு. இந்த மழை சொல்ல பிடிக்காத போனா எப்படி மனிதன். இருக்குன்னா, ஆமா அந்த மலை பிடிக்காத மனிதன். இப்ப எப்படி இருக்குன்னா, தனுஷ் யாரா செல்வரா, தம்பி செல்வரா யாரா கசூராஜா பையங்கிற மாதிரி இந்த படத்தை சொல்லணும்னா இப்படி இங்கிட்டு சுத்தி சுத்தி போற வேண்டியதா இருக்கு. இல்லையே இப்ப இங்க இல்லனா கர்நாடகாலனா கர்நாடகால இன்னைக்கு பிரீமியர். இன்னைக்குன்னு சொல்றாங்க. சரி இது தெலுங்கு படம் தானே பாரு, நீ ஏன் கர்நாடகால போடுறாங்க பெய்டு பிரீமியர்? இது படம் தெலுங்கு படம். ஐயோ, இது தெலுங்குலயா இல்ல கன்னடத்துலயான்னு தெரியலனா. ஆனா பெய்டு பிரீமியர் நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதாவது ஒண்ணு ரொம்ப சிம்பிள். நார்த் இந்தியன்ஸ் தான் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் குஜராத்ல இருக்கப்போ உங்க படம் சூப்பர் பண்ணுவாங்க. ப்ரோ பெய்டு இன்னைக்கு இல்ல, பெய்டு நாளைக்கு தான், இன்னைக்கு கிடையாது. நான் நாளைக்குன்னு தான் சொன்னேன். அப்ப வந்து இன்னைக்குன்னாங்க. சரி ஓகே. ஆனா நிறைய பேர் ஷோ டைம் போட்டுருக்காங்களே ப்ரோ. ஷோ டைம் ஆமாண்ணா, 2 பேர் ஷோ டைம் போட்டிருந்தாங்க. நானும் பார்த்தேன், போட்டோலாம் எடுத்து போட்டிருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இந்த படம் வர்றதே பிரீமியரா இருக்கும், நார்மல் பிரீமியரா இருக்கும், பெய்ட் பிரீமியர் இருக்காது. சரி ஓகே, ஏதோ சொல்றீங்க, பாப்போம். இந்த வாரம் வந்து மலையாளத்துல வந்து 2 படம் வருது. ஹலோ மம்மி, அதுக்கப்புறம் சூக்ஷ்மதர்ஷினி. இந்த வாரம் ஓடிடி தமிழ்ல என்ன ப்ரோ வருது? தமிழ்ல ஓடிடி தமிழ்லையா ப்ரோ? தமிழ்ல பெருசா எதுவுமே வரலன்னு எனக்கு தெரியல. எதுவும் நான் டீடைல்ஸ் எதுவும் கலெக்ட் பண்ணல, அதனால. அவரு பேசல் ஜோசப் எவ்வளவு படம் ப்ரோ நடிக்கிறாரு, வந்துகிட்டே தான் இருக்கு ட்ரைலர். 21 படம் இருக்குங்க. படம் எவ்வளவு ஃபன்னா இருக்கு, அது ஈக்குவலா அவர் இன்டர்வியூ அவ்வளவு ஃபன்னா இருக்கு. இதுக்கப்புறம் அவர் இன்டர்வியூ மிஸ் பண்றதா இல்ல. அது இப்ப நஸ்ரியாவோட கொடுக்குற ஃபன் மேக்ஸா இருக்கு. ஏங்க அவரு வந்து ஃபேமஸே வந்து தியான் கூட பண்ண இன்டர்வியூ தான். அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ தான் எனக்கு தெரிஞ்சு. தியான் கூட பண்ண இன்டர்வியூ, அந்த என்ன படம் அது, ஒரு படம் வருஷங்களுக்கு சேஷம். வருஷங்களுக்கு சேஷம். அந்த இன்டர்வியூ குருவாயூர் அம்பலன் நடி. இந்த 2 இன்டர்வியூஸ்க்கு அப்புறம் இந்த நஸ்ரியா பேஸ்ட் இன்டர்வியூ தான் வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. பட் எனக்கு பாக்குறதுக்கு தான் டைம் கிடைக்கல. கண்டிப்பா வந்து அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் நிறைய பார்த்தேன் ஆக்சுவலா. அதெல்லாமே ஃபன் மேக்ஸா இருக்கு. ஆக்சுவலா அவருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் ஹிந்தில ரன்வீரோட ஒரு இல்ல இருக்கு அந்த ப்ராஜெக்ட் இன்னும் எனக்கு என்னன்னு தெரியல. ஆமா, அதேதான் பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி அது. எனக்கு அவர் சோலோ ஹீரோவா பண்ணதுல அந்த ஜான்வர் படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன படம் ப்ரோ? ஜான்வரா? அந்த இது வெட்டனரி டாக்டரா போவார்ல. இல்ல ப்ரோ, ஒரு மலை பகுதிக்கு அனுப்புவாங்க, அவரை வெட்டனரி டாக்டரா இருப்பாரு, அரகுற வைத்தியம் தான் தெரியும். நல்லா இருக்குமா? பாக்குறேன், தமிழ் டப்பிங்ல இருக்கு பாருங்க. அப்படியா தலைவா? படம் பேர் ஏதாவது சொல்ல முடியுமா எனக்கு? ஜான்வர் அப்படின்னா இந்தியில மிருகம்னு அர்த்தம். ஜான்வர், ஓகே. பிரகாஷ் ப்ரோ, லக்கி பாஸ்கர் ஹெச்டி லீக் ஆயிடுச்சா? இல்லையே, 4 நாள் ஆகுது. இப்போ வந்து கேக்குறீங்க. லக்கி பாஸ்கர் மட்டும் வரல, சாரி. இல்ல அமரன், பேர் என்ன, பிளடி பிரதர் 3 தான் வந்து. அது தெரியும். இல்ல எங்க பார்த்தேன் நான் லக்கி பாஸ்கர் கூட ஹெச்டி வந்துருச்சு அப்படின்ட்டு தான் கேட்டேன். அது அவர் சும்மா போட்டாங்க. டுமாரோ வில் பி ரிலீஸ்ட், பட் இன்னும் எதுவும் வரல. நானும் நெக்ஸ்ட் வீக் தான் ப்ரோ. ஓகே ஓகேங்க. 29 தான ஆபீஷியல் ப்ரோ? அன்னைக்கு தான் தெரியும்.
பிரகாஷ் ப்ரோ, தியேட்டர் அசோசியேஷன் ரிவ்யூ பண்ணக்கூடாதுங்கிறாங்க. உங்க ஒப்பீனியன் என்ன ப்ரோ? அதாவது இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல பண்ணியிருக்கணும். இப்பெல்லாம் வந்து டோட்டலாவே எல்லாமே மாறிடுச்சு. இதை பத்தி ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னா, பல நல்ல படங்கள் பப்ளிக் ரிவ்யூனால தான் ஓடுது. இன்னைக்கு வந்து நம்ம ரிவ்யூ பார்த்து மட்டும் படத்துக்கு போறவங்க யாரும் இல்லை. உதாரணமா ட்விட்டர்ல வந்து ரிவ்யூ போடுறவங்க, இந்த ரிவ்யூவர்ஸ்னு மட்டும் கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 80 பேர் இருக்கும். இந்த 80 பேர்ல ரிவ்யூஸ் தவறாம போடுறதுன்னு கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 15 பேர் இருப்பாங்க. அந்த 15 பேர்த்துல மக்கள் நம்புறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் ரிவ்யூ நம்புவாங்க. அதுல ரொம்ப நம்புறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் ரொம்ப ரொம்ப ரேர். எல்லாம் நம்ம எல்லாரோட டேஸ்ட்டும் ஒரு முத்த மாதிரி போகிறதுங்கிறது ஒருத்தர் 2 பேர் கூட தான் இருக்கும். அதை மட்டும் தான் நம்பி போவாங்க. சில பேர் இருக்கிறாங்க எல்லா படத்துக்கும் 3.5 3.5 3.5 3.5 3.5 எல்லா படத்துக்கும் கிறிஸ்டோபர் போடுவார் ஆவரேஜ்னு போட்டா அது அதை பிளாக் விட்டுருங்க. பஸ்டர் ஆயிரும். இல்ல இல்ல அது வேற கதை. நான் சொல்றது என்னன்னா ஃபுல் பாசிட்டிவா எல்லா படத்துக்கும் 3.5 ரொம்ப ஒருவேளை காசு பயங்கரமா வந்துச்சுன்னா 4 4 4 4 அப்படி போடும்போது மக்களுக்கு அந்த ரிவ்யூ மேல நம்பிக்கையே போயிடும். அப்ப என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி எல்லா ரிவ்யூவர்ஸையும் மதிக்காம அவங்க தேடி பாக்குறதுனா படம் முடிஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் ஷோ பப்ளிக் ரிவ்யூ தான் எதிர்பார்க்கறாங்க. அது மாதிரி வந்து பல படங்கள் வந்து ஓடியும் இருக்கு. இந்த வருஷம் வந்து லப்பர் பந்து என்னதான் நல்லா இருக்குன்னு நாங்க சொன்னாலும், நான் படம் பார்த்துட்டு அன்னைக்கு வந்து ஸ்பேஸ்ல வந்து அடுத்த நாள் சொன்னேன், அன்னைக்கு நைட்டு சொன்னேன். சொன்ன உடனே ஏகப்பட்ட பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளவு வாட்டி என்ன ஃபாலோ பண்ணி இவ்வளவு தடவை பார்த்தவங்களே என்ன கேட்டு பிரதர் உண்மையாலுமே சொல்றீங்களா இல்ல ஸ்பெஷல் ஷோ ரிவ்யூ போயிட்டனால செலிபிரிட்டி ஷோ போயிட்டனால எதுவும் நீங்க எக்ஸ்ட்ரா எதுவும் போய் சொல்லலையே அப்படிங்கிற வார்த்தை கேட்டாங்க. ஏங்க என்ன இப்படி சொல்றீங்க, இத்தனை தடவை இத்தனை வருஷம் ரிவ்யூ பார்த்து இந்த வார்த்தை கேட்கறீங்களே, நீங்க படம் பார்த்துட்டு பேசுங்கன்னு. ஓகேவா? அதைத்தான் இப்ப நமக்கு என்னன்னா மக்களுக்கு நம்ம என்னதான் அந்த எவ்வளவு ஜெனியூனிட்டியா இருந்தா கூட அந்த ஸ்பெஷல் ஷோ ரிவ்யூ ஷோன்னு பார்த்தா மக்களுக்கு நம்ம நம்பிக்கை வராது. இதே வந்து முதல் ஷோ முடிஞ்சு வர இந்த வேர்ட் ஆஃப் மவுத் வருது பார்த்தீங்களா, அதுதான் ஒவ்வொரு நல்ல படத்துக்கும் அதிகப்படியான பூஸ்டா இருக்கிறது. இந்த வருஷம் வந்த லப்பர் பந்த் ஆகட்டும், மகாராஜாவாகட்டும், கருடன் ஆகட்டும், அது போக வந்து மஞ்சுமேல் பாய்ஸ்னு ஒரு மலையாள படம் ஆகட்டும், எல்லா படங்களுக்கும் ரிவ்யூவை விட அதிகமா பரவனதுங்கிறது வேர்ட் ஆஃப் மவுத் தான், அந்த பப்ளிக் ரிவ்யூங்கிறது தான். அதை வந்து நீங்க தடுக்கவே முடியாது. தடுத்தா அது உங்களுக்கே தான் ஆபத்து. என்ன பண்ணணும் அப்படின்னா அநியாயம் பண்ணாம சில தேட்டருக்காரங்க வேணுக்கே பண்றாங்க. ஏன்னா நம்ம தேட்டர் ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக சில முக்கியமான யூடியூப் சேனல்ஸ் நம்ம தேட்டருக்கு வாங்கன்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. அதுக்கு அவங்க தனியாக கவனிக்கிறாங்க, அந்த ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்து கவனிக்கிறாங்க. இந்த யூடியூப் சேனல் வந்து என்ன பண்றாங்க, நாங்க வந்து கெட்ட ரிவ்யூலாம் எடிட் பண்ணிட்டு நல்லது சொல்றதை மட்டும் நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர்கிட்ட காசு வாங்குறாங்க. அதை காசை கொடுத்து ஊக்கப்படுத்துற யாரு? ப்ரொடியூசர்ஸ். அப்ப அது மாதிரி நீங்க பண்ணாதீங்க. ஒரு யூடியூப் சேனலுக்கு நீங்க வந்து அவன் பாட்டுக்கு ரிவ்யூ போட்டு போறான், நீங்க கண்டுக்காம கொடுங்க. நீங்க நெகட்டிவா போறான் நெகட்டிவா போட்டு போறான், பாசிட்டிவா போறான் பாசிட்டிவா போட்டு போறான். எவ்வளவு நாள் தொடர்ச்சி நெகட்டிவா போடுவான்? ஒரு ரீச்சுக்காக போடுவான், 4 வீடியோ போடுவான். ஆனா அவன் வீடியோ பேக்குன்னு தெரிஞ்சுன்னா மக்கள் அதை பார்க்க மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு குறிப்பிட்ட சேனலை மட்டும் கூப்பிட்டு ஐயா நீங்களே ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு வந்துரு, நீ காசை கொடுத்தன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காசை கொடுக்குறீங்க. அவன் என்ன பண்றான், அவனே செட் ஆஃப் ஒரு 10 பீப்புள் வச்சுக்கிட்டு நடுவில் ரிவ்யூ கேட்டு 10 பேர்த்த நடுவில் கலந்து விட்டுறான். கலந்துட்டு பாரு பயங்கரமா ஒரு மொக்க படத்துக்கு பாசிட்டிவா கொடுக்குறான். அது அப்ப ஈஸியா சீக்கிரம் வந்து கூடிய வரைவில் அந்த சேனல் காலி ஆயிரும். ஆனா இப்படி வந்து ப்ரொடியூசர் காசு கொடுத்து எடுக்கிறத விட இது வந்து பப்ளிக் ரிவ்யூ எடுக்கிறது வந்து ஒன்றும் ஆபத்தானது கிடையாது சினிமாக்கு. அவங்க பண்ற விஷயமே காசு கொடுத்து எடுக்கிறது எல்லாத்தையும். அதை நிப்பாட்டினாலே போதும், சினிமா காப்பாற்றப்பட்டுரும். இன்னொன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தியேட்டர் ப்ரெமிசஸ்ல வந்து இன்டர்வல்ல கொண்டு போய் படம் பார்க்கும்போது பப்ளிக் ரிவ்யூ கேட்க அலோட் பண்றாங்க. அது ரொம்ப தப்பு. ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்டர்வல்ல கொண்டு போய் கேண்டீன்ல இருந்துகிட்டு பாத்ரூம் போக விடாம ரெஸ்ட் ரூம் போக விடாமலாம் பண்றாங்க. அதெல்லாம் தப்பு. ஒரு அந்த அளவுக்கு வந்து வியூஸ் வெறியில இருக்கு மீடியா. அப்ப அதை தடுக்கணும். அது மாதிரி சில விஷயங்களை செஞ்சாலே போதும். இது மாதிரி முழுக்க தடுக்கவும் முடியாது அவங்க என்னதான் ரூல்ஸ் போட்டாலும். ஏன்னா அப்படி ரூல்ஸே போட்டாலும் அதே தியேட்டர் அசோசியேஷன்ல உள்ள 4 தேட்டர் கேட்க மாட்டாங்க. அவங்க வேணும்க்கே நம்ம தேட்டர் ரீச் வரணும், ஏன்னா பப்ளிக் ரிவ்யூல நம்ம தேட்டர் எடுத்தது நம்ம தேட்டர் ஃபேமஸ், அதுக்காகவே நம்ம தேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்னு நம்பி 4 தேட்டருக்காரங்க இருப்பாங்க. அவங்க ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணாம கூப்பிடுவாங்க. கேட்டா ரூல்ஸ் போடுறவங்களே ரூல்ஸ் மீறுற கதை தான். இங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தெரியும், திருப்பூர் சுப்பிரமணியமே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் புதுசா ஒரு ரூல்ஸ் கொண்டு வருவாரு. ஆனா அந்த ரூலை பிரேக் பண்றதே அவரா தான் இருக்கும் எப்பவுமே. இல்ல எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சிம்பிள். எப்பவுமே ரொம்ப சிம்பிள். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவரே அப்புறம் ரோஹிணி தேட்டருக்காரன் எடுத்தீங்கன்னா தெரியும், அது கொண்டு வரவே ரோஹிணி பன்னீர்செல்வம் கொண்டு வருவார் ரூல்ஸ். ஆனா அதை மதிக்காம இருக்கிற முறைய ஆளே ரோஹிணி தேட்டருக்காரங்க தான் இருப்பாங்க, எந்த ரூல் கொண்டு வந்தாலும் சரி. ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்றேன், இது மாதிரி ஒரு 4 தேட்டருக்காரங்க இருக்காங்க, ரூல்ஸ் அவங்களே கொண்டு வராங்க, ஃபாலோவும் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்ல. ஆனா பிளட்டி பர்கர் ரிவ்யூஸ்னாலேயே நல்லா ஓடல ப்ரோ. ஆனா படம் நல்லா இருக்கு. தேங்க்யூ ப்ரோ. அப்போ சொன்னா ரிவ்யூஸ்னா இப்ப சொல்றீங்கல்ல, இப்ப நம்ம அன்னைக்கு வந்து ரிவ்யூ போட்டதுல பாசிட்டிவ் ரிவ்யூ போட்டது ஒரு 3 பேரோ 4 பேரோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அதுல நானும் ஒரு ஆளு. ஆனா அந்த ரிவ்யூக்கு மேல கமெண்ட் கோட் படிச்சு பாருங்க தெரியும், இவன் காசு வாங்கிட்டான் போல இருக்கு, படம் நல்லா இல்ல, எல்லாரும் நல்லா இல்லைங்கிறான், இவன் மட்டும் நல்லா இருக்குங்கிறான் அப்படி சொன்னாங்க. கவினோட பிஆர் ஒர்க் பண்றான் போல இருந்தாங்க. பைத்தியம்னே சொல்றாங்க. பாத்துக்க இல்ல, அதாவது
அதெல்லாம் பண்ணுவாங்க. அது ஆனா இப்போ உண்மைதான்றீங்களா? ஓடிடில பார்த்துட்டு சரி ஓகே. நல்லா இருக்கு. இல்ல இல்ல அதெல்லாம் சொல்லுவாங்கங்கிறேன். என்னையும் சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறனால விட்டுட்டேன் நானு. இல்ல நம்ம ஒரு ரிவ்யூ போடுறோம்னா நம்ம எதுக்காக போடுறோம்? நம்ம வந்து உண்மையாலுமே ஒரு பொய்யான ஒரு படத்துக்கு நம்ம ரிவ்யூ போட்டு ஒன்றும் சாதிக்க போறோம். ஒருவேளை சுத்தமா பிடிக்கலன்னா ரிவ்யூ நான் வந்து படத்தை லேட் பண்ணுவேன். நீங்க ரிவ்யூ லேட் பண்றதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயமே நான் ஒரு படத்தை வந்து 12 மணிக்கு படம் முடிஞ்சுச்சு. நான் ரிவ்யூ போடுறதுக்கு 2 மணிக்கு மேல ஆகுதா 3 மணிக்கு மேல ஆகுதா? அப்ப 2 ரீசன் தான். படம் நல்லா இல்ல அப்படின்னு சுத்தமா நான் ரிவ்யூ போல படம் ரொம்ப கேவலமா இருக்கு. இதுதான் இது எல்லாத்துக்கும் தெரியும். ரெகுலரா ஃபாலோ பண்றது தெரியும். புதுசா வரவங்க மட்டும் அதை பார்த்துக்கிட்டு ஏன்னா வார்த்தை கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். ஒரு ஒரு வார்த்தையை வந்து ஃபுல் நெகட்டிவா போட்டு அடிக்கணுமா? அப்ப அதுக்கு வார்த்தையை தேடி கண்டுபிடிக்கணும். இங்கிலீஷ்ல நிறைய பேர் ட்வீட் போடுவாங்க. அதுக்கு பேர் வந்து பூசி முழுவதுன்னு சொல்லுவாங்க. அந்த பூசி முழுவதும் இங்கிலீஷ் வார்த்தை ஈஸியா செய்யலாம். தமிழ்ல அப்படி செய்ய முடியாது. ஏன்னா நான் என் ரிவ்யூ வந்து தமிழ்ல தான் போடுவேன் நான். அப்ப அது தமிழ்ல பூசி முழுவதுங்கிறது இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். தமிழ் காட்டி கொடுத்துரும். அதனால அது செய்யாம நான் லேட் பண்ணி யோசிச்சு வார்த்தைகளை பார்த்து கவனமா தேர்ந்தெடுத்து போடுவேன். இதுக்கு தான் என் ரிவ்யூ டிலே ஆகும். அப்ப படம் நல்லா இல்லைங்கிற அர்த்தம். அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த தியேட்டர் வாசல்ல ஸ்டாப் பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா இப்ப பொதுமக்களே கேமராவை தூக்கிடுறாங்க. அவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அநியாயம் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் லைவ் ஓட்ட இல்ல ப்ரோ ஆரம்பிச்சிருவாங்க. சிம்பிளா அவங்க வெளியே ரோட்ல நின்னுச்சு கேட்பாங்க. ஏன் கேட்க வந்து பப்ளிக் ரோடு தானே உங்க இடம் எல்லாம் கிடையாதுன்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் முடியாது bro. அதனால தானே பழக்கிட்டாங்க. தியேட்டர் வளாகத்தில் அருகில் கூட விடாதீர்கள்னு போட்டிருக்காங்க. அவங்க இந்த முக்குல நின்னு வண்டியோட நிப்பாங்க. அவங்க அட்ராக்ஷன் வச்சு வந்து இல்ல சொல்லிட்டு 200 போங்கன்னு. ரூபாய் செலவு பண்ணி ஒரு டிக்கெட் வாங்கிட்டாங்கன்னா அவங்கள எதுவும் கேட்க இல்ல முடியாது. இல்ல ஆக்சுவல் நான் படம் பார்க்க வந்துட்டேன்ட்டா அவங்கள எதுவும் கேட்க முடியாது. இது வந்து இல்ல இன்னொன்று இருக்கு. அது யூடியூப் சேனல் இருக்குல்ல. யூடியூப் சேனல் நீங்க தியேட்டர் வாசல் என்ன தள்ளின்னு எடுக்கலாம்னு வச்சுங்க. ஒரு 100 மீட்டர் தள்ளியோ இல்ல ஒரு 50 மீட்டர் தள்ளியோ இல்ல கொஞ்சம் தூரம் தியேட்டர் காம்பவுண்ட்லயே எடுக்கிற ரோட்ல எடுக்கிறான்னு வச்சுங்களேன். ஆனா அதோட ஜெனியூனிட்டி இருக்காது. இந்த ஒரு நம்பகத்தன்மை இருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க படம் பார்த்து ரிவ்யூ போடுற மாதிரி தியேட்டருக்கு வாசல்ல இருந்து எடுக்கிற மாதிரி அந்த இது இருக்காது. அப்ப மக்கள் அந்த வீடியோ நம்ப மாட்டாங்க. யார் வேணா போய் சொல்லலாங்கிற மாதிரி நிறைய யூடியூப் சேனல் வந்து அதை போய் குழப்பி விட்டுரும். ஒரு 4 நல்ல ரிவ்யூ இருக்கும், 4 கெட்ட ரிவ்யூ இருக்கும். ரொம்ப குழப்பி விட்டுரும். அதுதான் ப்ரொடியூசர்ஸ் எதிர்பார்க்குது. தியேட்டர் வளாகத்துக்குள்ள விட்டு விடலைன்னா பப்ளிக் வீடியோ விட்டு போறான். அவன் பப்ளிக் ரிவ்யூ செல் எடுத்து வீடியோ விட்டுட்டு போறான். அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்லுவானா, ஒரு 2 படத்துக்கு நெகட்டிவ் போட்டு பார்ப்பான். அதுக்கு ரீச் ஆகாது. ஆனா இது மாதிரி ஒரு பெரிய சேனல்ல பப்ளிக் கத்த போது தான் ரீச் ஆகி அதுக்கப்புறம் தான் தனியா வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியும். ஆனா இது அவங்க எய்ம் பண்ற கணக்குங்கிறது அதை சரிதான். தாண்டினா ஏன் ப்ரோ அட்டென்ஷன் அதை யோசிக்க சீக்கிங்குமே மாட்டாங்களா இங்க ப்ரோ? ஆமா இல்ல அட்டென்ஷன் அதுக்கும் பிளான் சீக்கிங் பண்ண மாட்டாங்களா? அட்டென்ஷன் சீக்கிங் ரொம்ப அதிகமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தெலுங்கு இதுல ஒருத்தர் ப்ரோன்னு சொல்லுவார் தெரியுமா? எல்லா பப்ளிக் ப்ரோ அப்படின்னு வரல. ஆமா போன வாரம் தான் ப்ரோ ப்ரோ அவர் இப்ப பெரிய கை இல்ல ஆயிட்டாரு என்னன்னா தெரியுமா? 4 நாளாவே சொல்றேன். 4 நாளாவே 5 நாளாவே அவரை பத்தி தான் நானே பேசியிருக்கேன். பேசிட்டு நம்ம அதை டப்பிங்கும் பண்ணியாச்சு. அதுக்கு மிமிக்ரியும் பிரகாஷ் பண்ணியாச்சு. எனக்கு ஒரு டவுட். இது கன்ஃபார்ம் ஆனா ஜெயம் ரவி ஒரே நிமிஷம் சாரி இந்த பில்லான்னு ஒருத்தர் அவர் மேல அந்த விடாமுயற்சியை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. நானும் 2 வாட்டி தூக்கிட்டேன். அது ஏன் ப்ரோ ஷேர் பண்றீங்க? எனக்கு புரியல ப்ரோ. அதை பத்தி ஆல்ரெடி பேசியாச்சு. இப்ப அது இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஓகே இருந்துட்டு போட்டோம். அஜித் ஃபேன் ஆசைப்படுறாரு, விடு தலைவா. இல்லண்ணா எனக்கு என்னன்னா ரெக்கார்ட் பண்றப்போ இப்போ திடீர்னு இப்போ ஸ்பேஸ் கட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அது ரெக்கார்ட் பண்றப்போ அப்போ அந்த இது அது அப்படியே தான் இருக்கும். புரியுது அது புரியுது எனக்கு புரியுது. பயமா இருக்குது. அதனால தான் வேற ஒண்ணும் கிடையாது. ப்ரோ ஷேர் ஜெயம் ரவி எப்படி ப்ரோ வில்லனா அதுதான் ப்ரோ பிரகாஷ் சூட் ஆகுமா? கன்ஃபார்ம் ஆனது இல்ல ப்ரோ, பயங்கரமா இருக்கும். ஆனா அவர் ஒத்துக்கிட்டாரா கன்ஃபார்மா? என்ன நம்ப முடியல தலைவா, அதான் கேக்குறேன். இல்ல பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அது முடிஞ்சிருச்சு. ஜெயம் ரவி ஒத்துக்கிறேன்ட்டாரு. சூப்பர்ண்ணே. அடுத்த கட்ட மூணாவது 95 ஹீரோ to யார் ப்ரோ? 99% இன்னொரு யாரோ ஆனா பெரிய பெட் ஹீரோ ஆகுமா இருக்காதான் ப்ரோ அதர்வா கேள்விப்பட்டேன். எஸ்கே பண்றாரு. ஜெயம் ரவி? அதர் அட இருங்க 4 பேர் ஒரே இடத்துல பேச ஒன்றும் பேச முடியாது. அதே மாதிரி ஒரு டாபிக் பேசிட்டு இருக்கும்போது அடுத்ததுக்குள்ள போனா நமக்கு தெரியாம போயிடும். நம்ம என்ன பேச வந்தவங்க மறந்து போயிடும். 3வது ஹீரோ வந்து அதர்வா. அதுக்கு நடுவில் வேற யாரும் பேச வந்தாங்க நடுவில். அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அந்த கேள்வி வரைக்கும் தான் நம்ம பதில் சொல்லலாம்னு நினைச்சேன். அந்த 3வது ஹீரோங்கிறது அதர்வா. சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா 3 பேரும் ஹீரோ நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பாட்டு போடவும் ஆரம்பிச்சிட்டாரு அவர் அந்த படத்துக்கு. லோக்கி இருக்காரா ஜிவி இல்லையா? பிரகாஷோட 100வது படமா எது? லோக்கி லோக்கி இல்ல. லோக்கிலாம் இல்லைங்க. அது இல்ல. அதுக்கு மேல அதர்வா வந்திருக்கிறாரு. முன்னாடி வந்து துல்கர் சல்மான் நடிக்கிற ரோல் இருந்துச்சுல்ல. சூர்யா ஒரு ஆரம்பிக்கும் போது துல்கர் சல்மான், நஸ்ரியா, விஜய் வர்மா அப்புறம் ஹிந்தி ஆக்டர். விஜய் வர்மா இவங்களாம் நடிச்சாங்கல்ல. அது மாதிரி ஒரு பெரிய ஒரு மாதிரி பண்ணாங்க. இப்போ வந்து டோட்டலே மாத்தி சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வான்னு போறாங்க. ஸ்ரீலீலான்னு கேள்விப்பட்டேன், உண்மையானது? அது ஹீரோயின் ஸ்ரீலீலான்னு சொல்றாங்க. ஆனா பாப்போம். சிபி படத்துக்கு முன்னாடி அதை ஆரம்பிக்கிறாங்களாமே. எந்த படத்தை பத்தி பேசுறீங்க ப்ரோ? சிவகார்த்திகேயன் சுதா கொங்கரா பிரசாத். சுதா கங்கோரா படத்துக்கு ஜெயம் ரவி வராரு உள்ள. ஆனா இது சிபி படத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிறாங்களாமே, அது உண்மையாது? இல்ல ப்ரோ சிபி ஆமா. இல்ல அது நியூஸ் வந்துச்சு. பட் என்னங்கிறது தெரியல. இந்த படம் வந்து எப்படின்னா SK24ங்கிறது டான் டைரக்டர் சிபி ஆமா. சக்கரவர்த்தி தான். SK25 தான் சுதா கங்கோரா படம். பட் எப்போ ஆரம்பிக்கிறாங்க ரெண்டுமே தெரியல. ஏன்னா முருகாஸ் படம் வந்து
அது இப்பதான் அந்த கடைசி இந்த ஷெட்யூல் ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் முடிஞ்சாதான் தெரியும். புரியுது. ஆனா இப்ப நீங்க சொல்ற டோட்டலா அதுக்கான அப்டேட் காஸ்டிங்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய படமா வந்துருமேண்ணா. நல்லா பயங்கரமா பார்ப்போம். நடுவில் இப்போ ஸ்டீன் ஒருத்தர் பேசுறாரு. இப்போ சொல்லுங்க brother. நீங்க கேட்டீங்க அதான் ஜெயம் ரவி செட் ஆகுமான்னு கேட்டேன் ப்ரோ. இந்த வில்லன் கேரக்டர் அவருக்கு செட் செட் ஆகுமா? ஆகுமா இல்ல செட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அது வில்லன் கேரக்டராகவும் முழுசா தெரியல. அதாவது இந்த கண்டென்ட் அதாவது கனா கண்டென்ட் மாதிரியான ஒரு பிருத்திவிராஜ் ரோல் மாதிரி இருக்கும் போல இருக்கு. அதாவது நெகட்டிவ் ஷேடு தான், பட் வந்து பார்க்க நல்லா ஒரு இதாக இருக்கும் போல இருக்கு. ஹீரோ மாதிரியே இருக்கும் போல இருக்கு. அது தெரியல எனக்கு என்னன்னா படத்தை பத்தி என்ன என்ன கேரக்டர்ஸ் என்ன எதுவும் சுத்தமா தெரியல. பரணிக்கு வேணா கொஞ்சம் கொஞ்சம் தெரியலாம். நம்ம வேணா கொஞ்சம் நாள் ஆகட்டுமே. ஏன்னா இப்போ அமரன் ஃபேவர் ஓடிட்டு இருக்கு. அதனால விசாரிச்சு பார்க்கறதுன்னு நினைச்சா கூட இப்போ நம்ம விசாரிக்கிற அவசியமும் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஷூட்டிங் போய் அதுக்கப்புறம் நம்ம படத்தை பத்தி பேசி கேரக்டர் பத்தி பேசலாம். ஆனா ஒப்பீனியன் கேட்டா எனக்கு வந்து ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஜெயம் ரவி ஹீரோ நடிச்சிட்டு இருக்கவர் இன்னொரு ஹீரோ கூட நடிக்கணும் அப்படின்னா ஒரு ஹீரோவா நடிச்சா பரவாயில்ல, ஒரு வில்லனா நடிக்கும் போது நமக்கு அது ஏத்துக்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா சிவகார்த்திகை நமக்கு ஃபேவரட் ஆக்டராகவே இருந்தாலும் அது ஒரு மாதிரி இருக்கு. சிவகார்த்தி ஜெயம் ரவி எத்தனை வருஷம் அதுக்கு முன்னாடி சீனியரா இருந்தவர் கொஞ்சம் வில்லன் ரோலுன்னு பண்ணாம டபுள் ஹீரோ சப்ஜெக்டா இருந்தா எனக்கு சந்தோஷப்படுவேன். அவ்வளவுதான். ஓகே பிரகாஷ், நான் எனக்கு அந்த படத்தை பத்தி உங்களுக்கு தெரியும், சொல்லலாமா வேணாம். வேணாமா? ஓகே. இல்ல நான் ஏன் இல்ல ஏன் இல்ல சொல்றேன் நீ சாரி. சொல்லு விஷால், யார் ஸ்பாயிலர்லாம் இல்ல. வேணான்றதை யார் தடுக்கிறீங்க? விஷால் எஸ்கே படத்தை பத்தி ஸ்பாயிலர் பண்ண வந்தா இல்ல இல்ல வந்துருவாரு. அப்படி இல்ல நான் ஸ்பாயிலர் இல்ல. இல்ல முன்னாடி சொல்றப்ப நான் இல்ல டூ ஏர்லி டு டாக் தான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். சொல்லு பரணி இல்ல இல்ல அது நிறைய பேருக்கு தெரியும். பரணி அது பரணி வந்து பரணி எந்த மாதிரி படம்? பரணி நீ வந்து எஸ்கே படம்னா வந்து ஒரு மாதிரி நீ நடந்துக்கிற, மத்த ஆள் படம்னா என்ன வேணா சொல்லுங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பேசுற பரணி. நான் அப்படி சொன்னதே இல்லையே. மத்த ஆளுங்க படம்னா என்ன வேணா சொல்லுங்கன்னு நான் சொன்னதே இல்லையே. நான் அப்படிலாம் இல்ல. நீ நான் சொல்லு நீ சொல்லு விஷால் bro விஷால். நீங்க சொல்லு bro. நீங்க தானே கேட்டீங்க அந்த மட்ட சாங் எல்லோ சேரி திரிஷா, அதை நான் சொல்லும் போது நீங்களும் தான் கேட்டீங்க. யாரு நானா? ஆமா நீங்க அப்ப தான் நான் கேட்டீங்க. தடுக்கல. கேட்டதுக்கு அப்புறம் ஏன் தடுக்கல. சொன்னீங்கன்னு சொன்னீங்க. நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது வேண்டான்னு சொல்லல. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஏன் ப்ரோ சொன்னீங்கன்னு கேட்டீங்க. சொல்லவான்னு கேட்டீங்களா அன்னைக்கு? வேணா போய் மறுபடியும் தேடி எடுத்து கேட்டு வாங்க. ஐயோ சரி விஷால், விடு நீ bro. பரணி விஷால் எப்படி bro எல்லாம் சொல்லு. பேச்சு மாத்துற பாத்தியா நீ பரணி? வேற டாபிக் குள்ள போலான்னு பாக்குற அப்படி. இல்ல இல்ல எனக்கு சீரியஸா அண்ணா தெரியல. அது விஷால் bro அது சொல்லு bro. இல்ல 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 தலைவா, அது நிறைய பேர் இந்த ஹிந்தி இம்போசிஷன் பத்தின படம் அது எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனா சிதம்பரம்ல அண்ணாமலை யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது நடுவில் வந்துட்டு அவங்க அங்கே லொக்கேஷன் பார்க்கலாம் போயிருக்காங்க சுதா மேம். நான் என் ஊர் சிதம்பரம் தான். ஸோ நான் அவங்க அங்கே பார்க்குறப்ப அவங்கள நான் மீட் பண்ணேன். ஸோ அப்போ அது சூர்யா சார் பண்ணுற படமாக இருந்துச்சு. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை பற்றி நான் இப்போ சொல்ல வரல. அதை வந்துட்டு ரொம்ப மெயின் மெயின் விஷயமா அதை வச்சுட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு வில்லன் கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். பிரகாஷ் நான் சொல்கிறாரு டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக இருக்கலாமான்ட்டு, பட் தெரில எனக்கு. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லன் கேரக்டர். ஹிந்தி இம்போசிஷனை பற்றி படம் பேசுது. அதனால தான் இப்போ சூர்யா சார் அது பொலிட்டிக்கலாக அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்துட்டு சூர்யா சார் பண்ணல அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரில. பட் ஆனால் அது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தோட ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நிறைய காலேஜ் சீக்வன்ஸ்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எஸ்கே வந்துட்டு இதுக்கு இந்த காலேஜ் ரோலுக்கு நல்லா கொஞ்சம் பீரியட் ஒரு 90s 80s அந்த டைம்ல நடக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு அவர் நல்லா உடம்பெல்லாம் குறைப்பாருன்னு சொல்றாங்க. அவ்வளோ இது பின்னாடியா? நான் கேள்விப்பட்டேன். ஆமா, இப்போ படம் பீரியட் படம் தான் ப்ரோ அது. சரி ஓகே. ஸோ எங்க ஊர் அண்ணாமலை யூனிவர்சிட்டின்றதுனால அந்த மேட்டர் மட்டும் தெரியும். அதனால மட்டும் அதை சொன்னேன். இப்போ அதே யூனிவர்சிட்டியில தான் ஷூட்டும் பண்றாங்களா? அங்க பண்ணாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அங்க பண்ண இது வரைக்கும் அங்க எந்த படமும் ஷூட் பண்ணது இல்லை. அங்க பண்ணாங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஏன்னா அந்த யூனிவர்சிட்டி அவ்வளோ ரொம்ப பழமையா இப்ப பார்த்தாலும் பழமையா இருக்கும். ஆக்சுவலா அதை சீட் பண்ணி இங்க மதுரை அமெரிக்கன் காலேஜ்ல எடுக்கிறதா பிளான் பண்ணாங்க. மதுரை அமெரிக்கன் காலேஜ்ல கொஞ்சம் ஷூட்டிங் போறதுக்கு எல்லா ப்ராசஸுமே அப்ப சூர்யா சார் படம் நான் சொல்றேன். அப்ப அது ரொம்ப பக்கத்துல வந்து அதுக்கப்புறம் அது டிராப் ஆச்சு. ஸோ அதனால ஆனா ஏதோ ஒரு நிறைய காலேஜ் சீக்வன்ஸ் இருக்கு. ப்ரோ நானும் கேள்விப்பட்டேன். அந்த நீங்க சொன்ன யூனிவர்சிட்டியில போயிட்டு ஏமின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து இங்க செட் பண்ணி ஷூட்டிங் போற பிளான் பண்ண மாதிரி நான் ஆமா கேள்விப்பட்டேன். ஆமா, நான் அப்ப அவங்கள பார்த்தப்ப மேம் என்ன மேம் இங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல லொகேஷன் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்க ஊர்க்காரங்களுக்குலாம் ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. என்ன நம்ம ஊர் காட்ட மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. ஸோ இதை கரெக்டா பண்ணாங்கன்னா எங்க ஊர்க்காரங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. அவ்வளவுதான்.
சூப்பர் சூப்பர். ஸ்பாயிலர் எதுவும் சொல்லல தலைவா, பரணி இவ்வளவுதான் இல்ல சொல்லியிருக்கேன். எஸ்கே மாதிரியே ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுவாரு, அவர் பாத்திருக்கியா? இல்ல நான் பார்த்தது இல்லைண்ணா. சரி, அனுப்பிச்சு விட்றேன் உனக்கு. பரணியா பேரு? ஏங்க நான் ரீல்ஸே போட மாட்டேங்க, கேமரா சை. ஏதோ ப்ரோ நிறங்கள் 3 என்ன தலைவா? அதான் எனக்கும் தெரியல. இல்ல இந்த இனிஷியல் ரிவ்யூலாம் சொல்லலாமான்னு தெரியல. 2-3 பேர் போட்டிருக்காங்க. அவங்க ரிவ்யூ நான் எப்பயும் பார்க்க மாட்டேன். 2-3 அதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு சுகுமார் ப்ரோ. அப்ப கேட்கலையா? அவரு என்ன ஓகேன்னு சொல்லி சொல்லுங்க, நான் என்ன முடிச்சிட்டாரு. சொன்னாரு? ஓகேயா இருக்குன்னாரா? ஓகேன்னு சொல்லி ஓகே. முடிச்சிட்டாரு அவரு. நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க சொல்லிருங்க, பரவாயில்ல. யாருண்ணா? ஆ இல்ல இவரு அவரு சில அதான் எப்படி இருக்க போதுன்னு தெரியல, ஆர்வமா வெயிட் பண்றேன்னாரு. ஆமா அப்ப அந்த டைரக்டர் பிடிக்கும், அந்த ஒரு படத்தினால ரொம்ப பிடிக்கும். அதனால ஏதாவது நல்லா எடுத்து எல்லாருக்குமே அந்த ஒரு ஏதாவது ஒரு படத்தினால தான் கம்பேக் மாதிரி பிடிக்கும். வந்து நல்லா இருக்கும். ஆனா அவரு செம்மையா அவரோட ட்ரோல் ஆனது அந்த நெட்ஃபிளிக்ஸ் படத்துல தான் ப்ரோ. அவர் வந்து ப்ரோ சார்பட்டா அது உங்களுக்கு பரம்பரை மீம் டெம்ப்ளேட் ஒண்ணு போட்டாரு. அது உங்களுக்கு பிடிக்கலையா தலைவா? அந்த படம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு தலைவா. அந்த எது? ப்ராஜெக்ட் ஆனா அக்னி தானே பயங்கர சொல்றீங்க? ட்ரோல் ஆனாரு. அதுதான் என்ன போட்டாரு அவரு? ப்ராஜெக்ட் அக்னின்னு ஒரு ஷார்ட் போய் ஃபிலிம் பண்ணாரு தலைவா. சொல்லுனா இது நான் யாரு நிரூபிக்கிற நேரம்னு சார்பட்டால ஒரு டேலாக் ஆமா. சொல்லுவார்ல, ஆமா அத ரிலீஸுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ட்வீட் பண்ணாரு. அத உங்களுக்கு ஞாபகம் ஸ்கிரீன்ஷாட் இருக்கான்னு அடிச்சு அந்த தெரியல. சீன் மாறன் ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துல ஒரு ஸ்டோரி போட்டாரு. ஓ அப்படியா, உண்மை என்ன நடந்துச்சுன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன் அப்படின்னாரு. பரணி அப்புறம் ஏதோ பேசினாங்க, டக்குன்னு டெலிட் பண்ணிட்டாரு. சரி, அனுப்பிச்சிருக்கேன், போய் பார்த்துட்டு வந்து பேசு. என்ன அமைச்சிருக்காருன்னு தெரியலையே. பாரு. அப்புறம் அண்ணே, நான் புஷ்பா படம் நேற்று ரீவாட்ச் பண்ணேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் தியேட்டர்ல பாக்குறப்ப எனக்கு படம் பெருசாலாம் ஒர்க் ஆகல. ஆனா நேத்து சும்மா போட்டேன் பார்க்கலாமா அப்படின்ட்டு, ஃபுல்லா பார்த்துட்டேன். நல்லா இருக்கு அந்த படம். கமர்ஷியலாவும் எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு படம். பாட்டு ரொம்ப அநியாயங்க இதெல்லாம், ரொம்ப 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 அநியாயம். அண்ணா. இல்ல அண்ணா எப்பயோ வந்த படத்துக்கு இப்ப ரிவ்யூ போறதா? புஷ்பாக்கு வந்து இப்ப ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காருங்க. அதனால ரீவாட்ச் பண்ணேன். இல்ல ரொம்ப அநியாயம். பேசிக்கிறோம். எப்படி இவரு கொண்டாரெட்டி எப்படி நாளைக்கு பாக்குறேன். அண்ணா கொண்டாரெட்டி மங்களம் ப்ரோ, அவர் பேரு படத்துல நேத்து தப்பா சொல்லிட்டீங்க, மங்களம் ஸ்ரீனு. மங்களம் சீனு கொண்டாரெட்டி. மங்களம் சீனு தான் நான் சொன்னேன். ஆமா அண்ணா, இந்த லவ் நீங்க ஜக்கா ரெட்டியோ ஜாலி ரெட்டியோ. ஜக்கா ரெட்டி வந்துட்டு கொண்டா ரெட்டியோட தம்பி, ஜாலி ரெட்டியும் கொண்டா ரெட்டியோட இன்னொரு தம்பி. கரெக்ட். இல்ல இவர் என்ன சொல்றாருன்னா, ஜக்கா ரெட்டி கொண்டா ரெட்டியோட தம்பி, கொண்டா ரெட்டி ஜக்கா ரெட்டியோட அண்ணன். அப்புறம் ஜாலி ரெட்டி 2 பேரும். மங்களம் சீனு வந்து சுனில், வரிசை அண்ணன் தம்பி. அவங்க சுனில் வேற, மங்களம் சீனு வேற. ஆமா வேற. ஆனா அண்ணா கரெக்டான பிளாட் பாயிண்ட் எல்லாமே கரெக்டா வச்சிருக்காப்ல. அந்த எனக்கு அந்த லவ் ஆங்கிள். அதை விடுங்க, புஷ்பா விட்டுருங்க. இங்க பொங்கல் இருக்குல்ல, பொங்கலுக்கு வாங்க. பொங்கலுக்கு வந்தீங்கன்னா அங்க வீரசிம்மா ரெட்டி வராரு. 2025 ஒரு காமன் இல்ல 2024 காமன் ஃபேக்டர் பயங்கரமா இருக்கு. அதே 4 ஹீரோ வந்து அப்படியே திரும்ப ரிட்டர்ன் ஆகுறாங்களே, அஜித், ராம்சரண், வெங்கடேஷ், பாலையா. அஜித்துக்கு போன அந்த 2019 விஸ்வாசம், ராம்சரனுக்கு வினய விஜயராமா, பன்னன் பாஸ்டேஷன், அடுத்து வந்து என்டிஆர் கதாநாயகோட ரிலீஸ் ஆச்சு 2019. இப்ப அப்படியே இங்க விஸ்வாசுக்கு பதிலாக குட் பை டக்லி, அங்க வினய விஜயராமக்கு பதிலாக கேம் சேஞ்சரு, பன்னன் பாஸ்டேஷன் 2 பதிலா இது என்னது சங்கராந்திக்கு வசனம், இங்கிட்டு வந்து டாக்கு மகாராஜ். இதுல என்ன கொடுமைனா, வினய விஜயராமா வந்து ரொம்ப லேட்டா ரிலீஸ் ஆச்சு, ரொம்ப நாள் எடுக்கப்பட்ட படம். அதே மாதிரி கேம் சேஞ்சர் ரொம்ப காலமா ஷூட்டிங் பண்ண வந்து இருங்க, இதுக்கு ஒரு வாரம் அடுத்தது F2 வந்து அதே அனில் ரவிபுட்டி டீம், அதே டைரக்டர். அடுத்தது வந்து அதே ப்ரொடியூசர் தான், அதுவுமே தில்ராஜ் தான், அதுக்கும் ப்ரொடியூசர், இதுக்கும் தில்ராஜ் தான் ப்ரொடியூசர். வேற என்ன சொல்லிடுங்க, அதுல விஸ்வாசம் பிளாக் பஸ்டர் ஆச்சு, வினய் விஜயராம டிசாஸ்டர் ஆச்சு. ஆமா, அது நம்ம சொல்ல வேணாம், ஆட்டோமேட்டிக்கா வரட்டும். கதாநாயகன் எப்படி ஓடிச்சானது? கதாநாயகன் ஓடல, கதாநாயகன் ஆவரேஜ். 2 பார்ட் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, மகாநாயகன் கதாநாயகன் 2 பார்ட் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் கதாநாயகன் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் மகாநாயகன் 20 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. வானம் டைரக்டர் கிறிஷ். ஆமா கிறிஷ் தான் டைரக்டர். அவரு என்டிஆரோட பயோபிக். அது ராம் சரண் படம் 2லயுமே கியாரா அத்வானி தான் ஹீரோயின். ஆமா, இது ஒரு ஸ்பெஷல் ஒற்றுமை. இது ஒரு ஸ்பெஷல் ஒற்றுமை. ஆனா மியூசிக் டைரக்டர் யார் அதுலதான் ஒற்றுமை இருக்கா? அதுல வந்து மியூசிக் டைரக்டர் யாருன்னே மறந்து, தேவ்ஸ்ரீ பிரசாத் வினய் விஜயராமால. பன்னன் பாஸ்டேஷன்ல அப்ப யாருன்னு மியூசிக் டைரக்டர் தெரியல, இப்ப யாருன்னு தெரியல. ஆனா ஃபன் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் யார் எதிர்பார்க்கலாம், அப்படி ஒரு ஹிட் அது.
பயங்கரமான ஹிட். ஆமா பயங்கரமான ஹிட். இன்னைக்கு வந்து அந்த ராக்கெட் டிரைவர் படம் பார்த்தேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. வெறும் பார்க்கல எனக்கெல்லாம் தலைவா. தெரிஞ்ச அந்த படம் ஒரு 2 கோடியில் தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டிங் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆஹா லெவலுக்கு இல்ல, ஆனா இந்த கதைக்கு இந்த ரைட்டிங்கே ஒரு பயங்கரமா எடுத்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். ஹார்ட் வார்மிங்கா இருக்குன்னாங்க, பார்க்கணும். ப்ரோ புஷ்பா 2 ஈவெண்ட் வந்து 24th நவம்பராம் ப்ரோ, சாய்ராம் காலேஜ்ல. சுகுமார்ண்ணா போறீங்களா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். விஜய் படம் ஈவெண்ட் கூட சாயரம் நடத்தலாம் போக மாட்டேன். சரி ஓகே. அந்த வீடியோ பார்த்தேன். ப்ளீஸ்ண்ணா இப்படிலாம் பண்ணாதீங்கண்ணா. பரணி எப்படி இருந்தது சொல்லு. நான் அந்த வேர்ட் யூஸ் பண்ண மாட்டேன். பட் நான் என்னோட ஸ்டைல்ல சொல்லணும்னா ரொம்ப அண்டர்வெல்மிங்கா இருந்துச்சுண்ணா. ஆனா அதே லுக்கு தானே. போங்கண்ணா. ஏதாவது ஒரு நான் நம்மள பிரகாஷ் ப்ரோக்கு அனுப்பிட்டு அவருமே பேசட்டும் அதை பத்தி. அவர் என்ன சொல்லுவாரு நான் சொல்றேன். ஏன் ப்ரோ மொட்டை மாற்று முறையில் நீங்களே பாத்துட்டீங்க, மொட்டை முறையில போட்டா இல்ல எல்லாரும் பார்ப்போம்ல. நான் வந்து விஷாலுக்கும் அனுப்புறேன். விஷாலுக்கும் அனுப்புறேன். அதெல்லாம் இங்க ஷேர் பண்ண முடியாது ப்ரோ. ஏன் முடியாது? நான் விஷாலுக்கு அனுப்பிட்டேனா? விஷாலுக்கு அனுப்பலாம், நான் ட்வீட்டா பண்ண முடியாதுன்னு. ட்வீட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் ஸ்பீக்கர்ல இருக்கீங்களோ மொத்த பேருக்கு அனுப்புறேன். அனுப்புங்க, நானும் ஸ்பீக்கர்ல தான் இருக்கேன். அனுப்பலாம். எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் இது இருக்கு பரணி சார்பா. ஏன் சார்பான்னு சொல்லாதீங்க, உங்க சார்பான்னு சொல்லுங்க. பரணி சார்பா தான் அது. விஷால் காமிச்சிட்டேன், போய் பார்த்துட்டு வருவோம். ஐயோ கடவுளே. பிரகாஷ்ண்ணா அஜித் காமிச்சிட்டேன். வேற யாருக்குன்னா வேணுமா? மாவீரன் வேணுமா இல்ல வேண்டாமா? அனுப்புங்க ப்ரோ. மாவீரனுக்கு காமிச்சிட்டேன். எனக்கு சிரிக்கிறதா அழுவுறதான்னு கூட தெரியல. பார்த்துட்டு வந்து பேசுவோம். சரி, சாய்ராம் காலேஜ்ல ஈவென்ட்னா எப்படி? பரணி இதோட பரணிய வந்து வேற எந்த விதத்துலயும் அட்டாக் பண்ண முடியாதுன்னு தோணுச்சு. பேச்சா நீ பேசுற பரணி ப்ரோ டுவெல் ஆக்டுக்கு ரூப் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் போலயே. அதுதான் நானும் சொன்ன. பரணி ஒத்துக்க மாட்டான். அப்படியே இருக்காரு ப்ரோ. எப்பா ஸ்டைலா வேற சிரிக்கிறாரு. யார் இப்ப பாடுனது? இல்ல அந்த புருவத்தெல்லாம் தூக்கி இறக்கி எக்ஸ்பிரஷன்லாம் பயங்கரமா கொடுக்குறாரு ப்ரோ. சிவகார்த்திகேயன் இந்த அளவுக்கு எல்லாம் புருவத்தை தூக்கி இறக்கி பண்ண மாட்டாரு. நோட் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்குன்னு ஒரு டைம் வரும், அப்ப வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். நான் ரிவெஞ்ச் எடுப்பேன், இப்பயே சொல்றேன். என்ன ப்ரோ ஒரு திறமைசாலியை பாராட்டிட்டு இருக்கு. அவரு தனிப்பட்ட முறையில நீங்க பாராட்டுங்க, நான் வேணானே சொல்லல. ஆனா ஒருத்தரோட கம்பேர் பண்ணி பாராட்டாதீங்கன்னு தான் சொல்றேன். தலைவா எஸ்கே என்ன தலைவா, எல்லாருக்கும் பிடிக்கும் தலைவா. ஆமா, அதனால தான் சொல்றேன். சரி, நீங்க எந்த படம் பார்த்து எஸ்கே ஃபேன் ஆனீங்க அத சொல்லுங்க. நானா? ஆமா. எனக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான் நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்தேன். திருச்சி காவேரி தியேட்டர்ல பார்த்தேன். அப்பவே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ஃபிலிம் தான் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் மான் கராத்தே அந்த புது லுக் இதெல்லாம் வந்தப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் அப்பதான் ட்விட்டர் வர காலம். ஸோ அப்பதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து அப்போ இன்னும் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டெலிவிஷன்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையில பார்த்துருக்கிறதுனால அப்பயுமே பிடிக்கும். பட் இது ஃபிலிமா வர்றப்போ அந்த வருத்தப்பட வாலிபர் சங்கமான் டெலிவிஷன்ல ஒரு ஓஜி ப்ரோ சீரியஸா. அதான் அவார்ட் ஷோஸ்லாம் வந்து பண்ணப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி பார்த்து தான் விவிஎஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் தியேட்டர்ல பார்த்த படம். எதிர்நீச்சல்லாம் கூட நான் வந்து அஜித் பாத்துட்டியா? நீ பாத்துட்டியா? மாவீரன் உங்க கமெண்ட்ஸ்லாம் சொல்லவே இல்லை அதை பத்தி. மாவீரன் தான் சொன்னாரு. நான் தானே ப்ரோ சொன்னேன் அந்த புருவத்தை பத்தில. அஜித் சொல்லவே இல்லை. அவர் அநேகமா லூப் மோட்ல பாத்துட்டு இருப்பாரு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ சொல்ல மாட்டாரு. பிரகாஷ் ப்ரோ இதுக்கு வாய் திறக்க கூட மாட்டாரு. நீங்க என்னங்க அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் வந்து பாவம் விடுங்க, போட்டு அநியாயம் பண்றீங்க. இருக்க ப்ரோ எப்படி இருந்தது நீங்களே சொல்லுங்க ப்ரோ. நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். அப்பாடா. மான் கராத்தே தான் ப்ரோ நான் முத நைட் ஷோ பார்த்த படம் அதுதான். எப்பயுமே என்னோட பெரிய பசங்க என்னையும் சேர்த்துக்குவாங்க, நானும் பெரிய பசங்களோட தான் செட்டு சேருவேன். அப்போ 14 வயசு அந்த படம் கூட்டு போனாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வேற ஏதோ படத்துக்கு வந்துட்டோமோன்னு தோணுச்சு. அவங்க ட்ரிப்பு போவாங்கல்ல,
அப்ப எல்லாருமே கத்திட்டு இருந்தாங்க, என்னடா சிவகார்த்திகேயன் படத்துக்கு வந்தா வேற ஏதோ படத்தை ஐயா அந்த போட்டு மியூசிக் ஞாபகம் இருக்கா? டேன்னு வருமே. எஸ் ப்ரோ கரெக்ட். பிரகாஷ் ப்ரோ. ஆமா ப்ரோ. ஹலோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க பிரதர். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்க ப்ரோ. வெளிப்பாடு பெரிய கதைன்னு சொன்னீங்க, 9:15 ஆரம்பிச்சிருங்க முடியுதா? இல்ல இன்னைக்கு என்ன ஐடியானா வந்து நாளைக்கு வந்து ஒரு ஃபுல்லா சொல்ற மாதிரி, நாளைக்கு நாளை மறுநாளும் பெரும் நீண்ட கதை ஒரு 3/4 மணி நேரம் சொல்ற மாதிரி அலாட் பண்ணியிருக்கேன். ரெடி ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வீக்கெண்டுக்கு அப்படியே போவோன்னு. இன்னும் கொஞ்சம் எப்பவும் போல ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே சொல்லிடுவோம். நாளைக்கு நாளை மறுநாள் சனிக்கிழமை. ஆமா 3 நாளைக்கு இல்ல 3 நாளைக்கு கொஞ்சம் ரெகுலர் பெருசா சொல்ல போறேன். சனிக்கிழமை ஒரு மிகப்பெரிய கதை சொல்ல போறேன். அதாவது உங்களுக்கு நம்ம பாரியை பத்தி ஒரு அடையாளமா என்ன சொல்லுவோமோ அந்த அடையாளத்துக்கு விளக்கம் சொல்ல போறேன். அது கொஞ்சம் பெரிய கதை. ஓகே. 3 நாளா டிசப்பாயிண்ட் 3 நாளா டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரா? 3 நாளா டிசப்பாயிண்ட் ப்ரோ. அன்னைக்கு வந்தாங்க. அதாவது கொக்கி குமார் மாதிரி சொல்லிட்டு போக வந்திருக்காரு, நான் போய் கீழே நிப்பேன், என் பேரை நீங்க சொல்றீங்கன்னு இப்போ ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போக வந்திருக்காரு மேல. இல்லைங்க 9 கரெக்டா ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி இன்னொரு தடவை கமெண்ட் போட்டாரு. அவர் இன்னும் கொஞ்சம் வேகமாவே திட்டி கமெண்ட் பண்ணுவாரு. நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, திடீர்னு கேப் விட்டனால எனக்கு என்ன ஆச்சு, அந்த கதை வந்து தெரிஞ்சுக்க ஆர்வம் அதிகமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் ஒரு ஆடியோ பாட்காஸ்ட்ல போய் அந்த கதையை கேட்டேன். கதை கேட்டு இன்னும் வெறுப்பாயிடுச்சு. அவன் கதை சொல்ற எனக்கு பிடிக்கல, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், ஒழுங்கா கதை சொல்ல வேண்டியது தேவையில்லை. அப்போ அப்படிதான் ஆச்சு. போய் கேட்டேன், நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு போய் யூடியூப்ல கேட்டேன், எனக்கு பிடிக்கவே இல்லை. அது அப்பதான் உங்களுக்கு வந்து டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல ஏங்க இன்னொருத்தர் திட்டவே ஆரம்பிச்சிட்டாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தாங்க. ஒழுங்கா கதையை சொல்ற விட்டுட்டு நான் எவனையோ யூடியூப்ல கேட்கறேன், அவன் சொல்ற கதை எனக்கு பிடிக்க மாட்டேது, எனக்கு நீங்க விட்ட இடத்துல திரும்ப கரெக்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து கரெக்டா கேப் விடாம சொல்லுவேன்னு சொல்லி கமெண்ட் யூடியூப் டெய்லி திட்டிட்டு இருக்காரு ஒருத்தர். நம்ம ஒருத்தர் உங்களுக்கு வேற ஒண்ணு இவரு சொல்லுங்க. முதல்ல நீங்க விட்ட இடத்துல இருந்து அவங்க எப்படி ப்ரோ வேற ஒரு சேனலை கண்டுபிடிச்சு பாக்குறாங்க அவ்வளவு பெரிய கதையை? அவங்க தேடி கண்டுபிடிச்சு எபிசோட் போடுறாங்க. சுகுமார் என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல வேற ஒண்ணு அனுப்புறேன். அனுப்புங்க. பார்ட் 2 ஆமா. பார்ட் 2 இல்ல, அதே ப்ரொஃபைல்ல கீழ. ஓகே இல்ல மனோஜ் ப்ரோ இன்னைக்கு 9 கரெக்டா சொல்லிடுவேன். அதே மாதிரி உண்மையாலுமே ஒரு சுவாரஸ்யமான 3 எபிசோடுங்கிறது அடுத்த 3 எபிசோட் இருக்கும். நாளைக்கும் நாளை மறுநாளுக்கு அதுக்கு அடுத்த நாளும் இந்த 3 நாள் கொஞ்சம் பெரிய எபிசோட்ஸ். அதனால இன்னைக்கு கொஞ்சம் அது ஐடியா பண்ணிருக்கேன், பார்ப்போம். அடுத்த 3 நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்னைக்குமே வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒன்று இருக்கும். இன்னைக்கு ஒரு 2-3 ட்விஸ்ட் உங்களுக்கு வரும். யார் என்னென்ன கேரக்டர் ட்விஸ்ட் ஒன்று வரும். அதை கொஞ்சம் கவனிக்கணும். எதுக்காக அந்த 3 நாள் கொஞ்சம் ஸ்லோ ஆக்குறேன் அப்படின்னா, ஒரு வேகமா போகக்கூடிய இடம் நம்ம நெருங்கி வரப்போகுது. நம்ம இன்னைக்கு வந்து நல்லா வேகம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ஆள் கவனிக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்லோவா போய் தான் எப்பவும் இந்த படங்கள்ல ஓப்பனிங்ல ஒரு 40 நிமிஷம் மொக்க போடுவாங்க, காமெடி சீன் அது இதுன்னு மொக்க போட்டு அதுக்கப்புறம் மெயின் பிளாட்டுக்குள்ள கொண்டு போவாங்க. இதுக்குன்னா ஸ்லோவா போய் இந்த ஹை போனால் தான் ஹையோட வேல்யூ தெரியும் இருக்காங்க. அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் கம்மியாகவும் கொஞ்சம் ஸ்லோவாகவும் போறேன். ஒரு முக்கியமான இடத்துல வரட்டும், அந்த ஹை மூமெண்ட்டுக்காக கொஞ்சம் படத்தோட ஸ்கிரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி நானும் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ப்ரோ அது தம்ப்நெயில் எப்படி ப்ரோ ரெடி பண்றீங்க? நீங்களே ரெடி பண்றீங்களா பர்னி ப்ரோ ரெடி பண்றாங்க? அவர் அனுப்புவாரு, சூப்பரா இருக்கு. நான் வந்து சும்மா லைட்டா ஒட்டி கொடுப்பேன், அவ்வளவுதான். அவர் தான் ஸ்டில்ஸ் எல்லாம் அனுப்புவார். ஓகே ப்ரோ நான் கீழே போயிடுறேன், ஏதாவது டவுட்ஸ் இருந்தா வரேன். ஓகே. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மாவீரன் சொல்ற டோன் தான் தோணுது. நான் கீழே போய் நிற்பேன் அப்படி அதே டோன் தான் கேட்குது. சரி ஓகே. ஸோ இது என்ன சொல்ல நான் பிரகாஷ்ண்ணா, நம்ம ஒருத்தவங்க கதை சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ஒரு டோன் அந்த ஒரு ஃப்ளோ வந்துட்டு வேற யார் சொன்னாலுமே நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. அதனால தான் வந்துட்டு மற்றது போய் கேட்கலான்னு நம்ம போனாலுமே அது நமக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் வராது. எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, நான் வந்துட்டு இது பொன்னியின் செல்வன் அந்த கனி அவங்க சொல்கிற கதையை தான் நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் படம் ரிலீஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் நான் அது கேட்டுட்டு தான் மீன்ஸ் அது கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். சும்மா ரேண்டமாக ஒரு நாள் வந்து வேற ஒருத்தவங்க சொல்கிறத கேட்கலாமேன்னு சொல்லி சும்மா ரேண்டமாக கிளிக் பண்ணேன். அது வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு, டக்குன்னு ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. நம்ம பெருசாக அதுக்கு வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணாமலே அது வந்து நமக்கு ஒர்க் ஆகாமல் போயிடும். இப்போ நீங்கள் சொல்கிற கதை உங்களை ஸ்டைல் அது வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வந்துட்டு திடீர்னு வேற ஒருத்தவங்களுக்கு தாவுனாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அந்த ட்விஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு, அதனால சொன்னேன். ஓகே நான் அந்த லொலுசபா டீம் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு படத்துல
அருள்நிதி படம் ஒன்று இருக்கு. அந்த படத்துல வந்து அந்த லொல்லு சபா டீம் அப்படியே ஒரு காமெடி செட் பண்ணியிருப்பாங்க. அது சந்தானம் வந்து கலெக்ஷன் பண்றதுக்காக போவார். அப்ப அவன் சூசைட் அட்டன் பண்ற மாதிரி பண்ணிட்டு எல்லாம் ஒன்னாலதான்டா எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லி சந்தானத்தை மேல ஒட்டுமொத்த பழியும் போட்டு வந்து டார்ச்சர் பண்ணுவான். அந்த மாதிரி அவர் கமெண்ட் போடுறப்பலாம் எல்லாம் ஒன்னாலதான்டா ஒன்னாலதான் சொல்லி ஒருத்தர் யூடியூப்ல போட்டு கமெண்ட் போட்டு டெய்லி திட்டிட்டு இருந்தார். அந்த ஒரு குறிப்பிட்ட பேர்ல எப்படி இந்த பாரியும் அந்த காலம்பனும் சண்டை போடுவாங்கல்ல, சண்டை போட்டு அவன் கதையை சொல்றதுக்காக நடுவில் நிப்பாட்டிட்டேன் பார்த்தீங்களா, அந்த நிப்பாட்டிட்டு அடுத்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப அந்த காலம்பன் கதையை சொன்னேன். அப்ப சொல்றப்ப இந்த கதையை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அவன் சண்டை போடுறது யாரு என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க சொல்லி கேப்பு ஆயிடுச்சு. அந்த கேப்புக்காக இன்னொருத்தர் கதை கேட்க போனேன். அந்த கதை சொல்லி இன்ட்ரெஸ்ட் ட்விஸ்ட் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு அவன் சொன்ன அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப வெறுப்பாயிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி டெய்லி டெய்லி ஞாபகம் வச்சு திட்ட ஆரம்பிச்சாரு ஒரு 3 நாளைக்கு. எனக்கு அதுவே பயங்கர ஒரு என்னால சிரிக்கிறதா இல்ல அழுகுறதா இல்ல கோவமாதான் தெரிய அளவுக்கு கொஞ்சம் கோவமானுச்சு. சரி, சூக்ஷ்மதர்ஷினி காலையில 10 மணி ஷோ புக் பண்ணியாச்சு. 9:45 தான். இப்போ 1/4 மணி நேரம் ஆட் போடுவாங்க. 10 மணி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த படத்துக்கு உண்மையிலேயே ரொம்ப வெயிட்டிங்காக இருக்குது. பார்ப்போம். அடுத்த மலையாளத்துலேருந்து ஒரு ப்ராமிசிங் ஃபிலிம் வெயிட்டிங். பார்ப்போம். என்ன ப்ரோ ரிவ்யூ எடுத்தா கேஸே போடுவேன், டிஃபமேஷன் கேஸே போடுவேன் தனஞ்சயன் சார் சொல்லியிருக்காரு. இப்படி பண்ண முடியுமா என்ன? எது மேலே ப்ரோ? இப்போ யூடியூப் சேனல் மேல டிஃபமேஷன் கேஸ் அவர் எப்படி போடுவார்? ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து அப்படி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி போட முடியும்? அப்படிதான் இன்டர்வியூ அதாவது பார்த்தேன். என்ன வந்து இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா நாங்க தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து டெஃபமேஷன் கேஸ் போடுவோம் அந்த சேனல் மேல அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காரு. படத்தை விமர்சனம் பண்ணினீங்கன்னா அது வந்து சேனல் மேலேயும் சரி அந்த பர்சன் மேலேயும் போட முடியாது. சப்போஸ் படத்தை விமர்சனம் பண்ணாம அது ஒரு தனிப்பட்ட தாக்குதலா இருந்து அதை நீங்க டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த சேனல் மேலேயும் அந்த இது மேலேயும் மேபி டிஃபமேஷன் கேஸ் போடலாம். அப்படி போடுறதுன்னா ஒரே ஒரு ரிவ்யூ ஒருத்தர் ரொம்ப நாளா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் மேல ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜெனரல் ஆடியன்ஸ் மேல கை வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க நீல சட்டையை சொல்லலையே. நீல சட்டையை தான் சொல்றேன், புழு சட்டையை தான் சொல்றேன், புழு சட்டை மாறணும் தான் சொல்றேன். இல்ல ஸ்பீக்கர்ல இருந்து கிக் அவுட் ஆயிருச்சு. மயில் 2 யாராச்சும் பாத்தீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ? வெளியே போனா அந்த வீடியோ எனக்கு ஸ்க்ரோல் ஆயிட்டு இருந்துச்சு, அதான் என்னன்னு பார்த்தேன். மயில் 2 ஓகே. மாவீரன் ப்ரோ என்ன சொன்னீங்க? என்ன படம்? மயில் 2 ப்ரோ நேத்து ஓடிடில வருது நீங்களே இல்ல யாராவது நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்களான்னு பார்ட் கேட்டேன். நான் பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டே பார்க்கல, அதனால இது பார்க்கல. ஆனா நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு அந்த படத்துக்கு, ஸ்மைல் 2க்கு. எனக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அந்த கிளைமேக்ஸ் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. இது ஃபுல் படமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. கம்பேர் டு 1 இது நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த வாரம் ஏதாவது தியேட்டர் பார்க்க விரும்புறீங்களா? நிறங்கள் 3 வேற படம் ஏதாவது யாராவது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? பிரகாஷ் ப்ரோ புக் பண்ணி கொடுத்தாருன்னா நான் ஜாலியா ஜிம்கானுக்கு போயிட்டு வருவேன். ஜாலியா ஜிம்கானா நம்பிக்கை இருக்கா? நான் இன்னைக்கு தான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதை நான் ஷேர் பண்ணிடுறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எல்லாருமே வந்து இந்த ஜாலியா ஜிம்கானால ஃபர்ஸ்ட் ஒரு சாங் வந்துச்சுல்ல, அந்த சாங் டபுள் மீனிங்ல இருக்குன்னு சொல்லி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. ஒரு வேலை வெட்டி மீடியா சாங்கே வந்துருச்சு. அந்த பாட்ட லிரிக்ஸ் யார் எழுதுனான்னு ஒரு டைரக்டர் தான். டைரக்டர் இல்ல. இல்ல இல்ல அது ஒரு பஞ்சாயத்து வந்துச்சுல, எழுதினாரு. அது பரணி சொல்லு அப்படி அது பரணி சொல்லு அப்படி இருக்காது. அது வேற ஒருத்தர் எழுதினாரு. ஆனா இவர் வந்து அந்த கிரெடிட்ஸை ஸ்டீல் பண்ணி இவர் பேரை போட்டுக்கிட்டாரு. அது வந்து நேற்று வந்து அந்த மீட் வச்சிருக்காங்க, ப்ரெஸ் மீட்டு. அப்போ பேசுகிறப்ப டைரக்டர் பேசி முடிச்சோன்னே இந்த கேள்வியெல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் ரைஸ் பண்ணவும் டைரக்டர் வந்து அந்த இடத்துல இருந்தே கிளம்பிட்டாரு, எதுவுமே பதில் சொல்லாமல் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸை எழுதின ஒரு மேடையில் வந்து பேசி இந்த மாதிரி சொன்னார். சில என்ன சொல்ல, படம் ரிலீஸ்க்கு ஏதாவது இதாயிருமோன்னு பயந்துக்கிட்டு தான் இதை நான் வந்து வெளியில் சொல்லலை அப்படின்ற ஒரு காரணத்தினால தான். பட் நீங்களாம் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் தெரியும் எனக்கே. அப்புறம் தான் தெரியும் அந்த லிரிக்ஸ் எழுதுனது அந்த டைரக்டர் கிடையாதுன்னு சொல்லி. ஒன்று இது வந்து செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நிறைய படங்கள் எடுத்துட்டாரு, படங்கள் எதுவும் ஓடலைன்னாலும் இதை வந்து செய்யறதுக்கு கொஞ்சமாவது வந்து இது பண்ணியிருக்கணும். அப்ப ஊசி ரோசியும் அவரு தான் பேர் போட்டிருந்தாரு. அது அவர் எழுதினதுல அதுவும் அந்த அவரே தான் எழுதினாரு. ஏன்னா அதுவும் அதே மீனிங் தான். அந்த பாட்டை பத்தி அந்த மேடையில பேசல. மேபி அந்த வந்து அந்த ஒரே லிரிசிஸ்ட் எழுதின எல்லா பாட்டையுமே இவரு பேர் மாத்திட்டாரு தலைவா. ஓகே ப்ரோ. ஆனா ஒரு கொடுமை என்ன தெரியுமா? கொடுமை இல்ல ஒரே ஒரு கொடுமை இருக்கு. இது பண்ணிருக்காரு பாருங்க. இல்ல எனக்கு பயங்கரமான கொடுமை என்னன்னா, ஒரு பாட்டு நமக்கு பிடிச்சி போய் நம்ம வந்து எப்பயாவது வளர்றது ஓகே, அந்த பாட்டு பாடிக்கிட்டே வளரிட்டு இருப்போம். ஆனா ஒரு பாட்டு பிடிக்காம நம்ம ட்வீட் பண்ணி மனசுல பதிஞ்சு அந்த பாட்டை லிரிக்ஸ் எல்லாம் ஞாபகமாகி
அது எப்ப ஒரு நாளைக்கு 2-3 தடவையாச்சும் மைண்டுக்குள்ள ஓடுற அளவுக்கு ஆகுற இந்த பாட்டு தாங்க. ரீசென்ட் டைம்ல அநியாயத்துக்குங்க. ஏங்க அந்த நான் பாட்டுக்கு பாட்டுக்கு என்னங்க பைக்ல குறை? போயிட்டு இருப்பேன். பிடிக்கலங்கிறீங்க, புரியலையே. ஆட தெரியல. பாட்டு பிடிச்சிச்சா பிடிக்கல அளவுக்கு கூட ஓப்பனா தெரியல. ஆனா பாட முடியாதுன்றாரு. ஆமா. இல்ல பைக்ல போயிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு வேலை வெட்டி இல்லாத வேலை அந்த அந்த லிரிக் பாடுது. அப்புறம் எங்கிட்ட ஏன் போயிட்டு ஊவன்ட்டாவா ட்ரிப் மட்டும் ஒரு போங்க. பப்ளிக்கா பாடுவீங்களா? அது மட்டும் சப்போர்ட் பிரகாஷ் பண்ணுவீங்க, நீங்க நீங்க நல்லா சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. பாடுறீங்கண்ணா. யாராவது சொல்லியிருக்காங்களா நல்லா பாடுறீங்கண்ணா நீங்க? அநியாயம் பண்ணாதீங்க. சுகுமார் ப்ரோ பண்ற டார்ச்சரே போதும். ஒரு நாளைக்கு 100 போய் சொல்றேன்னு சொல்லி அவர் ஒரு சபதம் எடுத்திருக்காரு. இப்ப 101 போய் நீங்க எடுக்கிறீங்களா? உண்மையாண்ணா, சு- உண்மையாண்ணா. சும்மா போங்க அங்கிட்டு. நம்ம வாய்ஸ் நமக்கு தெரியாதா? ஒருத்தனா அந்த ட்ரெண்ட் ஷூட் இருக்காருல்ல, அவர் யூடியூப்ல எப்பயாவது ஒரு தடவை வாய்ஸ் போடுவோம். ரொம்ப நாள் ஒரு கேப் தான் போடுவேன். அந்த கமெண்ட் எல்லாம் படிச்சு வச்சுக்கிறேன். நான் வந்து சூசைடே பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு இருக்கும். யார் வாய்ஸ் இது கரகரன் இருக்கு? யார் வாய்ஸ் இது இவ்வளவு கேவலமா? எங்க என் தலைவன் வாய்ஸ்? எங்க ட்ரெண்ட் ஷூட் வாய்ஸ்? எங்க இது எவன் வாய்ஸ்? அவன் தேவையெல்லாம் குறுக்க பூந்தவன் எவன் வாய்ஸ்? இதுன்னு சம்பந்தம்லாம் திட்டிட்டு இருப்பாங்க. நான் எப்பயோ 6 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவர் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது. அதுக்கே அந்த திட்டுவாங்க. எல்லாத்தையும் கமெண்ட் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு அட பாவிகளா, நம்ம பாட்டுக்கு ஓரமா அண்ணா இருந்தோமேயா, கரெக்ட். வடிவேலு கதையா ஆனா காமெடியா கூட்டு வா தலைவான்னு கூட்டு வந்து எரியறியா தலைவாங்கிற மாதிரிதான் வந்து ட்ரெண்ட் ஷூட் அப்பப்போ இழுத்து விட்டு போயிருவாரு. அப்படி ஒரு அண்ணா சம்பவம் உங்க ரீசெண்ட் வாய்ஸ் வீடியோக்கு நல்லா நடந்துச்சு. இல்ல அப்படின்னா நீங்க நீங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி ரசிக்க முடியும் சொல்லுங்க? பொன்னியின் செல்வனா அதான் இருக்கட்டும், சொல்றேன். வேல்பாரியா நம்ம இருக்கட்டும். ஆடியன்ஸ் செட் ஆகிட்டாங்க. அந்த யூடியூப் ஆடியன்ஸ் ட்ரெண்ட் பிரகாஷ் ஷூட் bro, வாய்ஸ் செட் ஆயிட்டாங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லு தலைவா. சொல்லுங்க. வேற வழி. நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லாம போறீங்க. சம்பவம் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, சம்பவத்துக்கு சொல்லல. அந்த யூடியூப்ல கமெண்ட் பண்றவங்க எல்லாம் வந்து விட்டு தள்ளுங்க, ஓகேங்களா? ஆனா உங்க வாய்ஸ் கேட்காம வந்து எப்படி சொல்றது, அது 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 தெரியல ப்ரோ. உங்களோட வாய்ஸோட அருமை உங்களுக்கு அது கோர்வையா, அது வந்து ஒரு இதுவா வந்து வருது உங்களோட இது ஸ்பீச்சே. பாட்டு பாடுறதுக்காக அந்த சொல்லல. அந்த கமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு பாத்துட்டாங்க. அந்த ப்ரோ கமெண்ட் இல்ல எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? பிரகாஷ் பாட்டு விட்டுருங்க. நான் சொல்றது பாட்டு பாடினா நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்லாங்காவும் சரி, ஒரு வார்த்தை புரிதல்னு இருக்குல்ல, அது உங்க வார்த்தையில வந்து ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா தமிழ் புரியும் ஆளுமையும் சரி. கிளியரா. இல்ல பிரகாஷ், நான் தமிழ் ஒன்னேன்னு சொல்றேன். அதுல வந்து உங்க வாய்ஸ் சரியில்லைன்னு சொல்லி யாருமே பெருசா கமெண்ட் பண்ணி நான் ஆமா, பார்க்கல. உங்க அது நீங்க டென்சோட வாய்ஸே கேட்டு நீங்க தலைவன் திடீர்னு உங்க வாய்ஸ் வாய்ஸ் கேட்கறாங்க கேட்டனால அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்களே தவிர எல்லாரும் என்ன பயந்துருப்பாங்கன்னா ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க போல, ட்ரென்சூட்டோட இது யூடியூப்னு நினைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். இல்லன்னா ட்ரெண்ட்ஸ் ஒரு சேனல்ல இவர் வாங்கிட்டாரு போல நினைச்சிருப்பாங்க. ஆமா, மேபி அப்படியும் இருக்கலாம். ஆனா அதுல எல்லாத்தையும் சொன்னவரு ஒன்னே ஒண்ணு மட்டும் வந்து சொல்லல, இது என் தலைவன் பிரகாஷ் வாய்ஸ்ரான்னு ஒருத்தன் போட்டிருக்கான். ஆமா ஒருத்தர் சொன்னாரு. உண்மையா அத மட்டும் சொல்ல மாட்டாரு, அதையும் பாத்துட்டேன் நானு. இல்ல அத நான் படிச்சேன். இல்ல அத நான் படிச்சேன். நம்ம அத வந்து ஒருத்தர் அதான் போட்டாரு. எங்கடா பாசிட்டிவா என் எது தலைவர் சொன்னாலும் ட்ரெண்ட் சொல்ல ஷூட் மாட்டாருங்க. இல்ல நம்ம எப்பவுமே கண்ணு எல்லாமே நெகட்டிவிட்டியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஒரே ஒரு பாசிட்டிவ் 100 நெகட்டிவ் இருந்தாலும் பிரகாஷ் ப்ரோ, நானும் இவங்க எல்லாம் ஒண்ணு சொல்றாங்க, நானும் ஒண்ணு சொல்லு bro, சொல்றேன். சொல்லு bro. உங்க voice அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த வாய்ஸ் மாதிரி இருக்கு. உண்மையாலுமே ப்ரோ இல்ல சுத்தம் போங்க. தோழி இருங்க முடிச்சு பாய். போங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இருங்க பாய். நல்லா இருக்கு. அண்ணா செல்வம்னு ஒருத்தர் கை இல்ல தட்டுறாரு. பரணி ப்ரோ, நீங்க அந்த இருங்க பாய் வேற ஆளு, முடிச்சு விட்டீங்க போங்க அவரு வேற ஆளு. ரெண்டு ஆமா பேரும் தெரியுது, வேற. அது கரெக்ட். தெரியும். பட் இதுதானே டெம்ப்ளேட் இல்ல ட்ரெண்ட். செல்வம் ப்ரோ வந்துட்டாரு. அதான் கை இப்ப என்ன தட்டுறாரு. சொல்லுவாருன்னா, ஒரு வழியா வந்து வணங்கான் வந்து ரிலீஸ் டேட் அறிவிச்சிட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? பொங்கலுக்கு ரிலீஸ் ஓ ஆகுது பாலா ஓ கண்ணா. அப்படின்னு அவர் கேட்க தானே போறாரு. இவரு. ஓகே அந்த செல்வம் தான் இவரு வந்துட்டாரு. வாங்க, ரொம்ப நாள் ப்ரோ ஆச்சு. சொல்லுங்க பிரதர். வணக்கம் சொல்லுங்க ப்ரோ, bro. எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கேன். என்ன கேள்வி? அதே தானே, வணக்கம் தானே? இல்ல சொல்லுங்க கேட்டுருவோம். எஸ்கே பாலாவின் வணங்கான். எதுங்க? எஸ்கே 25 ப்ரோ. அது பாட்டு எழுதுறீங்களா ப்ரோ இல்ல நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் ஜிவி பிரகாஷ் தான் ப்ரோ. ப்ரோ. நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா என்னன்னா, இப்போ சிவி சக்கரவர்த்தி சார் அதுவும் பண்றாங்கல்ல, இது இப்போ எது முன்ன போகும் ப்ரோ? நான் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து டிஎம் பண்றேன் ப்ரோ. ஆனா இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்தது சுதா கோங்கரா ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க. சரி ஆமா டிசம்பர்லயே ஆரம்பிக்க போகுதுன்னு நான் சொல்லிருக்காங்க கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சுதா கண்டிப்பா கோங்கரா வந்து ப்ராஜெக்ட். ட்வீட் பண்ணுவேன் எது ஃபர்ஸ்ட்னு சொல்லி. அது இந்த ஷூட் முடிஞ்சாதான் தெரியும் மோஸ்ட் லைக்லி. இப்போதைக்கு சரிங்க ப்ரோ. கன்ஃபார்மா தெரியல. இல்ல அதனாலதான் சொன்னேன். முருகதாஸ் படம் ஷூட்டிங் முடிஞ்சாதான் அது தெரியும். ஏன்னா அவரு டான் டைரக்டர் வந்து எல்லாமே ரெடியா இருக்கிறாரு. அது டோட்டல் டீமும் அது ரெடியா இருக்கு. இப்போ சுதா கோங்கரா படமும் நல்லா வேகம் எடுத்திருக்கு. இந்த அமரனோட சக்சஸை வந்து இன்னும் கொஞ்சம் பக்காவா பெருசா எடுத்துட்டு போகணும்னு சொல்லி சுதா கோங்கரா டீம் வந்து அதையும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த ஷூட்டிங் முடிஞ்சா தெரியும். முருகதாஸ் படம் ஷூட்டிங் முடிட்டும், அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவோம். பிரகாஷ் அண்ணா சிபி படம் ப்ரொடியூசர் யாருன்னா? ஐயோ, அநேகமா எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்னே வரும்னு நினைக்கிறேன். ஸ்டுடியோஸ்
எஸ்கே ப்ரொடக்ஷன், டான் பிக்சர்ஸ், டான் பிக்சர்ஸ், நான் அந்த பேஷன் ஸ்டுடியோஸ், டான் பிக்சர்ஸ், எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் 3 பேருமே அடிபட்டுச்சு. இல்ல எஸ்கே பேஷன் ஸ்டுடியோஸ்க்கு 2 படம் சிவகார்த்திகேயன் பண்றாரு. பேஷன் ஸ்டுடியோஸ்க்கு அது எந்த படம்னு தெரியல. இந்த படமா பண்றாராங்கிறது தெரியல உறுதியா. இல்ல இந்த படம் தான் நானும் கேள்விப்பட்டேன். பட் ஆனா வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து பண்ணாலும் ஃபர்ஸ்ட் காப்பி தான் வச்சு பண்ணுவாப்புல. அவரா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓனா பண்றது அது தெரியல. ஆனா வந்து பேஷன் ஸ்டுடியோஸ்னு தான் நான் கேள்விப்பட்டேன். சிபி சக்கரவர்த்தி பிரசன்ட். அதான் பேஷன் ஸ்டுடியோஸ்க்கு 2 படம் பண்றாரு சிவகார்த்திகேயன். மொத படமா இந்த படமா வருதா இல்ல டான் பிக்சர்ஸ்க்காக படம் பண்றாரான்னு தெரியல. இந்த இவங்க எஸ்கே கிட்ட இல்ல தயாரிக்கிறாங்கல்ல, அந்த படம் அவங்களுமே பேசிட்டு இல்ல இருக்காங்க. அது இந்த படத்துல வருமான்னு எனக்குமே டவுட் தான். பட் அவங்க கூட ஒரு படம் எஸ்கே கமிட் ஆயிருக்கு மீன்ஸ் பண்ணுவாரு கண்டிப்பா. அதான் 2 படத்துக்குமே கமிட்மெண்ட் இருக்கு. அதுக்கு எந்த யாரு முடிவு பண்றான்னு தெரியல. ஏன்னா டான் டைரக்டர் அவர் கொஞ்சம் மிக பெரும் பட்ஜெட்ல இந்த படத்தை கொண்டு வர மாதிரி பிளான் பண்றாரு போல. கேஸ்டன் இதுலயே ஆமா கரெக்ட் இதுவுமே அடுத்தடுத்து வரப்போற எல்லா கேஸ்டுமே பயங்கரமா இருக்கும். எல்லாம் ஒரு பயங்கரமான கேஸ்டிங் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதனால அதுக்கு அந்த பட்ஜெட் போட்டு அதை யார் தயாரிக்க போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒன்று தான், முருகதாஸ் படம் ஷூட்டிங் முடியணும். முடிய தருவாயில் அது தெரிஞ்சோம். எனக்கு இதுல இன்டர்வியூல வந்து இதுவும் வந்து கேரக்டர் பேஸ்ட் ஃபிலிம்னு சொல்லவும் எனக்கு வந்து ஒரு இது இருக்கு, எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ரொம்ப சேலஞ்சிங் ஃபிலிம் வேற சொல்லியிருக்காப்புல. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுவும் வந்து முருகதாஸோட பழைய ஸ்டைல் அந்த ஒரு ஸ்டைல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பழைய முருகதாஸா வந்தா மஜா தான் தலைவா. அந்த வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, வேற இதுல சொல்லியிருந்தாரு பழைய முருகதாஸ் ஸ்டைல்ல இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பார்ப்போம், வெயிட்டிங். ஆனா ஒரே ஒரு படம் தர்பார் ஓடலன்றதுக்காக அவர் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ. எனக்கு ஸ்பைடருமே ரொம்ப பிடிச்சிச்சு. சர்க்கார்லாம் பயங்கரமா தான் இருந்துச்சு. இந்த தர்பார் ஒரு படத்தினால அவரு மார்க்கெட்டே இப்படி 4 வருஷம் கேப் எல்லாம் நினைச்சே பார்க்கல. அந்த ஒரு படம் ரொம்ப அவசரமா இது பண்ணதுனால. இல்ல அப்படி கணக்கு இல்ல. இல்ல அப்படி கிடையாது. கலெக்ஷன் வைஸ் பார்க்காம நார்மலா பாத்தீங்கன்னா அக்கீரா ஃபிளாப், ஸ்பைடர் ஃபிளாப், சர்க்கார் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜ் கண்டென்ட். மேக்கிங்காவே செகண்ட் ஹாஃப் ரொம்ப சொதப்பல். தர்பார் சொல்லவே வேணாம். அது வந்து ஒரு முருகாஸ் துப்பாக்கி எடுத்த முருகாஸ் தான் தர்பார்ல ஒரு என்ன என்கொயரி சீன்ஸ், அந்த இது பண்றது இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எடுத்தாருங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அமைச்சூடா இருக்கும். அதோட கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் சுத்தம் ரொம்ப மோசம். அந்த அட்டைலாம் தெரியும் உழுவும் போது, அவங்க 2 பேரும் சண்டை போடும் போது அந்த படிக்கட்டு அட்டைலாம் இருக்குல்ல, அட்டையெல்லாம் உடையும் போது கண் கூட தெரியும் அவரா எடுத்தாரு அந்த படங்கிற மாதிரி இருக்கும். அப்படி தொடர்ச்சியா உங்களுக்கு மேக்கிங் இருக்குல்ல, இதுல ஓரளவுக்கு நீங்க பார்க்கலாம் அப்படின்னா படம்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஸ்பைடரும் சர்க்கார் மட்டும் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது படமா பாத்தீங்கன்னா ஒரு மேக்கிங்காச்சும் நல்லா இருக்கும். மற்ற ரெண்டுமே பாத்தீங்கன்னா மேக்கிங்காவே ரொம்ப சுமார். அக்கீராலாம் மௌனகுருங்கிற ஒரு நல்ல கண்டென்ட்டை வந்து சொதப்பி எடுத்து வச்சிருப்பாரு. அப்படிங்கிற பட்சத்துல அவர் வந்து டவுன்ஃபால் ஆனது. அதனாலதான் ஒதுக்குனாங்க. அதுக்கப்புறம் அவர் நிறைய பேர்த்துல கதை பேசுறாரு. திரும்ப ஏகேட்ட போய் கதை சொன்னாரு. அதுக்கப்புறம் விக்ரம் வச்சு ஒரு படம் பண்றதா இருந்தாங்க. சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல விக்ரம் நடிப்புல முருகாஸ் படம் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. அந்த சமயத்துலதான் சிவகார்த்திகேயன் இருந்து வாய்ப்பு வந்துச்சு. சிவகார்த்திகேயன் வாய்ப்பு வரும்போது அந்த படம் கன்ஃபர்மேஷன் அடிச்சு. ஏன்னா விக்ரம் படம் கன்ஃபார்ம் ஆகல, டிலே ஆகும், லேட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. இது உடனே ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு இந்த படத்தை அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அது பண்ண ஆரம்பிச்ச அச்ச நேரத்திலேயே சல்மான் கான் படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப திரும்ப வந்து முருகாஸ் படம், அந்த பழைய முன்னாடி பேசினாங்கல்ல, அந்த முருகாஸ் படம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் என்னன்னா எல்லாமே இனிமேல் எஸ்கே இந்த 23 வந்து பயங்கரமா ஹிட் ஆகிறத பொறுத்து இருக்கு. நான் அக்கீரால அனுராக் கஷ்யப்லாம் வில்லன் வேற கொடுமண்ண அந்த படம். ஆனா எப்படிப்பட்ட கண்டென்ட் மௌனகுரு. நான் கப்பர் படத்தை தியேட்டர்ல பார்த்தேன். ரமணா ஹிந்தி ரீமேக். கப்பர் இஸ் பேக்கா? அந்த படம் பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. அக்ஷய் குமார் ஒரு ரீமேக் ஸ்டார் தலைவா அந்த டைம்ல. இல்ல இப்ப வரைக்கும் அந்த அதே நாள்லதான் தமிழ்ல உத்தம வில்லன் ரிலீஸ் ஆச்சு. வாவ், அத சொல்லுங்க ப்ரோ. இப்போ எஸ்கே 23 சொன்னீங்கல்ல, அது எப்போ முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு ப்ரோ? எனக்குமே தெரியல. தெரிஞ்சா ஏதாவது நியூஸ் கிடைச்சிச்சுன்னா சொல்றேன் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. அதுல ஏன்னா 70% ஏற்கனவே முடிஞ்சிட்டதா சொன்னாங்க. இப்போ ட்விட்டர்ல வலைபேச்சுல இன்னும் 25 நாள் ஷூட்டிங் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சரிங்க ப்ரோ, ஓகே ப்ரோ. அதான் இப்போ கூட ஷூட் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ட்விட்டர்லலாம் அந்த ஒரு பிரிட்ஜ்ல இருந்து கீழே குதிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஷூட் போயிட்டு இருக்குல்ல, அதுக்காக கேட்டேன் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆனா பிரகாஷ், நான் எனக்கு அமரனோட இதுல ஒரு நல்ல விஷயம், கமல் சார் வந்துட்டு எஸ்கேவையும் நல்லா புஷ் பண்ணி ப்ரொமோஷன் இது பண்ணி, இதுக்கப்புறம் எஸ்கே எல்லா படத்துக்கும் இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஆனா எல்லா ஸ்டேட்லயும் போய் நான் சொல்றேன், நல்ல சரியான ப்ரொமோஷன் தான் அமரனுக்கு.
இல்ல ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி கேரளா, பெங்களூர்ல ப்ரமோஷன்லாம் பண்ணியிருக்காரு. அ மலேசியாவும் போயிருக்காரு. பட் ஆனா சிங்கப்பூர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நார்த் போனது. இந்தியா இப்பதான் ப்ரோ போனாரு ஆமாமா. ஃபர்ஸ்ட் டைம். நார்த் இந்தியாவும் சிங்கப்பூரும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கேரளா, பெங்களூரு, மலேசியா இந்த 3 இடத்துல தான் மேஜரா வந்து இது ப்ரமோஷன்ஸ்க்கு போயிருக்காரு. தெலுங்கு சைடு ஹைதராபாத். எனக்கு தெரிஞ்சு கரெக்ட்டா ரெமோக்கு தான் வந்து கேரளா வந்தாரு. அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ரெமோ ப்ரமோஷன்ஸ் அப்போ. ஆமா ஒரு டிவி சேனல்லலாம் பேட்டி கொடுத்தாருல. ஆமாமா கரெக்ட். நிறைய பேட்டிலாம் கொடுத்தாரு. பட் அது ஒரு மறக்க முடியாத மொமெண்ட். பரணி ப்ரோ, இந்த ஜோஜு ஜார்ஜோட பனி எப்ப ரிலீஸ் ஆகுது? ஓடிடில ஏதாவது ஐடியா இருக்கா? ஓடிடிலயா? ஏங்க அது தெரியலங்க. நல்லா இருக்குன்னாங்க அந்த படம். உங்களுக்கு சில பேர் நல்லா இருக்குன்னாங்க. இல்ல அது தமிழ் டப்ல நாளைக்கு நான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது தமிழ் டப்ல. போய் பார்க்கறதா ஓகே. இன்னைக்கு பிரீமியர் ஷோ கூட இருந்துச்சு. எல்லாருமே பார்த்துட்டு நல்லா இருக்குன்னாங்க. எனக்கு ஆனா ஒர்க் ஆகல. இப்பயே சொல்லிடுறேன். பரவாயில்ல ப்ரோ. இல்ல அது யாராவது பார்த்துருந்தா நான் அதை பத்தி டீட்டெயில்டா எது ஒர்க் ஆகல, எதனால ஒர்க் ஆகலன்னு நான் பேசலாம். யாருமே பார்க்காதனால என்னால பேசவும் முடியல. யாருக்காவது இந்த வாவாத்தியார் டீசர் பிஜிஎம் லூப்ல ஓடுதா? நான் லூப்ல கேட்டுட்டு இருக்கேன். செம்மையா இருக்கு ப்ரோ அது அந்த பிஜிஎம். வைபா இருக்கு தலைவா. செம்மையா இருக்காரு சனா. ஜனவரி 26 போட்டிருக்காங்க வாவாத்தியா. அதான் ப்ரோ பிளான் பண்றாங்கன்னு சொன்னாங்க. இதுதான் பிரகாஷ் சொல்லிட்டு இருந்தாரு ஜான் 26 வர வாய்ப்பு இல்லைன்னு பார்த்தா இன்னைக்கு. ஆனா இல்ல அது பிப்ரவரி ரிலீஸுங்க. வாத்தியார் தானுங்க. வாத்தியார் பிப்ரவரி ரிலீஸ்ல அவங்க தியேட்டர் ஸ்டாண்டிஸே இறக்கிட்டாங்க. இல்ல எனக்கு அது பிப்ரவரி ரிலீஸுமே அது ஆகுமாங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்கு. அது நேரத்தை விளக்கம் சொல்லியிருப்பேன். ஆனா பிப்ரவரி ரிலீஸ் இது வரைக்கும் அவங்க பிளான் பண்றாங்க. இல்ல கிறிஸ்டோபர் கனகராஜ் யாரோ போட்டிருந்தாங்க ஜான் 26. இல்ல சில பேர் ஜான் 26 போட்டிருந்தாங்க தான் ப்ரோ, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா மோஸ்ட் லைக்லி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் இல்ல ஜான் எண்ட் அந்த ஒரு இதுதான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பட் டேட் அஃபிஷியலாக வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய படங்கள் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தெரில. அததான் நானும் சொல்ல வந்தேன். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வறட்சியா இருந்துச்சு, அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப் வறட்சியா இருக்கும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய பெரிய படம் வர வருது தலைவா. எல்லாமே பெரிய கை. அதான் எனக்கும் ஃபீல் ஆகுது. செகண்ட் ஹாஃப்ல எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய படங்கள் வருது அப்படின்னு எனக்கு தோன்றதுனால சொல்றேன். இன்னைக்கு விடாமுயற்சி அந்த சாங் பிஜிஎம் மாதிரி விட்டுருந்தாங்களா, அது ஜான் வர வாய்ப்பு இருக்கா? திடீர்னு நேத்து எல்லாரும் ஜிபியு சொன்ன உடனே இன்னைக்கு இது விட்டுருக்கிறதுக்கான ரீசன்? இல்ல விட்டுருக்கிறதுக்கான ரீசன்லாம் இல்ல. ஆக்சுவலா அந்த சாங் வந்துட்டு அனிருத் டீம்ல வேலை பார்க்குற ஆர்கெஸ்ட்ரல் ப்ரோக்ராமர் வந்து அவரோட இன்ஸ்டா பக்கத்துல ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை எடுத்து இங்க எல்லாருமே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளவுதானே தவிர இது அஃபிஷியலாலாம் ரிலீஸ் பண்ணல. இல்ல கொஞ்ச நாளா எந்த அப்டேட் இல்ல. திடீர்னு நேத்து தான் ஜான் 10 அதுன்னு சொன்ன உடனே இது வந்திருக்கே, அதனால கேக்குறேன். இல்ல அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ப்ரோ. ரேண்டமா ஒருத்தர் ஷேர் பண்ணி மீன்ஸ் அவர் டீம்ல ஒர்க் பண்றதுனால அவர் இந்த இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால அவர் ஷேர் பண்ணாரு. பட் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரி தெரியல. டீம்ல இருந்து அஃபிஷியலா வந்துச்சுன்னா நீங்க மேபி சொல்லலாம். நேத்து அது வந்துச்சு, இது இன்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி. நான் இன்னைக்கு வந்து ஒரு ஜாப்பனீஸ் அனிமே ஃபிலிம் பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் எத்தனை பேர் பிடிக்குன்னு தெரியல. பிரேக்கா? இல்ல பேக். புரியல தலைவா. என்னது படம் பேர் என்ன? படம் பேர் என்ன? ஒரே நிமிஷம். ஓகே. லுக் பேக். அது நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அது 1 மணி நேரம் தான் படம். ஆனா வந்துட்டு அது ஒரு மாதிரி சில எமோஷனல் மூமெண்ட்லாம் வச்சு ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் பண்ண வச்சுட்டாங்க. அவங்க கதற விட்டுருவாங்க ப்ரோ அனிமே எப்படினும்ல. அதுதான் அது ஒரு மாதிரி நானே ஒரு கட்டத்துல டேய் என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய வந்து உங்களை என்கேஜ் பண்ணாது. நிறைய கதை மீன்ஸ் நிறைய விஷயங்கள் படத்துல இல்லை. ஒரு சின்ன சிம்பிளான விஷயத்த தான் எடுத்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அழகா வந்து சொல்லியிருக்காங்க. பட்
இந்த அனிமே ட்ராப் பண்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரிபியூட் மாரி எனக்கு இந்த படம் ஃபீல் ஆச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரிச்சு மேய்ஞ்சுட்டாங்க. செமையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துல. அப்படியே பரணி ப்ரோ யுவர் நேம்னு ஒரு படம் இருக்கு, பாத்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன் ப்ரோ. அதான் சொல்லுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாரி யுவர் நேமும் பிடிக்கும். எனக்கு வெதரிங் வித் யூ பிடிக்கும். வெதரிங் வித் யூ பார்த்துட்டு தான் நான் ரொம்ப பிடிச்சு போய் யுவர் நேம் பார்த்தேன். ரெண்டும் ஒரே கை. ஒரே டைரக்டர்ன்றதுனால. மக்கோட்டா ஆனா ஷின்டாயா ஏதோ பேர் சொல்லுவாங்க, மறந்துட்டேன். பேர் ஏதோ நல்ல எனக்கும் பேரு. பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. பட் ஆனா எனக்கு வந்து 2 படமுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யுவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் ஒரு மாரி நல்லா இருந்துச்சு. அதே மாரி வெதரிங் வித் யூ டிஃப்ரெண்ட் கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெதரிங் வித் யூலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு 3 தடவ நான் அந்த படம் பார்த்துருக்கேன்னா வச்சுக்கோங்களேன். அந்த ஓகே, மாரி. நான் ஏன் யுவர் நேம் சொன்னா, யுவர் நேம்லயே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரிச்சிருப்பாங்க. சூப்பரான ஒர்க்கு. ம். கரெக்ட். பரணி ப்ரோ, எனக்கு இந்த ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் ட்ரெய்லர் வந்துச்சுல்ல, ஆ. அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா இந்த டிராகனை காட்டுறாங்கல்ல, அது ஆமா. வந்துட்டு ஒரு மாதிரி ரியலாவே இல்ல, பாத்தீங்களா? எனக்கு அது ஒரு மாதிரி. அனிமேஷன் மாதிரியே தான் ஆமா இருந்துச்சு. அப்படியே ஆமா. அதை தூக்கி இங்க கட் காப்பி பேஸ்ட் அது பண்ண மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. அதுல, மத்தபடி விஷுவல்லாம் செம்ம கிராண்டா இருக்கு. ஆனா அந்த என்னன்னா திடீர்னு கட் ஆயிடுச்சு. இல்ல அதுதான் தெரியல. நான் எனக்கு ஒண்ணுமே கேட்கலன்னு பரணிக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். பரணி கேக்குதா நீங்க பேசுறீங்களான்னு கேட்டா அப்படி இல்ல எனக்கு ஒண்ணுமே கேட்கல பரணின்னு. அதுக்கிட்ட பார்த்தா திடீர்னு 2 நிமிஷம் கால் பண்றாப்படி கட் ஆயிருக்கேன் ஆட்டோமேட்டிக்காங்கிற அப்படி. அது என்ன பக்குன்னே தெரியல இன்னைக்கு. சரி அதான் புதுசா ஆரம்பிச்சு அப்படி வேல்பாரி கண்டினியூ பண்ணிடுவோம். வேல்பாரி ஸ்டார்ட் பண்ணிடலாம்னா. அதான் கரெக்டா இருக்கும். பரணி வரட்டும். பரணி வந்ததுக்கப்புறம் அப்படி வேல்பாரி ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டா இருக்கும். பிரகாஷ் அண்ணா, டெத் நோட் தான் பாதி வரைக்கும் வந்திருக்கீங்களா? பார்த்தேன். பாதி வந்துட்டேன். நல்லா இருக்கு. சூப்பரா போகுது. எனக்கு அந்த எல் கேரக்டர், அது சூப்பர். எல் கேரக்டருக்கு அப்புறம் வந்து சிசிடிவி வைக்கிறது, அப்புறம் சிசிடிவிக்கு அப்புறம் ஒரே காலேஜில் ஜாயின் பண்றது, அந்த காலேஜ் மியூசிக் எல்லாமே எப்படி எனக்கு இருக்கு? நல்லா இருக்கு. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அந்த சிக்னாமியா சினிகாமியா அது என்னது சினிகாமி அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு. பாக்குறதுக்கு அதாவது ஒரு எபிசோடுக்கு 2 ட்விஸ்ட்னாச்சும் வச்சு நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. பிரில்லியன்ட் ஸ்கிரீன் பிளேன்னு ஒன்று இருந்துச்சுன்னா போதும் நமக்கு. அப்பப்போ ஒரு மூவ்மெண்ட் இருந்துட்டானதால நம்ம பாக்குறது இன்ட்ரெஸ்டா இருக்கும். அடுத்தடுத்து என்னன்னா எனக்கு ஒண்ணு மட்டும் தான் அதுல வந்து ஒரு கட்டத்துல வந்து அதுக்கான பதில் வரல. என்னன்னா வந்து அவன் வந்து கெட்டவனை கொல்றான் ஓகே, பட் நல்லவங்களையும் சேர்த்து கொண்டுகிட்டே வரான். அவங்க மாட்டிக்க கூடாங்கிறப்ப இவன் ஹீரோ கேரக்டர் தாண்டி இவன் நெகட்டிவ் சைடுக்கு மாறுற மாதிரி இருக்கு. எல் கேரக்டர் ஹீரோ கேரக்டர் மாதிரி தெரியுது. அல்டிமேட் அதுதான். நீங்க பாருங்க, கேரக்டரா இருக்கு அப்படி முடியும் கடைசியா முடியறப்ப. எனக்கு அதனாலதான் அது ஒரு யோசனையா இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா போகுது. பாத்துக்கிட்டு இருக்கேன். பிடிச்சிருக்கு. முழுசா முடிச்சு சொல்றேன் உங்களுக்கு. ஆனா எனக்கு அந்த ஒரு டவுட் இருக்கு. இந்த எல் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்க மாதிரி தெரியுது. இவன் கேரக்டர் கிட்டத்தட்ட எனக்கு முக்கியமா எதுக்காகனா அந்த பஸ்ல ஒருத்தர் வருவான் தெரியுமா, FBI அவனோட ஃபேன்சி வந்து அவன் பேர் ரேவரா என்னமோ வரும். அவனோட ஃபேன்சி வந்து FBI ஏஜென்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து அவன் முடிச்சு விட்டதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அதாவது ஒரு FBI முடிச்சு விட்டான் ஓகே, இவ்வளவு தூரம் இதெல்லாம் பண்ணணுமாங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் என்ன முழுசா பார்த்தா தெரியும் நமக்கு. பார்த்துட்டு சொல்றேன் எப்படின்னு. என்ன படம் ப்ரோ? டெத் நோட் சீரிஸ். டெத் நோட் சீரிஸ். என்ன பரணியை காணா? பரணி வந்து அப்படின்னு ஆரம்பிச்சப்பதான் பரணியை காணாம. நீங்க தட்டி விட்டீங்களா ப்ரோ தெரியாம? இல்ல தட்டல இல்லைங்க, பக்கு போல இருக்கு. ஆட்டோமேட்டிக் கட் ஆயிடுச்சு. அமைதியா இருக்கீங்க? கேட்கலையா ப்ரோ? விஷால் ப்ரோ கேக்குது தலைவா, சொல்லுங்க தலைவா. அப்புறம் அமைதியா இருக்கீங்கன்னு கேக்குறீங்க. இல்ல அதான் எதுவும் பேசாத மாதிரி இருந்துச்சு. இல்ல அது பரணி வந்தாதான் கரெக்டா இருக்கு. பரணி வந்தா தான் அப்படியே ஆரம்பிச்சு வேல்பாரி கதைக்குள்ள போலாம். அவர் ஆளக்க நம்ம விஷால் ப்ரோ, அன்னைக்கு நான் ஒரு படம் சொன்னேன்ல, அது தீவுல ஒரு படம், அதான் தீவுல ஒரு ஆப்பிரிக்கா காரங்கிட்ட, அந்த படத்து பேரு நானே கண்டுபிடிச்சிட்டேன். இருங்க, அது கண்டிப்பா பாருங்க, நல்லா இருக்கும். மறுபடியும் பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க தலைவா, பாத்துறேன். ஓகே ப்ரோ. இந்த படம் இருக்குல்ல, அந்த கேப்டன் பிலிப்ஸ்ல 3 தீவிரவாதிங்க அவரை கடத்திட்டு போயிருவாங்கல்ல. ஆமா ஆமா. அதுல மெயினான தீவிரவாதியா வருவார்ல, சாரி பைரட்ஸ்.
ஆமா மரண ஆக்டர் இந்த சோமாலியா. அவருதான் இதுலயே அந்த நான் சொன்ன அந்த ஆப்பிரிக்கன் கேரக்டர், கெட்ட கேரக்டர் அவர் தான் பண்ணிருப்பாரு. ரொம்ப நல்ல படத்து ஆக்டர் பேர் வந்து இப்ப பாத்துட்டு சொல்றேன், உங்களுக்கு போஸ்டர் வச்சிருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, ஒரு டவுட் கேட்கணும்னு இருந்தேன். நீங்க ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்கல்ல, அந்த விடாமுயற்சி மியூசிக் வந்து வேர்ல்ட் லெவல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அது சீரியஸா போட்டிருந்தீங்களா இல்ல சும்மா அப்படி கலாய்க்கிற மாதிரி போட்டிருந்தீங்களா? ஏங்க அவர் ஏங்க கலாய்க்க போறாரு? இல்லைங்க, எனக்கு லைட்டா ஒரு டவுட். ஆனா திடீர்னு இந்த எண்டு கேம்ல எல்லாம் ஒண்ணா சேருவாங்கல்ல, ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீல், அந்த பிஜிஎம் மாதிரி லைட்டா ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அந்த அப்படி எனக்கு வந்து சொன்னாலும் டவுட் ஆயிடுச்சு இல்ல எனக்கு. எனக்கு வந்து அது ஒரிஜினலான ஃபர்ஸ்ட் தெரியாம இருந்தா நான் ஷேர் பண்ணாம இருந்தேன். அதுக்கப்புறம் பரணி சொன்னா அப்படி அது ஒரிஜினல் தான், அவர் இன்ஸ்டாகிராம் போய் செக் பண்ணிட்டு வந்துட்டேன். அவர் இந்த அனிருத் டீம்ல இருக்கவர் தான் அதை போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் தான் நான் அதை போஸ்டே போட்டேன். அந்த நியூஸே போட்டேன், என்ன போட்டிருக்க மாட்டேன். பரணி ப்ரோ அப்படியே அப்டேட் ஆயிட்டாரா? இல்ல அதான் கேட்கறேன், பரணி வந்தாதான் நம்ம வேல்பாரி பேசலாம் பார்க்கறேன். பரணிக்கு பேசுறதே கேட்கலங்கிற அப்படியே வந்துட்டாரு. என்ன வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் நான் பேசுறதை கேட்கன்னு தெரிஞ்சாதான் வேல்பாரிக்கு அதுக்குள்ளேயே போக முடியும். இன்னைக்கு கேக்குது பரணி, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? முன்னாடி இவ்வளவு நேரம் கேட்கலன்னு ஷாக் ஆயிட்டேன் அப்படியே. நானும் கேட்கணும் ஷாக் ஆயிட்டேன். சரி ரைட்டு, ஆரம்பிச்சிடலாம். வேல்பாரி ரெடியா இருக்கீங்களா? ஓகே. விஷால் ப்ரோ, அந்த படத்து பேரு எக்ஸ்ட்ரோஷன். நீங்க டைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, போஸ்டர் கிடைக்க மாட்டேது. சரி ப்ரோ, நான் பாத்துறேன். எக்ஸ்ட்ரோஷன். ஓகே ஓகே. இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. ஓகே, வேல்பாரிக்குள்ள போயிடுவோம். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த பாரிக்கிட்ட போய் திரும்ப கபிலர் கதையை கேட்பாரு. அப்படி பாரிக்கிட்ட போய் மீதி கதையை சொல்லு பாரி அப்படின்னு கபிலர் கேட்கும்போது, நான் தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட முழு கதையும் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது, பாரி என்ன சொன்னியா, நான் ஒருவேளை அந்த பழச்சாறு குடிச்ச போதையில மயக்கமாயிட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவார். திரும்ப இன்னொரு தடவை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிக்கோட முடிச்சிருப்போம். இப்போ திரும்ப வேல்பாரி எபிசோட் நம்பர் 26 போவோம். அந்த கதையை பாரி தொடருவார். என்னன்னா, அந்த கதையை பாரி பரம்பு நாட்டுல வந்ததுலேருந்து சொல்லுவார். என்னன்னா, பரம்பு நாட்டுக்கு வந்ததுலேருந்து கதை ஆரம்பிக்கங்கன்னா, சோமபானத்தை தரமாட்டேன்னு சுத்தி வளைச்சு சொன்னதா சேரல் வந்து புரிஞ்சுக்குவோம். அதாவது பரம்பு நாடு என்ன பண்ணோம்னா, பரம்பு நாடு பதில் சொல்லி அமைச்சிருக்கும் பார்த்தீங்களா, இது மாதிரி வந்து இயற்கையோட பரிசுன்னு சொல்லி பதில் சொல்லி அமைச்சிருக்கும். அந்த சேரல் என்ன பண்ணுவான், செம்மாஞ்சேரல், இவன் வந்து பரம்பு நாடுங்கிறது நம்ம தரமாட்டேங்கிறதா சுத்தி சுத்தி வளைச்சு சொல்லுது, பொய் சொல்லுது போல இருக்கு, இது வந்து இயற்கையோட பரிசு, காதல் பரிசு அப்படின்னு பொய் சொல்லுதுன்னு சொல்லிட்டு போர் தொடுத்து வந்துருவான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கபிலர் திரும்ப மயங்கி விழுந்துருவாரு. அடுத்த நாள் காலையில வீட்டுக்கெல்லாம் போகாம அதே எங்க குடிச்சாரு அங்கேயே படுத்திருப்பாரு. திரும்ப அந்த முறை திரும்ப குடிக்கிற அடுத்த நாளுக்கான ஆட்டம் தொடங்கிரும். அந்த மது பழக்கம் அந்த குடிக்கிறது ஆரம்பிச்சிடும். இந்த முறை காளம்மன் அந்த ஆட்டத்தை தொடங்கி வைப்பான். மற்ற வீரர்கள் ஒவ்வொருத்தரா வந்து சாறு வந்து குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு வீரன் வந்து பழச்சாறு வந்து திரும்ப கபிலர் கையில கொடுப்பான். அதை வாங்கிட்டு குடிக்காமையே, பாரி அந்த கதையை சொல்லேன் அப்படிம்பாரு. ஏங்க நான் உங்களுக்கு 2 தடவை சொல்லிட்டேங்க, நேற்று திரும்ப கேட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, என்ன திரும்ப சொன்னியா அப்படின்னா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை பரணி. பாரி பரணி பரணி இங்க வந்துருச்சு, எதுவும் ஞாபகம் இல்லை பாரி, நீ திரும்ப சொல்ல அப்படிம்பாரு. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், திரும்ப திரும்ப நான் தான் கேட்கறேன், கதை கேட்டதை மறந்துட்டேன், நான் குடிச்சேன், ஆனா நீ தானே குடிச்ச, எப்படி என்கிட்ட நான் கதையை சொல்லிட்டேங்கிறத நீ ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு கேட்பாரு. அதாவதுங்க, நேற்று நீங்க என்ன சொன்னீங்க, கதையை முடிக்கிற வரைக்கும் நீ குடிக்க கூடாது, என்கிட்ட இருக்க கோலையை வாங்கி வச்சுக்கிட்டு அதையும் நீங்க தான் குடிச்சீங்க, குடிச்சிட்டே கதை கேட்டீங்க, அப்புறம் எப்படி எனக்கு மறக்கும், நான் தான் குடிக்கவே இல்லையே அப்படிம்பாரு பாரி. அங்க சிரிப்பு சத்தம் பயங்கரமா எகிற ஆரம்பிச்சிடும். காலம்னு ரொம்ப சத்தமா சிரிப்பான். அப்பாடா, காலம்பன ஒரு வழிக்கு இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தாச்சு ஒரு வழியா அப்படின்னு பாரிக்கு கொஞ்சம் ஆனந்த கண்ணீர். இந்த முறைய கதையை நான் சொல்றேன்னு தேக்கன் சொல்லுவாரு. சொல்லி முடிச்சதும் செம்மாஞ்சியரோட தலையை பாரி சீவி எரிஞ்சது மட்டும்தான் கபிலருக்கு ஞாபகத்துக்கு வரும் இன்னைக்கும் போதையில. ஆனா மற்ற நாள்லாம் நம்ம வந்து அந்த பழச்சாறு குடிச்சோம்னா எல்லாமே மறந்து போயிடும். ஆனா இந்த முறை பாரி தலையை வெட்டின கதை மட்டும் ஞாபகம் இருக்கே, எது எப்படி முடியும்? ஒருவேளை எவ்வளவு மயக்கத்துல மூழ்கினாலும் பாரியோட வாழ் வீசுற
அந்த திறமையை கதையா கேட்டா கூட நமக்கு மறக்கவே மறக்காது போல இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு திரும்ப இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ரெஸ்ட் எடுத்து முடிச்சு அடுத்த நாள் காலையில அந்த பழச்சாறு குடிக்கிறதுக்கான விழாவா இருந்துச்சு. அது எப்படின்னா ஒவ்வொரு நாளும் காலையில அந்த பழச்சாறை மோண்டு குடிச்சிட்டே இருப்பாங்க. அது முத தொடங்கி வைக்கிறது யாரும் காதலர்கள் தான் தொடங்கி வைக்கணும். அந்த காதலர்கள் தொடங்கி வச்சு அதுக்கப்புறம் காதலர்கள் குடிச்சது போகத்தான் மற்ற எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் முதல் உரிமைங்கிறது குடிக்கிற உரிமை காதலர்களுக்கு மட்டும்தான். இன்னைக்கு 5வது நாள் தொடங்கிடும். அந்த 5வது நாள் அப்படிங்கிறதுல எல்லா காதலருக்கும் எப்பவும் உரிமைங்கிறது எப்படியுமே எப்படின்னா காதலருக்கு மட்டும் தான் உரிமைங்கிறதுனால அது எவ்வியூர் தலைவனுக்குமே அதுதான். அதாவது பாரிக்கும் ஆதினியும் முதல்ல குடிப்பாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் காதலர்கள் குடிப்பாங்க. காதலர்கள் குடிச்சது போக தான் மற்ற வீரர்களுக்கு மற்ற பொதுமக்களுக்குங்கிற மாதிரி. ஏன்னா காதல் பரிசு அது. இன்னைக்கு அந்த 5வது நாள் ஸ்பெஷலா யாரு காதலர்கள் வராங்க அப்படின்னா அங்கவி வராங்க. அங்கவி கூட யார் ஜோடியா வராங்கன்னு பாக்குறதுக்கு எல்லாமே ஆர்வமா இருப்பாங்க. ஏன்னா அங்கவை காதலிக்கிறாங்கிற செய்தி ஊருக்குள்ள பரவி இருக்கும். யாரை காதலிக்கிறான் அவன் அதாவது அங்கவை எவனை காதலிக்கிறான் அந்த வீரன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கதவு திறக்கும். அங்கவை வருவாங்க. அங்கவை கூட வந்தது யாரு அப்படின்னா எவ்வியூர் வீரன். அந்த கபிலருக்கு நீலனுக்கு அப்புறமா வேலை செஞ்சுட்டு இருந்தான்ல ஒருத்தன் உதிரன். அந்த உதிரன் தான் அங்கவை கூட காதலனா வருவான். அதாவது அந்த நாகர் கூட்டம் ஒற்றை கூத்துல உடம்பு முழுக்க தீக்களி பூசிட்டு இறங்கி ஆடினாங்கல்ல அந்த ஜோடி இந்த ஜோடி தான். பாரிக்கு அன்னைக்கு தெரியாது. அது தான் பொண்ணு மட்டும் தான் அடையாளம் தெரியும். அதுக்கப்புறம் யாரையும் தெரியாது. ஆனா அதுக்கு அடுத்த நாள்ல வந்து பேரெலி வேட்டைக்கு போனாங்க பார்த்தீங்களா. பேரெலிக்கு வேட்டைக்கு போகும்போது அவனுடைய இந்த உடற்மொழி இருக்குல்ல, அதாவது பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அந்த பாடி லாங்குவேஜை வந்து அதை வச்சே பாரி கண்டுபிடிச்சிருப்பான் அதை. அதனால தான் கபிலருக்கு இந்த கபிலர் வந்து மகளுக்கு பாடம் கொடுப்பாரு தெரியுமா, பாடம் கத்துக் கொடுப்பாரு பார்த்தீங்களா. அந்த பாடம் கத்து தர வேலையை அதுக்கு கூட இருந்து கபிலரை பார்த்துக்கிற வேலையை உதிரனுக்கு கொடுத்திருப்பாரு பாரி. அதாவது தன்னுடைய மகள் காதலுக்கு யாருக்குமே தெரியாம உதவி செய்யற மாதிரி பண்ணியிருப்பாரு பாரி. அங்கவையும் உதிரனும் இப்ப தொடர்ந்து குடிக்க வருவாங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்த ஜோடி வரும். அது யாருன்னா நீலனும் மயிலாவும். ஏன்னா அவங்க காதல் பண்ணதுக்கு அப்புறம் முதல் முறையா கிடைக்கிற சோமபானம் இதுதான். நீலனும் மயிலாவும் அங்கவையும் உதிரனும் இப்படி தொடர்ச்சியா 2-4 பேரும் வந்து அங்க வந்து பழச்சாரை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க ஒரு சில சேட்டைகள்லாம் நடக்கும். குலநாயகினி அவங்கள வம்பிழுப்பாங்க. அந்த சேட்டைகள்லாம் இருக்கும். அது தனி கதை, அதை விட்டுருங்க. ஏன்னா இது அதுக்கப்புறம் நீலனும் மயிலாவும் ஒரு ஜோடியாகவும் அங்கவையும் உதிரனும் ஒரு ஜோடியாகவும் காதல் செய்யற காட்சிகள் நிறையவே இருக்கும். அதுலயும் குறிப்பா சோமபானத்தை வாங்கி பானையில எடுத்துட்டு போவாங்க. அந்த பானையில எடுத்து ஆளுக்கு ஒரு பானை வாங்கிக்கிட்டு தனித்தனி இடத்த தேடி போவாங்க. அவங்க அதுக்கப்புறம் தேடி போற இடங்கிறது ஒரு விடத்த செடி தேடி போய் உட்காந்துக்குவாங்க. எதுக்கு அந்த விடத்த செடிங்கிறதுக்கு தனி மிகப்பெரிய கதை இருக்கு. ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அந்த வெடலை பருவம்னு பேர் வருது பார்த்தீங்களா. இந்த வெடலை பருவம் அதெல்லாம் ஏன் பேர் வந்துச்சுன்னா இந்த செடினாலதான் வந்துச்சு. ஏன்னா இந்த விடத்த செடிங்கிறது ஒரு வித்தியாசமான வாசனையை கொடுக்கக்கூடிய செடி. காதலை கூடுதலா வழங்கக்கூடிய செடி, காமத்தை கூடுதலா வழங்கக்கூடிய செடி. அதனால இந்த விடத்த செடி பக்கத்துல போய் அந்த 13 வயது இளைஞர்களும் இளைஞர்களும் போய் உட்காருவாங்க. அதனால அந்த பருவம்ங்கிறது விடலை பருவமா சொல்லுவாங்க. அங்க போய் உட்கார்றவங்கள விடலைன்னு சொல்லுவாங்க. விடலை பசங்க, விடலை பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி நிறைய விளக்கங்கள் வரும் அதுல. காதல் காட்சிகள், காதல் நரம்புகள்னா என்ன, பச்சை நிறம் என்ன செய்யும், சிவப்பு நிறம் என்ன செய்யும், காதலுக்கான நிறம் எது, காமத்துக்கான நிறம் எது அப்படிங்கிற பல காட்சிகள் வரும் இந்த கதைகள்ல. அது ஏன்னா கதை தனிப்பட்ட கதைகளா வருங்கிறனால நம்ம ஸ்கிப் பண்ணிக்குவோம். என்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ண கதையெல்லாம் நீங்க கேளுங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது நான் சொல்றேன் அதை. இப்ப அந்த அவங்க காதல் செஞ்சு கிளம்புனாங்க அப்படிங்கிறத மட்டும் முடிச்சுக்குவோம். ஆனா முதல் நாளே ஏன் இந்த ஜோடி மது குடிக்க வரல அப்படின்னு ஊர்ல நிறைய பேர் உதிரனை பார்த்து கேட்டிருப்பாங்க. அப்போ உதிரன் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா கபிலரை பாத்துக்கிற சொல்ற வேலையை எனக்கு வந்து பாரி கொடுத்திருந்தாரு. அவரு கபிலர் எப்ப முழுக்க குடிச்சு மயங்குறாரோ, எப்ப ஏந்திரிக்க முடியாத நிலைமையில இருக்காரோ அப்பதானே நான் வர முடியும். இன்னைக்குதான் அவர் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாரு. அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அந்த பக்கம் கபிலருக்கு மயக்கம் தெளிஞ்சு எழுந்து உட்காந்து பார்ப்பாரு. அங்க உதிரன் இருக்க மாட்டான். ஏன்னா எப்பவுமே அவன் நம்மள்ட்டான இருப்பான், நம்மள்ட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அவன் தான் காதல் பண்ண போயிட்டானே, அது இவருக்கு தெரியாதுல்ல. சரி பொழுது போகலையேன்னு கூத்து களத்துக்கு வருவார். அந்த கொற்றை கூத்து களம் இருக்குல்ல, அங்க பெருசுங்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த பெருசுங்களோட பெருசுகளை உட்காந்து ஏதாவது கதை கேட்கலான்னு வருவார். ஏன்னா ரொம்ப நாள் எப்படி பாடிக்கிட்டே போறது, வேலையாட்டே கதை கேட்போம்னு வருவாரு. எதுக்காக தேடி வந்தாருன்னா தேக்கனை தேடி வருவாரு. எல்லாரும் கேட்பாங்க ஏன் தேக்கனை தேடுறீங்கன்னு. அவர் வெளியே போயிருக்கிறாரு, பாலி நகர்னு ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. சொத்துக்கள் குமிக்கிற இடம் இருக்குல்ல, அங்க போயிருக்கிறாரு. செல்வங்களை சேமித்து வைக்கிற இடம், ஒரு முக்கியமான வேலையா போயிருக்காரு. வந்துருவாரு. சொல்லுங்க. இப்ப வந்துகிட்டு இருப்பாரு. என்ன விஷயம் சொல்லுங்க, மத்த பேசுங்க கேட்கும். அப்ப ஒண்ணும் இல்ல, இந்த பாரி கதையை அவர் சொன்னாரு. என்னன்னா செம்மாஞ்சியரல் கூட நடந்த போர் இருக்குல்ல, அந்த போர் கதையை அவர் சொன்னாரு. சொல்லும் போது எனக்கு அவர் 3வது நாள் தலையை வெட்டின
காட்சி மட்டும் எனக்கு ஞாபகமா இருக்கு இன்னும். மத்த நாள் எனக்கு ஞாபகம் இல்ல. அதாவது முதல் 2 நாள் போர்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. 3ஆவது நாள் போர் தான் ஞாபகம் இருக்கு. அதனால தான் அவர கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன் அப்படிம்பாரு. அதுக்கு அவர கேட்டு ஒரு யூஸுமே இல்லையேங்க. அவருக்கு ஒரு பயனும் இல்லையே. என்னன்னா, தேக்கன் தான் முதல் 2 நாள் போர்ல பங்கு பெறவே இல்லையே. அது அங்க வந்துட்டு இருக்கிறதுல ஒரு பெருசு வார்க்கேன். அவர்ட்ட கேளுங்க. அவர் இந்த கதைய சொல்லுவாரு அப்படிம்பாரு அந்த உள்ள பெருசு. அவரு வார்க்கேன் பக்கம் வந்துட்டு, "என்னப்பா உனக்கு சந்தேகம் கேளு" அப்படிம்பாரு. உடனே இவன் சொல்லுவான். இவரு கபிலர் என்ன சொல்லுவாருன்னா, "இல்ல, இல்ல 3 நாள் போர் நடந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல. அத 3ஆவது நாள் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. தேக்கன் சொன்னது ஞாபகம் இருக்கு. முதல் 2 நாள் என்ன நடந்துச்சுன்னு கேட்பாரு. அதுக்கு அந்த வாரிக்கையன் சொல்றது என்னன்னா, முதல்ல 3 நாள் போர் நடந்துச்சுங்கிறதே ஒரு பிம்பம். பரம்பு நாட்டுல போர் அப்படின்னா ஒரே நாள்லயே முடிச்சிருவோம். நாங்க 3 நாள் நடந்ததுங்கிறது எங்களோட ஏமாத்து வேலை. ஏன்னா ஒரு முக்கியமான அம்சத்தை தெரிஞ்சுக்கிங்க. போர் தொடங்குன முதல் நாளே சேரர் படை முழுக்க உள்ள வந்துடுச்சு. மாபெரும் குதிரைப்படையில வந்தாங்க. அப்பதான் நாங்க முதல்ல குதிரையவே பார்த்தோம். குதிரைப்படைங்கிறது அவ்வளவு பெருசுங்கிறதே பார்த்தோம். அதுவும் அவ்வளவு வலிமையான குதிரைகளை பார்த்தோம் சொல்லிட்டு இருக்கும்போது கபிலருக்கு ஒரு யோசனை வந்துடும். ஏன்னா யவனர்கள், அதாவது வெளிநாட்டுல இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த யவனர்கள்ட்ட மிளகு கொடுத்து முதல் முறையா வந்து கைமாறா வாங்கினது யாருன்னா சேரர்கள் தான். அதுக்கப்புறம் மற்ற பேரரசுகள் இது நல்ல யோசனையா இருக்கேன்னு சொல்லி சோழர்களும் பாண்டியர்களும் இது மாதிரி குதிரைகளை இறக்குமதி பண்ணாங்க. இது கபிலருக்கு தெரியும். ஆனா பரம்பு மக்கள் செம்மாஞ்சேரோட போரை பார்த்து தான் முறையா குதிரையை பார்த்துருக்காங்கிறது இவருக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா இன்னொரு யோசனையும் இருக்கும் அவருக்கு. ஏன்னா இவ்வளவு குதிரைகள் எப்படிடா இந்த காட்டுக்குள்ள வந்துச்சு, இந்த மலைப்பகுதியில வந்துச்சு, அவருக்கு ரொம்ப நாள் கேள்வி இருக்கும். ஆனா அந்த கேள்வி அவர் கேட்கணும்னே தோணல. அவர் மனசுக்குள்ள அந்த அந்த லாஜிக்கே வரல அவருக்கு. இப்போதான் வரும். ஆனா அவர் கேள்வி வந்து அவர் கேட்காம விடை கிடைக்கக்கூடிய ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கும். என்னன்னா வாரிக்கையர் அந்த கதையை முடிச்சு சொல்லுவார். குதிரைப்படையை பார்த்ததுனும் பாரி என்ன பண்ணுவான்னா சண்டை அப்படியே நிப்பாட்டிடுவான். இருங்க நிப்பாட்டுங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் உள்ள வரட்டும், இன்னும் கொஞ்சம் உள்ள வரட்டும், காட்டுக்குள்ளேயே வரட்டும். ஏன்னா பாரியோட முதல் போர் இது. ஆனா அவன் எதுக்காக அப்படி சொல்றான்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. நாங்க வந்து முதல் படையில இருந்தோம். அதாவது இந்த வாரிக்கையன் அவரு சொல்றாரு. நாங்க வந்து முதல் கட்டத்துல தளத்துல இருக்கோம். ஒரு போருங்கிற பகுதியில முதல் இடத்துல நாங்க தான் இருக்கோம். எனக்கு பின்னாடி வந்து பாரி எல்லாமே கூட்டத்தோட இருப்பாங்க. ஆனா பாரி டீம் உள்ள போயிருச்சு. ஒட்டுமொத்த படையும் உள்ள போயிருச்சு. எதுக்காக அந்த பாரி இந்த யோசனையை பண்ணார் அப்படின்னா, சேரர்கள் வந்து நிறைய மொத்தமா உள்ள வந்தாங்கல்ல, அவங்க வந்து குமிஞ்சு இருந்த இடம் பாத்தீங்கன்னா கழுவாரி காடுன்னு சொல்லப்படுற இடம். நம்ம பரம்பு நாட்டில் இருக்கக்கூடிய கழுவாரி காடு. அந்த கழுவாரி காடுங்கிறது பரம்பு நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப இலகுவான இடம். எப்படின்னா ஒட்டுமொத்த படை எதிரி படை வந்தாலும் அந்த ஒரே இடத்துல அடைச்சது கொன்னுறலாம் அவங்கள. ஒரு வீரன் கூட அவங்க கண்ணில் படாமே அழிச்சிட முடியும். அதுதான் அந்த அங்க ஈஸியான இடம். ஆனா அப்படிப்பட்ட இடத்த விட்டுட்டு பாரி பின்னாடி போக சொல்லிக்கிட்டே இருப்பான். உள்ள வாங்க, உள்ள வரட்டும், உள்ள வரட்டும் எல்லான்னு. அவங்களை தாக்குற திட்டம் எதுவுமே இருக்காது பாரிட்ட. ஏன் இப்படி சொல்லிட்டான் பாரி, எதுக்கு போர் தொடாம இருக்கான், போர் தொடங்காம இருக்கான்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நாங்க முன்னாடி இருப்போம்ல, எங்களுக்கு அவங்க பின்னாடி போனதே தெரியாது. நாங்க ஒரு சின்ன படையோட முன்னாடி சண்டை போலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பாரி எங்களுக்கு எந்த ஒரு சமிக்கையும் கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் கூவல் குடி இது சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ஓசை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஓசையோட அர்த்தம் காட்டுக்குள்ள திரும்ப உள்ள வாங்க, சண்டை போடாதீங்கன்னு சொல்ல வந்த ஓசை. எங்களுக்கு கடைசி நேரத்துல அப்படி சொல்லவும் எங்களுக்கு என்ன பண்றது தெரியல. நாங்க ஓட ஆரம்பிச்சோம். ஓட ஆரம்பிச்சது சேரர்கள் பார்த்துட்டாங்க. ஏன்னா அவங்க பக்கத்துல நெருங்கி வந்துட்டாங்க, பார்த்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, நான் பயந்து ஓட நினைச்சு துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாரி சொன்னது ஒரே ஒரு குறிப்பு தான் அங்கிருந்து. குதிரைகளுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, ஒரு சேதாரம் குதிரைகளுக்கு ஆகக்கூடாது, அது முழு குதிரைகளுமே பரம்பு நாட்டுக்கு அப்படியே வேணும்னு சொல்லிட்டான். இது எதுவுமே எங்களுக்கு தெரியாதனால நாங்கள் ஓடிக்கிட்டே இருந்தோம். அப்பதான் எங்களுக்கு கூவல் குடியோட இன்னொரு ஓசை கேட்டுச்சு. அது என்ன ஓசை அப்படின்னா, பக்கத்துலேயே சருகுமலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த பக்கத்துல சருகுமலையை நோக்கி எங்களை ஓட சொல்லி அந்த சத்தம் வந்துச்சு. நாங்க வேக வேகமா சருகுமலைக்கு பக்கத்துல போகும்போது குதிரையில் எங்களை பக்கத்துல வந்துச்சுன்னு நாங்க உணர்ந்தோம். பக்கத்துலயே வந்துருச்சு. அவ்வளவு பெரிய குதிரைப்படை எங்களுக்கு பக்கத்துல வந்த உடனே நாங்க செத்தே போயிடுச்சுடா, நாங்க உயிரே போயிடுச்சுடா, அவ்வளவுதான் எங்களுக்கு சோழி முடிஞ்சுடா, அவ்வளவுதான் எங்களை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற நிலைமைக்கு இவர் வந்துட்டாரு. கிட்டத்தட்ட உயிர் போயிடுச்சுன்னு நினைச்சு அந்த சருகுமலை பக்கத்துல போகும்போது ரொம்ப பக்கத்துல குதிரைகள் சத்தம் கேட்கும். அவ்வளவுதான் நம்மள குதிரையில வந்து தாண்ட கொல்ல போகுதுன்னு நினைக்கிறப்ப குதிரைகள் எங்களை தாண்டி போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் மேல பார்த்தோம், அந்த குதிரைகள்ல வீரர்கள் யாருமே இல்லை. ஒவ்வொரு வீரர்களையும் தனித்தனியா குதிரைக்கு எந்த ஆபத்தும் இல்லாம கொன்னு குமிச்சிட்டு இருந்தாங்க எங்க பரம்பு நாட்டு வீரர்கள். குறிப்பா பாரி எல்லா வீரர்களையும் கொண்டுட்டா, குதிரைக்கு ஒரு அடிப்படை கூட படல. அடிபடாம குதிரைகள் ஃபுல்லா பரம்பு நாட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்படித்தான் நாங்க குதிரைகளை அங்க பரம்பு நாட்டுக்குள்ள கைப்பற்றினோம். பரம்பு நாட்டுல இவ்வளவு குதிரைகள் எப்படி இருக்கு, அதுவும் காட்டுக்குள்ள எப்படி இவ்வளவு குதிரைகள் வந்துச்சுங்கிறது எதுவுமே புரியாம இருந்த கபிலருக்கு கேள்வி கேட்காம அதுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கும். வாரிக்கையன் சொல்லி முடிச்ச உடனே கபிலர் அடுத்த கேள்வி கேட்பார். சரி, இதை பத்தி தான் கேள்வி கேட்க போறாருன்னு நினைச்சு அவரும் ஆர்வமா என்ன கேள்வி கேளுங்கன்னு சொல்லி வாரிக்கையன் ஆர்வமா இருப்பாரு. அப்ப என்ன கேட்பாருன்னா, யாரும் எதிர்பாராத விதமா, ஏன் தேக்கன் முதல் 2 நாள் போர்ல கலந்துக்கல? ஏன்னா தேக்கன் தானே இந்த காட்டோட ஆசான், இந்த நாட்டுக்கும் அவர் தானே ஆசான், அவரு ஏன் கலந்துக்கல அப்படின்னு கேட்கும்போது
யாரும் இந்த பதில் சொல்லாம கேள்விக்கான பதிலை சொல்லாம மழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இவர் திரும்ப திரும்ப கேட்பாரு, தேக்கன் ஏன் அந்த போர்ல கலந்துக்கல அப்படின்னு. இல்லைங்க, பூண்டு கிடைச்சி, மக்கள் மதுபானம்லாம் கிடைச்சி ஒரே சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல பழைய கதையெல்லாம் சொல்ல வேணாமே அப்படிம்பாரு. இல்ல இல்ல பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு. இல்ல ரொம்ப கஷ்டமான கதை அப்படின்னு சொல்லும்போது இவர் அமைதியாயிருவார். சரி ரைட், நம்ம கதை கேட்க வேணாம் அப்படின்னு. அந்த நேரத்துல வாரிக்கன் சரி ரைட், நீங்க இவ்வளவு தூரம் நம்ம எல்லா கதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த கதையும் தெரிஞ்சுக்கிங்க, தேக்கனோட கதையை சொல்ல ஆரம்பிப்பாரு. அந்த தேக்கனோட கதை என்னங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது ஒரு முழுக்க ஒரு பெரும் கதை. அந்த கதையில இருந்து ஒரு பெரும் சம்பவங்கள்லாம் நடக்கும். அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு 10 நிமிஷம் தானே ப்ரோ? 10 நிமிஷம் தான் இருக்கு. சரி நம்ம சொல்லுவோமா அப்ப? இல்ல இதுக்கப்புறம் ரொம்ப லென்த்தா போகும்னா நாளைக்கே கூட சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க ஓப்பனிங்ல 2-3 நாள் லென்த்தா போகும். இன்னொரு 10 நிமிஷம் சொல்றேன்னா சொல்றேன். பரணி அதை கட் பண்ணி போட்டுருவா. அப்படியா பரணி போட்டுருங்களா? சொல்லுங்க, வேணா கட் பண்ணி சொல்றேன் அதை. நான் கட் பண்ணி போட்டுருவேன். நான் உங்க விருப்பம் தான், எனக்கு பிரச்சனை கிடையாது. இதே ஓகே. இன்னும் 1/4 மணி நேரம் டைம் இருக்கு ப்ரோ, 10 மணிக்கு. ஆமா கரெக்ட். சரி, அந்த தேக்கனோட கதையை சொல்லுவோம், அதுக்கப்புறம் மிச்சத்தை வேணா போவோம். பரணி நீங்க கட் பண்ணி மட்டும் போட்டுங்க. ஒரே நிமிஷம். ஓகே ஓகே. அதாவது அந்த தேக்கனோட கதையை பரவாயில்ல சொல்லிடுவோம் அப்படின்னு வாரிக்கையன் ஆரம்பிப்பாரு. அதாவது தேக்கனுக்கு 3 மகன்கள் இருந்தாங்க அப்படின்னு ஆரம்பிப்பாரு வாரிக்கையன். அதுவே கபிலருக்கு ரொம்ப புதிய தகவலா இருக்கும். என்னது, தேக்கனுக்கு மகன்களே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம், இப்ப அவருக்கு 3 மகன்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதே அவருக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அப்ப அவர் விளக்கமா சொல்லுவார் அப்பதான் கதையை. மூத்தவன் ஒருத்தர் இருந்தான், அவன் ஒரு இள வயசுக்காரன் இளைஞன். அடுத்து மத்த 2 பசங்களும் ரொம்ப ரொம்ப சின்ன பசங்க. ஒரு நாள் அந்த சின்ன பசங்க என்ன பண்ணாங்கன்னா காட்டுக்குள்ள விளையாட போனாங்க. விளையாட போனவங்க திரும்பி வரவே இல்லை, காணா போயிட்டாங்க. நாங்களும் எல்லா பக்கமும் தேடினோம். ஆனா எங்களுக்கு என்னன்னா, குழந்தைங்க எப்பவுமே விளையாடும் போது நாங்க வந்து தானா வீட்டுக்கு வந்துரும். ஒருவேளை இந்த குழந்தைங்க வழி தெரியாம போயிட்டாங்களா, இல்ல விளையாடுறதுக்காக காட்டுக்குள்ள போயிட்டே இருந்து அதுக்கப்புறம் காணா போயிட்டாங்களான்னு தெரியல. அந்த பசங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத தேட ஆரம்பிப்பாங்க. அந்த பசங்க உண்மையாலுமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இங்க இருக்க 2 குன்றை தாண்டி அடுத்த குன்றை கீழே இறங்கியிருப்பாங்க. கிழக்கு திசையில இறங்கியிருப்பாங்க. இறங்கி போயிட்டே இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல தாகம் எடுக்கும் அவங்களுக்கு ரொம்ப. சரி தண்ணி குடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி குடிச்சதுக்கப்புறம் அங்க திரும்ப மலை ஏற ரொம்ப கஷ்டமா இருக்கணும், ஒரு மரத்தோட நிழல்ல உட்காந்து களைப்பா இருக்கேன்னு உட்காந்துருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அது தெரியாது. ஆள் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. தேடிட்டு இருக்கும்போது ஒரு இரவு முழுக்க தேடினாலும் அவங்க யாரும் எதுவும் கிடைக்கவே இல்லை. உடனே எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயம் வந்துடும். ஆளுக்கு ஒரு குழுவா தெரிஞ்சோம். எப்படின்னா நான் வாரிக்கையின் தலைமையில என் குழுவுல ஒண்ணு, தேக்கன் தலைமையில ஒரு குழு, அப்புறம் பாரி தலைமையில ஒரு குழு, முடியன் இருக்காருல அவர் தலைமையில ஒரு குழுன்னு ஆளுக்கு ஒரு பக்கமா போனோம். தேக்கனோட மூத்த பையன் தலைமையில ஒரு குழு போனோம். ஆனா எல்லா குழுவுமே ஊருக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு, எவ்வியூருக்கு. யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல, என்னாச்சுன்னு தெரியல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா தேக்கனோட மூத்த பையன் இருக்காருல்ல, அந்த மூத்த பையன் 3வது பையனையும் 2வது பையனையும் தேடி போனார்ல, அவன் ரிட்டர்ன் வரல. அதாவது காணா போனவங்களை தேடி போன குழு, இவங்க குழு கீழ் திசைக்கு போயிருந்துச்சு. அவங்களும் திரும்ப வரலன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ கீழ் திசையில ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு, அங்கதான் ஆபத்து இருக்குன்னு நாங்க எல்லா பக்கமும் எல்லாரும் அங்க போய் தேட ஆரம்பிச்சோம். நிறைய குகை, பிளவு, பள்ளங்கள், புடவு, அடர் புதர், இப்படி எல்லா பக்கமும் தேடி தேடி பார்த்தோம். ஆனா எங்கேயுமே எங்களுக்கு பசங்க கிடைக்கல, தகவலும் கிடைக்கல. அந்த நேரத்துலதான் செம்மாஞ்சேரலோட படை போர் தொடுத்து வந்துருச்சு. எல்லாரும் புறப்பட வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. தேக்கன் மட்டும் என்ன சொன்னாரு, நான் பாத்துக்கிறேன், நான் பையனை தேடி நீங்க நான் தேடி போறேன், நீங்க போருக்கு போங்கன்னு சொல்லி கையில கூட சில பசங்களை மட்டும் வச்சுக்கிட்டு தேடி கூட்டு போனாரு. கீழ் திசையை நோக்கி போயிட்டே இருந்தாரு. அவரும் போய் 2 நாள் தேடினாரு. 2 நாள் தேடியும் எதுவுமே கிடைக்கல. ஆனா தேக்கனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. என்னன்னா, அவங்க இறந்து போயிருந்தா அவங்களோட உடல்களை திங்கிறதுக்கு உடல் தின்னும் பறவைகள் இருக்கணும், அது வந்திருக்கணும். இல்ல உடல்ல கழிவுகள் இருக்கணும், எங்கேயாவது உடல் தின்ன கழிவுகளோ இல்ல உடம்போ கிடைச்சிருக்கணும். அப்படி எதுவுமே கிடைக்கலங்கிறப்ப அவங்க உயிருக்கு ஆபத்து இல்ல, அவங்க ஏதோ இடத்துல மாட்டிருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சுப்பாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு வீரன் வந்து, ஐயா அங்க 3 உடல் தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு மரத்துக்கு அடியில காமிப்பான், கண்டுபிடிச்சிருவான். எல்லாரும் அதை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. டக்குன்னு தேக்கன் என்ன பண்ணுவார், நிப்பாட்டுங்க, யாரும் அந்த மரத்துக்கு பக்கத்துல போகவே கூடாதுன்னு அப்படின்னு நிப்பாட்டிடுவாரு. என்னன்னா, ஒரு தகப்பனா இல்லாம ஒரு காட்டோட ஆசானா தேக்கன் மாறின இடங்கிறது அதுதான். அங்க நின்றுட்டு இருந்தது, அவங்க உட்கார்ந்து இருந்தது ஆட்கொல்லி மரம். ஆட்கொல்லி மரங்கிறது ரொம்ப 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 ஆபத்தான மரம். யாராவது பக்கத்துல அதை போனாங்கன்னா கொஞ்ச நேரத்திலே உடம்புல அரிப்பு ஏற்படும்.
அந்த அரிப்பு ஏற்பட்ட அடுத்த நிமிஷம் நம்ம நம்ம உடம்பு தேய்க்க தொடங்கும் பார்த்தீங்களா? உடம்பு தேய்க்க தொடங்கின அடுத்த நொடியில நம்ம உடம்புக்குள்ள விஷம் இறங்கிரும். கையை அரிச்சோம்னா கைக்குள்ள அப்படியே அந்த விஷம் உள்ள தோலுக்குள்ள இறங்கி தோல்ல இருந்து உடம்பு ரத்தத்துக்குள்ள இறங்கிரும். ரத்தத்துக்குள்ள இறங்கி அங்கேயே விஷம் ஃபுல்லா கலந்துரும். கலந்த உடனே அங்கேயே அவங்க செத்து போயிடுவாங்க. அதனால அந்த மரத்துல எந்த பறவைகளும் உட்காராது அப்படின்னு தேக்கன் சொல்லுவாரு. அதனால பசங்களை யாரும் எடுக்கவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு யோசனை இருக்கும்போது தேக்கன் அடுத்த வார்த்தை சொல்லுவாரு. அந்த மரம் பரம்பு நாட்டுல மொத்தம் 8 இடத்துல இருக்கு. ஆனா இவ்வளவு பக்கத்துல நம்ம நாட்டுக்குள்ள ஒரு 2 குன்றுகள் தாண்டி ஒரு மரம் இருக்குங்கிறது எங்களுக்கே இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. ஏன்னா இந்த மரம் எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியல. என்ன காரணம்னா விலங்குகள் எங்கேயாவது அதை பழத்தை சாப்பிட்டுருக்கணும். சாப்பிட்டுட்டு அதை கழிவை இங்க கொண்டு வந்து போட்டிருக்கணும். அதனாலதான் இங்க ஒரு மரம் வந்திருக்கணும். விதை வந்து இங்க ஒரு மரம் வந்திருக்கணும். அது இவ்வளவு தூரம் மரம் வந்துச்சுங்கிறது மிகப்பெரிய ஆபத்தானது அப்படின்னு சொல்லி தேக்கன் சொல்லி முடிப்பாரு. தேக்கனுக்கு 3 குழந்தை இருந்து அந்த 3 பேருமே இறந்துட்டாங்கிறது ஒரு பக்கம் பதட்டமா இருந்தாலும் ஒரு புதிய பாடத்தை அவர் கத்துக்கிட்டாருங்கிறது தெரிய வந்திருக்கும். இதனாலதான் தேக்கன் அந்த போர்ல கலந்துக்கல. தேக்கன் ஒரு ஆசானா இருந்தாரு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. கபிலருக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கும் கதை கேட்டோன்னே. தேக்கனுக்கு 3 பசங்களுக்கு 3 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதுவும் ஒரு போர்ல இறக்காம ஒரு மரத்தினால இறந்துருக்குறாங்க. ஒரு மரம் ஆட்கொல்லி மரம் எவ்வளவு இந்த காட்டுக்குள்ள எவ்வளவு வந்து விஷ மரங்கள் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சு அவங்களுக்கே தெரியாம 8 இடத்துல இல்லாம 9 இடமா இந்த மரம் வந்திருக்கே, அதுக்கு மருந்து இல்லையே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டதை கபிலர் ரொம்ப யோசிச்சிருப்பாரு. அப்ப மருந்து இல்லாம போயிடுச்சா அப்படின்னு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தேக்கன் அங்க வந்துருவார். வந்துட்டு தேக்கன் வரும்போது இந்த பேச்சை இருக்க உடனே ஆளுக்கு ஒரு பேச்சை மாத்துவாங்க. அப்புறம் என்னப்பா நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு பேச்சை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவர் வந்தோடனே என்ன பேசிட்டு இருக்கீங்க டக்குன்னு கேட்பாரு. ஏதாவது ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கணுமே. கை எப்படி இருக்கு, கால் எப்படி இருக்கு, ஏதாவது அடிபட்டு ஏதாவது பேசணும். ஆனா எதுவுமே தோணாது கபிலருக்கு. என்னடா பண்றது. உடனே யோசனை வந்துடும். வாங்க தேக்க நல்லா இருக்கீங்களா? இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரின்னு சொல்றாங்களே, எல்லா சைடும் இந்த பாணர்களுக்குள்ள அதையே பாடிக்கிட்டு இருக்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு பேச்சை மாத்துவார் கபிலர். தேக்கன்னு இதென்ன ஏதாவது ஒரு ஐசியமான கேள்வியா, இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறீங்க. சரி பரவாயில்ல வாங்க, உங்களுக்கு அதுக்கு சந்தேகம் இருக்குல்ல, வாங்க நம்ம பாரிக்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு பாரிக்கிட்ட கூட்டு போவாரு. பாரி, காளம்பன் இவங்க எல்லாம் சரக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அங்க கபிலரும் போவாரு. கபிலர் வரட்டும் அப்படின்னு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தை கபிலர் வந்தோடனே வாங்க பழச்சார குடிங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. கொடுக்கும் போதே கபிலர் முதல் கேள்வியாவே இந்த கேள்வி கேட்பாரு. ஏன் பாரி, உண்மையாலுமே இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரின்னு சொல்றாங்களே, முல்லைக்கு உண்மையான தேர் கொடுத்தியா நீ? தேர் கொடுக்குற அளவுக்கு அது என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்பாரு. பாரிக்கும் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த போன பாணர்களையே இதை பாடுறாங்க அப்படின்னு கேட்பாரு பாரி. இல்ல பாரி, எனக்கு நிறைய பேர் பாடுறாங்க, இவன் புகழுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உச்சாணி கொம்பா இருக்கிறது அந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிங்கிற கதை தான். அது ஏன், அந்த கதை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாரு. அப்ப அந்த கதையை சொல்ல ஆரம்பிப்பாரு பாரி. இந்த கதை தான் மிக நீண்ட கதை. இதைதான் ஒரு கோர்வையா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால இந்த கதையை நம்ம நாளைக்கு சொல்லுவோம். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன, அது உண்மையான சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு சொல்லுவோம். வேற யாருக்காவது அந்த கதை தெரியும், முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி ஏன் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. யூடியூப் கமெண்டா இருந்தாலும் சரி, இங்கே தான் சொல்லுங்க. நீங்க சொல்ற அந்த காரணம் சரியா இருக்கா இல்லையாங்கிறத நாளைக்கு நம்ம சொல்ற கதையில மேட்ச் பண்ணிக்கலாம். மீதியை நம்ம நாளைக்கு எபிசோட்ல சந்திப்போம். நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொன்னப்பே இப்ப நீங்க ஸ்பேஸ் கட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க மணிமேகலை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த டாபிக் தான் சொல்ல போறீங்களா? ஆமா, அவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, அதுக்கு தான் போட்டிருந்தாங்க, தம்ஸ் அப் போட்டிருந்தேன். அதுதான் நம்ம போட போறோம் நாளைக்கு. இப்போ முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி தான் நம்ம சொல்ல போறோம். ஏன் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, இது யாருக்காவது தெரியுமா? ஏங்க இல்ல ப்ரோ, நிறைய படத்துல கேள்விதான் பட்டிருக்கேன் டைலாக். அதான் நிறைய படத்தை சொல்லியிருக்கிறாங்களே, 7 வள்ளல்கள் 7 வள்ளல்கள் அப்படிம்பாங்க. அது வள்ளல்கள் 7 வள்ளல்களே பாரிக்கு இதுதான் உதாரணமா சொல்லுவாங்க. அது ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறத முல்லை நீங்க இன்னும் இந்த கதையில கொண்டு வரல ப்ரோ. அதான் நாளைக்கு சொல்ல போறேன். அப்ப அவர் பிளாஷ்பேக்ல தான் வருவாரா? ஆமா. அப்புறம் முல்லைங்கிறது பேர் இல்லைங்க, அது ஃபீமேல் ஆளே இல்லையா? ஆள் இல்லைங்க. அட பாவத்தை ஏங்க, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, கொடுமை போங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரினா என்னன்னு தெரியாதா? சுத்தம். அதை ஃபர்ஸ்ட் நீங்க இமேஜ் ஒண்ணு படிச்சுட்டு வாங்க. இப்ப பாருங்க ப்ரோ, ஓகேப்பா. முல்லைனா நீங்க என்ன நினைச்சீங்க ப்ரோ? இல்ல நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் இன்னொன்னு வருமே, நெய்தல் பாலை, அதுல ஏதாவது முல்லை வருமா எனக்கு தெரியல. அப்படி ஏதாச்சும் சின்ன வயசுல குறிஞ்சி, ஆமா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், எனக்கெல்லாம் வந்து இப்ப வந்து சிரிக்காத ஆளுவர்தான் தெரியல. முல்லைங்கிறது நீங்க இவ்வளவு நாள் இதுதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க ஸ்கூல் புத்தகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியுங்க,
ஸ்கூல் இல்ல புத்தகத்துல இல்ல பாத்தீங்கன்னா தெரியுங்க, பாரி முல்லை அப்படின்னா அது என்ன இருக்குன்னு தெரியும். நான் இப்ப சொன்னா நல்லா இருக்காது, நாளைக்கு கதையாவே சொல்றேன் ஃப்ளோலயே. அது ஆ ஆளும் இல்ல இடமும் இல்ல, என்ன போங்க. இல்ல நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க. அதே மாதிரி மணிமேகலை எமோஜில ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்க மட்டும் ஸ்பீக்கர் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து என்ன சொல்ல கொந்தளிச்சிருப்பாங்க உங்கள மாதிரியே. சரி ரைட் பரணி, ஆனா இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணிருங்க. ஷார்ட்ல இருக்கலாம் 1000 ஓகே ஓகே. டேடி. இவர் பாரிதான் சரியான டேடி. என்னது புரியல? இல்ல ப்ரோ, அப்பயே அவரு முற்போக்குத்தனமா இருந்திருக்காரு. பொண்ணுக்காக என்னென்னலாம் பண்ணிருக்காரு. ஓ ஏங்க அப்படி முல்லைங்கிறது சொல்றீங்க. பொண்ணே இல்லைங்க. ஓ நீ அவர் சொன்ன அங்கவை சொல்றீங்களா? அங்கவை 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 இல்ல அங்கவைக்கு அவரு காதல் பண்ணார்ல. காதல். அதான் அவரு அங்கவை வந்து அங்கவையோட காதல், அந்த காதலுக்கு அவரு ஹெல்ப் பண்றதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். இதுக்கு மேல இன்னொன்று இருக்கு, அவருடைய காதல் காட்சிகள் இருக்கு. உங்களுடைய நாளைக்கு வரப்போறதுல முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிங்கிறதுல பாரிக்கு வந்து பிளாஷ்பேக் இருக்கு. அந்த பிளாஷ்பேக்லாம் சொல்ல போறோம் நாளைக்கு. அது ஒரு பெரிய கதையா இருக்கும். அந்த கதை கொஞ்சம் சுவாரஸ்யமான பெரிய கதைனா இன்னைக்கு அதை சேர்த்து செல்லலாம் தான் நான் இழுத்தேன். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் டைம் கரெக்டாக மேட்ச் பண்ணியாச்சு. பரணி ரெண்டையும் மட்டும் மேட்ச் பண்ணி அது நடுவில் கேப் இல்லாமல் பார்த்துக்குங்க. கேப் இல்லாமல் பார்த்துங்க. அந்த நடுவில் நாளைக்கு தொடரலாம்னு இருக்குல்ல, அதையும் கட் பண்ணிருங்க. அதை அந்த நடுவில் முன்னாடி ஃபர்ஸ்ட் சொன்னதை கட் பண்ணிருங்க. ஒரே கண்டினியூ ஃப்ளோ கதை வர மாதிரி பார்த்துங்க. இல்ல இல்ல அதெல்லாம் கட் பண்றது ஈஸி. எனக்கு அந்த பரணி பாரி அதை எப்படி கட் பண்ண போறேன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அதை கட் பண்ணிடுறேன் மோஸ்ட்லி. ஏ பரவாயில்ல இல்ல விடுங்க, இல்ல அது ஒண்ணு அது அது தெரியுமே அது ஒண்ணு இல்ல, அது எல்லாருக்கும். ஒண்ணு விட்டுருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. பரணி இல்ல என்ன இல்ல பரணி, வேணாம் வேணாம் அட வேணாம் விடுங்க. வேணாம். நான் ட்ரை அட டெய்லி இல்ல, சும்மா சும்மா பரணி பரணின்னு சொல்லி சும்மா சும்மா பாரின்னு சொல்லி ரெண்டு மிஸ் ஆயிடுச்சீங்க. அதுவும் பாரி அது பாரிங்கிற, தெரியும். இங்கேயும் பரணிங்கிற, ரெண்டுமே ஒரே ஃப்ளோல வருதா, இதாயிடுச்சு. சரி பரவாயில்ல சரி விடுங்க, ஓகே மேட்ச் ஓகே. பண்ணி போட்டுருக்க, பாத்துக்கலாம். நாளைக்கு பை. பார்க்கலாம். ஓகே பை. நாளைக்கு பார்க்கலாம். பாரிக்கு பை. எப்படி தேங்க்ஸ் ஆல். நீலனோ அந்த மாதிரி பிரகாஷ் ப்ரோக்கு பரணி. எஸ். கூடிய சீக்கிரம் ஓகே திருச்சி பை. ஸ்ரீரங்கத்துல சந்திப்போம். ஆனா எனக்கு ஒரு இல்ல இன்னைக்கு ஸ்பேஸ்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மறந்துட்டேன் சொல்றதுக்கு. கடைசி பினிஷிங் டச்சா முடிச்சிடுறேன். இன்னைக்கு எவ்வளவோ அதிர்ச்சி தகவல் வந்துச்சு நேற்று நைட்ல இருந்து. ஆனா அந்த அதிர்ச்சி எல்லாத்தையும் விட சிவாவும் சூர்யாவும் ஒரு கோயிலுக்கு போனாங்களா, அந்த அதிர்ச்சி எல்லாம் தாங்கல. எப்படா அப்படி இவ்வளோ ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ், இவ்வளோ பெரிய சவுண்ட் எஃபெக்ட் பிரச்சனை, எடிட்டிங் பிரச்சனை, சீன்ஸ் தூக்கிட்டாங்க, நெகட்டிவ் பிரச்சனை, யூடியூப்ல ரிவ்யூஸ் போடக்கூடாதுங்கிறாங்க, அவன் அவ்வளோ 1008 பிரச்சனை பண்றான். அப்படி இருந்தும் சூர்யா வந்து கோயிலுக்கு போன எனக்கு பிரச்சனையே தெரியல. ஆனா சிவாவை கூட்டு போனார் பாருங்க, அங்க 2 பேரும் சேர்ந்து அப்ப சிவா என்னதாயா மேஜிக் பண்ணியிருக்க நீ? யாருமே உன்னை கோச்சிக்கவே மாட்டாங்களா? எப்பேற்பட்ட மனுஷனா இருக்க நீ? ஏகே ஒண்ணு கோச்சிக்க மாட்டாரு, சூர்யா கோச்சிக்க மாட்டாரு, ரஜினி அந்த அண்ணாத்தங்கிற பிளாப் கொடுத்தும் வந்து ஆடியோ லான்ச்ல சிவாவை அப்படி பாராட்டி பேசுறாரு. சிவா கூட இன்னொரு படம் பண்ண ஆசைப்படுறாரு. என்னதான் மனுஷன் நீ அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம், மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்கு. அந்த ஆச்சரியத்தை பேச நினைச்சே மறந்துட்டேன் நானு. சரி நாளைக்கு பேசுவோம் முழுசா. இல்ல அது மணிவண்ணன் ஒரு டைலாக் சொல்லுவார்ல, கோயிலுன்ற இடம் வந்து ஒன்னார நான் கேட்டேன். வி.கே. ராமசாமி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஒன்னார நான் கேட்டேன், இன்னார நீ கேட்டேன்னு தோக்குறணும் போட போயிருப்பாங்க போல. இல்ல இல்ல எனக்கு அதோட ஒரு கமெண்ட் நான் ஒன்று பார்த்தேன். எல்லாம் பிரச்சனைன்னா தான் கோயிலுக்கு போவாங்க, இவர் பிரச்சனை கூடவே போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஆமா அதையும் அந்த ஒரு பார்த்தேன். கமெண்ட் மட்டும் நான் பார்த்தேன். ஆமா சரி ரைட், நல்லா நாளைக்கு இருந்துச்சு. மிச்சத்தை பார்ப்போம். ஓகே 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 ப்ரோ. ஓகே ஓகே பை. பை பை.